அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்வன் போட்டித் தேர்வு மற்றும் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் இருவரும் இணைந்து நடத்தக்கூடிய விஷன் 1000 மிஷன் 100 இதோட ப்ரோக்ராமில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். இதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸில் கிளாஸ் 4. ஓகே, ஸோ கிளாஸ் 4 அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கும் கூட. ஃபர்ஸ்ட் தட் இஸ் ஃப்ரம் தி structure of the constitution. Okay, so that is how many articles, schedules எத்தனை, இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் போன வருஷம் நம்ம ஒரு 3 கொஸ்டின் பார்த்தோம். ஓகே, தட் இஸ் நீங்கள் ஒரு வேளை எழுதியிருந்தீங்க அப்படின்னா PYQ, தட் இஸ் லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு 3 கொஸ்டின் அந்த ஏரியாவிலேருந்து மட்டுமே வந்திருக்கு. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அது ஸ்டார்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி salient features of the constitution, preamble, union and territories, citizenship, fundamental rights, directive principles of state policy and ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக். கன்ஃபார்மாக இந்த ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் நம்மளால் எதிர்பார்க்க முடியும். ஓகே, பட் இதில் இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப லிமிட்டடாக தெரிஞ்சிருந்தால் போதும். ஓகே, ஈஸியாக கன்சால்டேட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியான்னு சொல்ல முடியும் இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை. திருப்பி அதை தான் சொல்கிறேன். தட் இஸ் இந்த ஒரு ஏரியாவை கன்சால்டேட் பண்ணுறதுங்கிறது கம்பேர் வித் லெஜிஸ்லேச்சர் பார்ட்டோ இல்லை பார்லிமெண்ட், தட் இஸ் லெஜிஸ்லேச்சர் பார்ட்டோ இல்லை எக்ஸிக்யூட்டிவோ ஜுடிஷியரியோ இந்த ஏரியாவில் ரொம்ப நம்ம என்னென்னா மைன்யூட் ஃபேக்ட்ஸை நம்ம கொஞ்சம் மெமரைஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். பட் இங்கே பேசிக்காக அவங்க கொஸ்டின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் பண்ணுறாங்க. ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் இன் சென்ஸ் இஃப் யூ நோ அபவுட் எனி திங் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷனலிசம்னா கான்ஸ்டியூஷன்னா என்ன, அந்த மாதிரி. தென் ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டினா என்ன, இந்த மாதிரி ஒரு டெஃபினேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வருது. அப்படி இல்லைன்னா பேசிக்காக கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸில் போய் கேட்டுடுறாங்க. இன்சென்ஸ் ரொம்ப சிம்பிளாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொஸ்டின்லாம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஓகே, இவ்வளோ தான் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை நமக்கு அப்போ தான் எக்ஸிபிட் ஆகும். இன்சென்ஸ் அவங்க அவ்வளோதான் எதிர்பார்க்கவும் செய்கிறாங்க. ரொம்ப வெரி பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் தான் எதிர்பார்க்குறாங்களோ தவிர தட் இஸ் பேசிக் ப்ரொவிஷன்ஸ், கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ், அதில் போய் இருக்கக்கூடிய ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன், அதில் இம்போஸ் பண்ணியிருக்கக்கூடிய கண்டிஷன்ஸு அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப ஸ்ட்ரைட் டு தி ஃபேக்ட் தான் கொஸ்டின்ஸ் அந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ அதுவுமே டிபிஎஸ்பியுமே அதே செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். வித் ரெஸ்பெக்ட் டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லும் அதே தான். யூனியன் அண்ட் டெரிட்டரிஸும் சிட்டிசன்ஷிப்லையும் பார்த்தீங்கன்னா பெருசாக நமக்கு கொஸ்டின்ஸ் இல்லை. 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதுவுமே ஓகே, பேசிக்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஆனால் இந்த ப்ரியாம்பிள் பார்ட்டும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இது ரொம்ப முக்கியமான ஒரு டார்கெட் பண்ண வேண்டிய ஒன்றா இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸஸில் இது நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, டவுட்ஸ் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க இல்லையா? நம்ம என்ன பண்ணலாம், 5th கிளாஸ். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணுவோம், நீங்கள் என்ன டவுட்ஸ்லாம் கேட்டிருக்கீங்களோ அதை நான் பின் பாயிண்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ பின் பாயிண்ட் பண்ணிவிட்டு இஃப் பாசிபிள் கடைசி ஒரு 1/2 hour என்ன பண்ணிடலாம், அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அதில் ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துடலாம். ஸோ தட் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு அப்சர்வேஷன் நான் டைப் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற கிளாரிட்டியை விட ஸோ அப்படி ஒரு கிளாரிட்டி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஹோப் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் 2 பேர்த்துக்குமே அட்டன் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். தென் அகைன் இந்த கிளாஸஸில் ரீட்ரேட் பண்ணுறது ஒன்று இதுதான். ஓகே, தொடர்ந்து இந்த கிளாஸஸை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அந்த மாதிரி தான் வச்சு நீங்கள் எப்படியும் கேட்பீங்க. ஓகே, ஸோ ஒரு 2 hours அப்படிங்கிறது ஒரு 1.5 hours அப்படி ஒரு கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யோசிச்சு பாருங்கள், ஒரு 7 hours to 8 hours ஒரு சப்ஜெக்டை நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு 3 times இந்த வீடியோஸை நீங்கள் கேட்குறீங்கனாலே ஒரு சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஜியாகிரஃபியோ இல்லை ஒரு ஹிஸ்ட்ரியோ இல்லை ஒரு பாலிட்டியோ இதை மேக்ஸிமம் ஒரு 5 கிளாஸில் 10 hours இதை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ அப்போது இதில் நீங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு 2 to 3 times நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். வெறும் 7 மணி நேரம் 8 மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சிலபஸை ரீகவர் பண்ணிடலாம். ஓகே, ரீகவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் வச்சுருப்பீங்க, இல்லை நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கும், இதை எடுத்து நீங்கள் கான்செப்ட்ஸை செக் பண்ணுறதுக்கு பண்ணிட்டீங்கனாலே ஒரு 2 to 3 times நீங்கள் இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஐ ஹோப் உங்களுக்கு கிளியரிங் சான்சஸ் ரொம்ப அதிகம் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப கோர் ஆஸ்பெக்ட்ஸை மட்டும்தான் நம்ம எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு கண்டெக்ஸ்டில் பார்க்கும்போது இந்த வீடியோவோட இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் ஒருவேளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தால் யூ கேன் ட்ரஸ்ட் இட். ஓகே, ஏன்னா ரிவிட்டட் ரிவிஷனுக்கு வரும்போது இல்லை லாஸ்ட் டைம் ரிவிஷன்லாம் வரும்போது உங்களுக்கு இது பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஏன்னா அப்போ உட்காந்து நம்ம இவ்வளோ கன்சால்டேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆனால் இந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு திருப்பி ஒரு தடவை அங்கே நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் கிவ் யூ லாட் ஆஃப் பெனிஃபிட். ஓகே, ஸோ அதுதான் இந்த பர்பஸ் ஆஃப் திஸ் வீடியோ. இந்த ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவுமே அதுதான். ஓகே, ஹவு ஈஸியாக சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு வித் ஸ்ட்ராட்டஜியோட இந்த கிளாஸஸை கொடுக்கணுங்கிறதான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் தான். இன் சென்ஸ் பேசிக்ஸ். ஓகே, ஹவு மெனி ஷெட்யூல்ஸ், பார்ட்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்
லாஸ்ட் இயர் தான் ட்ரிகர் ஆயிருக்கு. ஓகே, ஸோ லாஸ்ட் இயர் ட்ரிகர் ஆயிருக்கு, ஆனால் அதுக்கு முன்னாடி இல்லையா கொஸ்டின் அப்படின்னா ஃபார் த பாஸ்ட் ஒரு 10 to 15 இயர்ஸ் அந்த மாதிரி இல்லை, பட் அதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 2008 2009 அந்த மாதிரி 1 or 2 கொஸ்டின்ஸ் ஈவன் நமக்கு ஷெடியூல்ஸ் வச்சு எடுத்துக்கு. ஓகே, ஸோ 2014 10th ஷெடியூல் வச்சு கேட்டிருந்தாங்க. ஓகே, ஷெடியூல்ஸ் கேட்கறது 5th ஷெடியூல் 6th ஷெடியூலில் கேட்கறது சகஜம், பட் பார்ட்ஸை வச்சு கேட்டது இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ அதனால நம்ம கொஞ்சம் அந்த ஏரியாவில் மிஸ் பண்ணிட்டு போக வேணாம். திருப்பி ஏதாச்சும் நமக்கு அந்த ஒரு ஏரியாவில் கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா நம்ம அதை மிஸ் பண்ணிட்டு போகாமல் இருந்தால் இட் இஸ் பெட்டர் ஃபார் அஸ் டு ஈஸிலி கிராக் திஸ். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அபவுட் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, the power of the municipalities are given in part 9A of the constitution. Emergency provisions are given in part 18 of the constitution. Provisions related to the amendment of the constitution are given in part 20 of the constitution. Okay, so municipalities கேட்டிருக்காங்க, with respect to emergency provisions கேட்டிருக்காங்க, then amendment procedures கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எதெல்லாம் கரெக்டு அப்படிங்கிற சார்ட் போனோம் அப்படின்னா ஆல் ஆர் கரெக்டு தான், பட் இருந்தாலும் நான் இங்கே வச்சு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ பார்ட் 9A municipalities. Okay, so part 18 emergency provisions, part 20 amendment of the constitution. மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான், பட் இருந்தாலும் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சார்ட் நமக்கு முக்கியம். ஓகே, ஸோ இதில் ஐ ஹோப் இது வரைக்கும் உங்களால் ஈஸியாக மெமரைஸ் பண்ணிட முடியும். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. கண்டிப்பாக இந்த பார்ட் 10 வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே பரிச்சயப்பட்ட ஒன்றா இருக்கும். ஏன்னா நீங்கள் புக்கு படிக்கும் போதே இந்த பார்ட் 4, பார்ட் 4A, பார்ட் 5 யூனியன், பார்ட் 6 ஸ்டேட்ஸு, பார்ட் 7 the state in part B of first schedule it's omitted. ஸோ அதனால நம்ம கண்டுக்கிற மாட்டோம். அதை யூனியன் டெரிட்டரிஸ் பார்ட் 9A கண்டிப்பாக பார்ப்போம், பார்ட் 9B வரைக்கும் பார்த்துருப்போம், பார்ட் 10 ஓகே. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம மெமரைஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இல்லை. ஏன்னா இது ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்செப்சுவல் ஓரியன்டாகவே படிச்சுட்டு போயிடுவோம். மேக்ஸிமம் இந்த ஏரியாவில் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் ஆர்டிகல்ஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டோம்னா இந்த ஏரியாவில் கொடுக்க மாட்டோம். கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுவோம், யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸில் கொடுப்போம். ஓகே, அது போக இந்த பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸில் கொடுப்போம். மிச்ச ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் நம்ம ஆர்டிகல்ஸ்க்கோ இல்லை ஃபேக்ட்ஸ்க்கோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அப்போ இந்த பார்ட் 11க்கு அப்புறம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த பார்ட் 11லேருந்து அப்படின்னு நான் ஒரு கதை மாதிரி சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் ரெண்டு பேத்துக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்ன பேசிஸில் அப்படின்னா ஃபைனான்ஸ் பேசிஸில். ஓகே, ஸோ கடன் இல்லை ஏதோ ஒரு மணி ரிலேட்டடான ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னா அந்த மணி வர்றதுக்கான சோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடு. ஓகே, ஸோ ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ் வித்தின் டெரிட்டரிஸ். ஸோ இந்த ட்ரேடுங்கிறது ஒரு சர்வீஸ் செக்டர் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ இந்த சர்வீஸ் செக்டர்ஸ்னு வரும்போது கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் டிஸ்பியூட்ஸ் வரும். ஸோ டிஸ்பியூட்ஸ் வரதுனால என்ன ஆகுறாங்கன்னா ட்ரிபுனல்ஸ்க்கு போகிறாங்க. ஓகே, ஸோ ட்ரிபுனலுக்கு போகும்போது ட்ரிபுனல் என்ன சொல்கிறாங்கன்னா எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது சம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் தேவை இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் தேவை. அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் என்னன்னு சொல்லிடுறாங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்லிடுறாங்க. ஓகே, சொல்லிட்டு என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ்னு சொன்னதுனால ஒரு எமர்ஜென்சி வந்துருது. ஸோ இந்த எமர்ஜென்சிலேருந்து இந்த மிஸ்லேனியஸ்க்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எமர்ஜென்சினால என்ன பண்ணுறாங்க, அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அந்த அமெண்ட்மெண்ட் ஒரு டெம்பரவரியான அமெண்ட்மெண்ட் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது லாங்குவேஜ்னால தானே இருந்தது. ஓகே, ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ்னால அப்போ இதில் என்னன்னா ஹிந்தி அண்ட் ரிப்பீல்ஸ் இந்த மாதிரி டெக்ஸ்ட் எல்லாமே லாங்குவேஜ் ஓரியன்டாக கடைசியில் முடியுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஏதோ ஒரு ரூட்டில் உங்களுக்கு சிம்பிளிஃபையாக புரியிற அளவுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபார்மெட்டில் இந்த 25 பார்ட்ஸையும் என்ன பண்ணிக்கோங்க, ட்ரை டு மெமரைஸ். ஓகே, ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அப்போ இதுக்கு பொறுத்தளவுக்கு ஆன்சர் இஸ் 1, 2 and 3. பெருசாக எங்கேயும் அவங்க தப்பு பண்ணணும்னு வைக்கணும்னு நினைக்கல. ஓகே, ஸோ தெரிஞ்சுக்கணும் தான் நினைச்சிருக்காங்க இன்ஃபர்மேட்டிவா. அடுத்து பாருங்க, 71st Amendment Act 1992 amend the 8th schedule of the Constitution. ஓகே, to include which of the following languages? Okay, so இதில் questions என்னன்னா 8th schedule it consists of 22 languages. Okay, so 22 languagesல எதெல்லாம் வந்து ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறதான் இப்போ கொஸ்டின். ஸோ இப்போ கொஸ்டின்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்தெந்த டைம் பீரியட்ல எவ்வளோ ஆட் ஆச்சு அப்படின்னு தெரியணும். ஸோ 21st Amendment Act ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 8th schedule ஒரு லாங்குவேஜ் ஆட் ஆகுது, தட் இஸ் சிந்தி. ஓகே, ஸோ சிந்தி போச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த டேஸ் மிஸ் ஆகி போச்சு. ஓகே, சிந்தி. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71st Amendment Act. ஓகே, ஸோ 71st Amendment Actல என்னன்னா கோமானே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கோமானே. ஓகே, ஸோ கொங்கணி, மணிப்பூர், தென் நேபாளி. ஓகே, கோமானே. தென் இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 92nd வந்துடும். ஸோ 92nd Amendment Act. ஓகே, ஸோ இந்த 92nd Amendment Actல என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடோ, டோக்ரி, சாந்தலி,
மைத்திலி. ஓகே, ஸோ அப்போ மைத்திலி ஆட் ஆகிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92nd Amendment Actல. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் இஸ் கொங்கனி, மணிப்பூரி அண்ட் நேபாளி. ஸோ ஆன்சர் இஸ் 1, 2 and 3. ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ இதே மாதிரி பேரலாக எது இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது, கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். ஸோ கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் என்ன பண்ணுங்க, பேரலாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை இதோட இன்டர்பிரட் பண்ணும்போது நமக்கு கொஸ்டின் வரதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஏன்னா 2015ல் கிளாசிக்கல் லாங்குவேஜ் 2015 ஆர் 14, ஸோ ஏதோ ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினில் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் வச்சு கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்த வருஷம் ஒடிசா ஆட் பண்ணாங்க 2014ல். ஸோ இந்த வருஷமும் அடிஷன் இருக்கிறனால அந்த கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் எதுன்னு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். Next, which one of the following statement is correct as per the Constitution of India? So இதுக்கெல்லாம் we can work. Okay, but இந்த மாதிரி விஷயத்துல you cannot able to read all the 100 state subjects, union list, concurrent list, state list இருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்க முடியாது. பேசிக் அப்சர்வேஷன்ல இருந்தால் இந்த கொஸ்டினை we can crack. ஓகே, ஸோ அப்போ பார்க்கும்போது interstate trade and commerce is a state subjectன்னு சொல்றாங்க. ஸோ இன்டர்ஸ்டேட்னு சொல்லும் போது கண்டிப்பாக அங்கே வர்றதுக்கான ஸ்கோப் என்ன இருக்காது, ஸ்டேட் சப்ஜெக்ட் அது இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்காது. ஸோ அது லிங்க் பண்ணிடலாம். Okay, interstate migration is a state subject under state list. Okay, so is correct தானே கேட்குறாங்க. interstate and commerce is a state subject and கேட்டால் இல்லை first one. Okay, interstate migration is a state subjectனு சொல்கிறாங்க. கோவிட் டைம் பீரியடில் நமக்கு நிறையா கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, ஸோ interstate migration பொறுத்தளவுக்கு அது ஸ்டேட் லிஸ்ட் கிடையாது அப்படிங்கிறத we come to one conclusion. ஓகே, அடுத்து interstate quarantine is a union list subject. ஓகே, இது ரெண்டும் அந்த பேஸ் பண்ணி வந்தது தான். ஓகே, ஸோ யூனியன் லிஸ்ட்னு கேட்குறாங்க. இன்டர்ஸ்டேட் குவாரண்டைன் இஸ் அ யூனியன் சப்ஜெக்ட் அண்டர் யூனியன் லிஸ்ட். இதை ரிசர்வ் பண்ணுவோம். கோஆப்ரேஷன் இஸ் அ ஸ்டேட் டாக்ஸ், ஸோ ஸ்டேட் சப்ஜெக்டா? ஓகே, இட் இஸ் அன் யூனியன் சப்ஜெக்ட். ஓகே, அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்ஸ்டேட் குவாரண்டைன் இஸ் அ யூனியன் சப்ஜெக்ட் தான் கரெக்ட். இது அந்த வருஷம் ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதெல்லாம் லாஜிக்கலாகவே அரைவ் ஆகலாம். இதுக்காக போய் என்ன பண்ணாதீங்க, அந்த 100 லிஸ்ட்டில் என்ன இருக்குது, ஸ்டேட் சப்ஜெக்டில் என்ன இருக்குது, கன்கரண்ட் சப்ஜெக்டில் என்ன இருக்குது அப்படின்லாம் ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. ஏன்னா அது ரொம்ப ஓவர் டூ பண்ண மாதிரி ஆயிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பார்ட்ஸ் if we know that means that is okay fine, அது நமக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று. ஷெட்யூல்ஸ் இப்போ தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அது மஸ்ட். ஓகே, பட் அதை தாண்டி இந்த லிஸ்டெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் நமக்கு. 8th ஷெட்யூல் தெரிஞ்சிருக்கணுமா தெரிஞ்சிருக்கணும், 5th ஷெட்யூல் தெரிஞ்சிருக்கணுமா தெரிஞ்சிருக்கணும், 6th ஷெட்யூல் தெரிஞ்சிருக்கணுமா தெரிஞ்சிருக்கணும். ஷெட்யூல்ஸில் இருக்கக்கூடிய திங்ஸ் இருக்குங்கிறத we can observe, பட் இந்த விஷயத்துலலாம் ஒர்க் பண்ணுறது வந்து நம்ம மாட்டிக்கிடுவோம். ஓகே, ஃபைன். ஸோ இது ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஷெட்யூல்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 12 ஷெட்யூல்ஸ் நமக்கு கண்டிப்பாக என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனப்பாடமாக இருக்கணும். இதில் இந்த 9th ஷெட்யூல்ல இருந்து எந்தெந்த அமெண்ட்மெண்ட்ல எதெல்லாம் இன்சர்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட், இது வந்து பார்ட்டி டிஸ்குவாலிஃபிகேஷன் தானே, 52nd அமெண்ட்மெண்ட். இது 11th, ஓகே, 73rd அண்ட் 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால், இந்த இதில் ஏதாச்சும் மேஜர் அமெண்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இதுதான் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ எந்தெந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது. தென் இந்த ஏரியாஸ்லாம் பெருசாக என்னன்னா வாட் இஸ் வாட்ங்கிறது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் அவங்க பெருசாக அமெண்ட்மெண்ட்ஸ்ன்னு எதுவும் ஸ்ட்ரெஸ் பண்ண கிடையாது. இருந்தாலும் 1 or 2 ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அதை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் அவ்வளோதான் கொஸ்டின்ஸ். ஓகே, நான் பின்னாடி கடைசியாக கன்சால்டேட் பண்ணலாம். இன்சென்ட் சாலியன் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக என்ன பண்ணலாம், கன்சால்டேட் பண்ணலாம் இந்த ஏரியாவை. ஓகே, அடுத்து சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆர் ஃபிலாசபிக்கல் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, இது ஒரு டிஃபால்ட்டான கொஸ்டின். ஓகே, வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன்? எப்படி நம்ம அந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற ஒரு வேர்டை கீவேர்டை எடுத்துக்கிற சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இந்த கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோ இல்லை கான்ஸ்டியூஷனலிசம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு கீவேர்டு என்னன்னா லிமிட்டட். ஓகே, ஸோ லிமிட்டட் தான் கீவேர்டு. In sense, constitutional form of government is nothing but unlimited form of government. That is, it ensures certain level of limitations against the executive authorities or other authorities in the government. Okay, so it is a set of law. Okay, so this law brings certain level of implementation to the agencies of government. Appo what is the purpose of constitution அப்படிங்கிறது? It's nothing but it puts certain limitation or limited against the limited scope for the government to function. ஓகே, ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பிகம் அன் கிங்ஷிப், இல்லை வேறு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டாக மாறிடும். ஓகே, ஸோ ஒரு டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கான ஒரு பேசிக் கேரக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை யார் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ் சிட்டிசன் நம்ம ஃபாலோ பண்ணுறதை தாண்டி அஸ் அ கவர்மெண்ட் அவங்களும் ஃபாலோ பண்ணணுங்கிறது தான். அப்போ லிமிடெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த செட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதுக்கான கீவேர்டு. 2020 கேட்டது what is the best reflects the chief purpose of constitution? It determined the objective of making necessary law. It enabled the creation of political offices and government.
It defines and limits the power of government. It is secures social justice, social equality and social security. Okay, to one or some extent all are correct அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் but most appropriate answer, it limits the power of government. Okay, so ஒரு constitutional government அப்படிங்கிறது it puts certain level of limitations against the government அப்படிங்கிறது தான் அதோட objective. Okay, so இது proof of things இருக்கு 2021ல constitutional government means. Okay, a representative government of nation with a federal structure. Okay, a government whose head enjoys nominal power. Okay, a government whose head enjoys real power of Rajya Sabha. Okay, a government limited by the terms of the constitution. இது அடுத்து அப்படியே reflection 2021 2023. Okay, அடுத்து 2020ல a constitutional government by definition is a government by legislature, a popular government, multi-party government, limited government. So answer is limited government. ஸோ அப்போ 20, 21, 23. ஓகே, ஸோ இது ஒரு ஃப்ரீ ஹிட் மாதிரி தான். எப்படி இந்த வருஷம் இந்த ரைட் டு ப்ரைவசி கேட்டாங்கல்ல, அது ஆல்ரெடி கேட்டது, அது வருஷம் ஏதாச்சும் ஒரு வருஷம் கேட்டு விட்டுருவாங்க, அது ஒரு ஃப்ரீ ஹிட். எப்படி பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்னு சொல்கிறோமோ அது ஒரு ஃப்ரீ ஹிட் மாதிரி, இந்த கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீ ஹிட். ஓகே, ஸோ இந்த இடத்துல லிமிடெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு தெரிஞ்சால் நீங்கள் போட்டு வந்துடலாம். ஏன்னா கொஸ்டின் எல்லா இடத்துலையுமே அதை தான் டிமாண்ட் பண்ணுவோம். இங்கேயும் பாருங்க, கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் இஸ் ஒன் விச் பிளேசஸ் எஃபெக்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி in the interest of state authority, places effective restriction on the authority of the state in the interest of individual liberty. இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கரெக்டாக இருக்க முடியும். போத் 1 and 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான ஸ்கோப் இல்லை. ஓகே, எய்தர் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் ஆகும், யாரோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக வேண்டி, ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக வேண்டி. இல்லை ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக வேண்டி இண்டிவிஜுவல் லிபர்ட்டி என்ன ஆகும்னா, சாரி, ஸ்டேட்டோட அத்தாரிட்டி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. யாரோட இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி லிபர்ட்டி, இண்டிவிஜுவலோட இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி லிபர்ட்டி. இங்கே நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஆர்கியூட் ஃபார் அன் லிமிட்டட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அப்போ லிமிட்டட் அப்படிங்கிறது இந்த லிமிடேஷன் யாருக்கு அகேன்ஸ்டாக எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னா அகேன்ஸ்ட் தி அத்தாரிட்டி ஆஃப் த ஸ்டேட் தான், டு ப்ரொடெக்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி இண்டிவிஜுவல் லிபர்ட்டி. ஓகே, அதுக்கு தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 only. ஓகே, ஸோ அப்போ 2017, 2021, 2023, 2020 இந்த 4 வருஷமே கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இது ஒரு ஃப்ரீ ஹிட் நமக்கு தெரிஞ்சா ஒன்று. ஓகே, பவுண்ட் பூஸ்ட் மாதிரி நமக்கு ஒன்று அடிஷனாக போட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ கீவேர்டு இதுதான், இந்த லிமிட்டடுங்கிறது தான் கீவேர்டு. இதை மட்டும் மைண்ட் செட்டில் வச்சுக்கிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒர்க் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். ஓகே, அடுத்து which one of the following best defines the term state? ஓகே, ஸ்டேட்டோட டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்டேட்டோட டெஃபினேஷன் அப்படின்னு வரும்போது எனிதிங் வித் ரெஸ்பெக்ட் டு டெஃபினேஷன் ஃபார் ஸ்டேட் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட்டுக்குன்னு சில பேராமீட்டர்ஸ் இருக்கு. இன் சென்ஸ் ஒரு பர்டிகுலர் நேஷனை ஸ்டேட்டுன்னு டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா. ஓகே, ஸோ ஸ்டேட் வேற, நேஷன் வேற, அது டிஃப்ரெண்ட். ஓகே, ஸ்டேட் அப்படிங்கிற ஒன்றுக்கு தட் இஸ் ஒரு ஸ்டேட்டுன்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஆர் பாப்புலேஷன் இருக்கணும். Okay, so people or population mandated. Then defined territory இருக்கணும். Okay, so அதுக்குன்னு ஒரு defined territory இருக்கணும். Then third thing with respect to this one, there should be government. Then government should exercise its sovereignty. That is, அதோட இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்கான அம்சம் இருக்கணும். That is, it can have the right to exercise sovereignty. இந்த 4 கேரக்டர் இருந்தால் தான் ஒரு ஸ்டேட்டை நீங்கள் ஸ்டேட்டுன்னு டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அப்போ ஒரு பீப்புள் இருக்கணும், ஒரு டிஃபைன்டு டெரிட்டரி இருக்கணும், கவர்மெண்ட் இருக்கணும், சாவர்னிட்டி இருக்கணும். இதுதான் இந்த ஸ்டேட்டுக்கான டெஃபினேஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, a community of persons permanently occupying a definite territory. Okay, a community of persons permanently occupying a definite territory. Okay, independent of external control and possessing on organized government. Okay, இந்த இதுக்குள்ள இந்த டெஃபினேஷன் செட் ஆகுதான்னு பாருங்க. A community of persons, okay, people. A definite territory, okay, defined territory. Independent of external control, sovereignty. And possessing an organized government. Okay, so A the answer. பட் இருந்தாலும் மற்ற விஷயங்களை ரீட் பண்ணாமல் என்ன பண்ணாதீங்க, அடுத்தடுத்து போயிடாதீங்க. அடுத்ததுல பாருங்க, a politically organized people of definite territory. Okay, fine. And possessing an authority to govern them. அங்க independentங்கிற வேர்ட் மிஸ்ஸிங். Maintain law and order, protect their natural rights. Okay, and safeguard their means of sustenance. ஃபிக்ஸ் ஆகல. A number of persons who have been living in a different territory. Okay, ஒரு condition satisfied. For a very long time. Okay, with their own culture, tradition and the government.
கவர்மெண்ட் மேட்ச் ஆகுது, டெரிட்டரி மேட்ச் ஆகுது, ஆனா சாவர்னிட்டி எக்ஸசைஸ் பண்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் எங்க மென்ஷன் ஆகல. A society permanently living in a definite territory, okay, with a central authority and executive responsible to the central authority and independent judiciary. ஃபிக்ஸ் ஆகல. ஓகே, ஸோ பேராமீட்டருக்குள்ள ஃபிக்ஸ் ஆகல. ஸோ இந்த 4 விஷயம் தான் பேசிக் கேரக்டர் ஆஃப் ஸ்டேட். இந்த ஸ்டேட் கேரக்டருக்குள்ள ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னா அது ஏ ஸ்டேட்மெண்ட் தான் ஃபிக்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஏ. ஃபைன். அடுத்து, which one of the following factor constitute the best to safeguard the liberty in a liberal democracy? ஸோ ஒரு லிபர்ட்டியை சேஃப்கார்ட் பண்றதுக்கான ஒரு லிபரல் டெமோக்ரஸில எந்த அம்சம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. which one of the following factors constitute the best safeguard of the liberty in the liberal democracy? ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கமிட்டட் ஜுடிஷியரி. நம்ம என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் எமோஷன் ஆகி போயிடக்கூடாது. ஓகே, ஸோ கொஞ்சம் இந்த கான்ஸ்டியூஷன் மட்டும் நீங்கள் பாலிட்டி அப்ரோச் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் நம்ம ஒரு பிரேக் எடுக்கணும். ஏன்னா மோஸ்ட்லி இந்த இடத்துல கமிட்டட் ஜுடிஷியரிங்கிறது நம்ம மைண்ட் செட்டில் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரிக்கு நம்ம பழக்கப்பட்டிருப்போம், படிச்சு பழக்கப்பட்டிருப்போம். பழக்கப்பட்டதுனால என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜுடிஷியரின்னு பார்க்கும்போது அது கமிட்டடா இண்டிபெண்டாங்கிற அளவுக்கு யோசிக்க மாட்டோம். ஜுடிஷியரின்னு பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணிடுவோம், டக் பண்ணிட்டு போயிடுவோம். பட் இது பாருங்க, கமிட்டட் ஜுடிஷியரி. ஓகே, ஸோ இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படிங்கிறது வித்தவுட் ஃபங்க்ஷனிங் ஃபியர் ஆர் ஃபேவர். கமிட்டட் ஜுடிஷியரி அப்படிங்கிறது ஹவ் டு அபைட் டு சம் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ இப்போ கமிட்டட் பியூரோக்ரஸி அப்படின்னு சொல்றாங்கன்னா யாருக்கு தே ஆர் கமிட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு தி பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். அது கமிட்டட் பியூரோக்ரஸின்னு சொல்றோம் இல்லையா. அப்படி கமிட்டட் ஜுடிஷியரி நம்மளால சொல்லிட முடியாது. ஏன்னா ஜுடிஷியரி ஷுட் பி ஃபங்க்ஷன் அபொலிட்டிக்கல் அண்ட் ஷுட் ஒர்க் வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவர். ஓகே, ஸோ அந்த கண்டெக்ஸ்ட்ல பார்க்கும்போது இது ஆன்சர் தப்பு. ஆனால் நீங்கள் ஒரு எமோஷனில் போட்டு வந்துட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் ஐயோ விட்டவருமே அப்படின்னு. ஸோ அதனால கொஞ்சம் பாலிட்டி கொஸ்டினை மட்டும் அப்ரோச் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் டைம் இன்சென்ஸ் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு சின்ன பிரேக் உங்களுக்கு அந்த சென்டென்ஸில் ஒரு பெரிய மாற்றத்தை கிரியேட் பண்ணும். ஓகே, ஃபைன். சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ் லிபரல் டெமோக்ரஸியை கொண்டு வருமா? நோ, அது லிபரல் டெமோக்ரஸியை கம்மி பண்ணத்தான் செய்யும். எலெக்டட் கவர்மெண்ட் டு அன் எக்ஸ்டென்ட் ஓகே ஃபைன், பட் அதுதான் ஒரு லிபரல் டெமோக்ரஸி என்ஷூர் பண்ணுமா அப்படின்னா நாட் ஆல் எலெக்டட் கவர்மெண்ட் ஆர் என்ஷூரிங் லிபரல் டெமோக்ரஸி. அப்போ மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் தான். இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ல எது மீன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. ஓகே, ஸோ ஈச் ஃபங்க்ஷன் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தேர் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ இங்கே என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரிக்கு இண்டிபெண்டன்ட்ங்கிற ஒரு கேரக்டர் வந்துருது. ஸோ இண்டிபெண்டன்ட் கேரக்டர் வந்ததுனால அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் தான் போகுது. ஓகே, ஸோ கமிட்டட் ஜுடிஷியரின்னு இருக்கிறனால நம்ம போட்டு வந்துட வேணாம். தட் இஸ் செப்பரேஷன் ஆஃப் பவர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி ஒரு கான்செப்சுவல் பேஸ்டு கொஸ்டின் வரும்போது மோஸ்ட்லி இதில் ஒரு 1 or 2 கொஸ்டின் கான்செப்சுவல் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வரும் இந்த ஏரியாவில். நான் சொல்றது இன் சென்ஸ் இந்த பிலாசபிக்கல் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய ஏரியா, தட் இஸ் பிரியாம்பிள் இருந்து நீங்கள் அப்படியே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் போனீங்கன்னா அது வேல்யூ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். இட் ஹேஸ் வேல்யூஸ். ஸோ வேல்யூஸ் அப்படின்னு வரும்போது இட் ஹேஸ் சர்டன் கான்செப்ட்ஸ் ஆர் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஃபண்டமெண்டல்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பேசிக்காக நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஸ்டேட்டோட டெஃபினேஷன் என்ன, கான்ஸ்டியூஷனோட டெஃபினேஷன் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அப்ஜெக்டிவ் என்னவா இருக்க முடியும், கவர்மெண்ட்னா என்ன, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் கவர்மெண்ட், ஓகே, வாட் இஸ் மென் பை ஈக்வாலிட்டி, வாட் இஸ் மென் பை லிபர்ட்டி, ஓகே, சாவரின்டி, இதுக்கெல்லாம் பேசிக் டெஃபினேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கணும். நான் இங்கே எடுத்துறேன். ஓகே, ஸோ இதை வச்சுக்கிட்டு அந்த கோர் ஐடியாவை மட்டும் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் டி இஸ் தி ஆன்சர். அடுத்து, which one of the following in Indian polity is essential feature that indicates that it is federal in character? ஓகே, ஸோ இது நம்ம பேசிடலாம். ஓகே, ஈஸியாக சொல்லிட முடியும். ஃபெடரல் கேரக்டர் அப்படின்னு வரும்போது ஒரு 4 ஃபீச்சர்ஸ் சொல்றாங்க பேஸ்ட் ஆன் தி யூஎஸ் மாடல். ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருக்கணும். Next one is that written constitution must be supreme. So then dual polity இருக்கணும். Dual polity in sense 2-tier form of government minimum. Okay, ஒரு சென்டர் இருக்கணும், ஒரு ஸ்டேட் இருக்கணும். Then இவங்க எல்லாம் அவங்களோட இதுல ஃபங்க்ஷன் ஆகுறாங்களாங்கிறத என்ஷூர் பண்றதுக்கு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இருக்கணும். ஸோ இதுதான் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபெடரல். ஓகே, ஸோ இங்கே கேட்கறது ஃபெடரல் கேரக்டர் இதில் எது அப்படின்னு கேட்குறாங்க. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி இஸ் சேஃப் கார்டட். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டாக இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கு, பட் வெயிட் பண்ணலாம். யூனியன் லெஜிஸ்லேச்சர் ஹாஸ் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஃப்ரம் கான்ஸ்டியூண்ட் யூனிட்ஸ். ஓகே, ஃபைன். அதனால இது என்னன்னு சொல்லிட முடியும், தட் இஸ் ஃபெடரல்னு சொல்லிட முடியுமா, இல்லை இது பார்லிமெண்டரி சிஸ்டம்கான கேரக்டரா இருக்கா? யூனியன் லெஜிஸ்லேச்சர் ஹாஸ் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் கான்ஸ்டியூண்ட் யூனிட்ஸ், அது பார்லிமெண்டரி சிஸ்டம்கான கேரக்டர். யூனியன் கேபினெட் கேன் ஹாவ் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்கலாம் மேபி,
ஸோ இதெல்லாம் பார்லிமெண்டோட கேரக்டராக வருது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் என்ஃபோர்சபிள் பை கோர்ட் ஆஃப் லா. ஸோ ஓகே ஃபைன். பட் இந்த பேராமீட்டருக்குள்ள செட் ஆகலை. இந்த பேராமீட்டருக்குள்ள மோஸ்ட் அப்ராப்ரியேட்டாக செட் ஆகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி சேஃப்கார்டர் தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஏ. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இதோட என்னன்னா அந்த செட் ஆஃப் வேல்யூ பேஸ்ட் கொஸ்டின்ஸ், இன்சென்ஸ் கான்ஸ்டியூஷன்னா என்ன, கவர்மெண்ட்னா என்ன, லிபரல் டெமோக்ரஸி, இந்த மாதிரி ஒரு த்ரோ பண்ணும்போது கொஸ்டின் வித்தியாசமாக த்ரோ பண்ணும்போது அந்த கோர் அப்ஜெக்டிவை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. இந்த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வரும்போது சொல்கிறேன். ஓகே, ஸோ இது ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரியாம்பிள். ஓகே, ஸோ ப்ரியாம்பிள் முடிச்சதுக்கப்புறம் கன்சால்டேட் பண்ணலாம் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், தென் வித் ரெஸ்பெக்ட் டு சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் ப்ரியாம்பிள், இது மூணையும் கன்சால்டேட் பண்ணலாம். ஓகே, ஸோ த ப்ரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் a part of the constitution but has no legal effect. Okay, not a part of the constitution and has no legal effect either. A part of the constitution and has the same legal effect as any other part. A part of the constitution but has no legal effect independent of other parts. Okay, so a preamble to the constitution of India is a part of the constitution but has no legal effect ன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இது ஒரு பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனா இல்லையா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனா இல்லையா அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணது எந்த கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசவனந்த பாரதி கேஸ். ஓகே, ஸோ கேசவனந்த பாரதி கேஸ்ல என்ன பண்றாங்க, இட் இஸ் கன்சிடர்ட் டு பி பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, அப்போ எனக்கு இது என்னன்னா ஏ ஸ்டேட்மெண்ட்டும் டி ஸ்டேட்மெண்ட்லையும் இது செட் ஆகுது. ஓகே, ஸோ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது செட் ஆகுது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அப்போ இது ரெண்டு நான் எலிமினேட் பண்ணிடலாம், நாட் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து இட் இஸ் செகண்ட் கொஸ்டின் என்ன வருதுன்னா, ஓகே பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஃபைன். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன வருதுன்னா, இட் ஹாஸ் லீகல் எஃபெக்டா, வெதர் இட் ஹாஸ் லீகல் எஃபெக்டான்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ லீகல் எஃபெக்டா அப்படிங்கிறத நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும். தட் இஸ் வெதர் தட் இஸ் பிரியாம்பிள் ஹேவிங் அண்ட் லீகல் எஃபெக்ட் அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஓகே, லீகல் எஃபெக்ட்னு கேட்கும்போது இப்போ இதோட லீகல் எஃபெக்டை கொஸ்டின் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்பாரி யூனியன் கேஸ். ஓகே, ஸோ இந்த பெர்பாரி யூனியன் கேஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் பிரியாம்பிள் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே ஃபைன், பட் அதை ரிவைஸ் பண்ணி தான் கேசவனந்த பாரதி கேஸ்ல பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லிடுறாங்க. பட் வித் ரெஸ்பெக்ட் டு லீகல் எஃபெக்ட் அப்படின்னு வரும்போது இண்டிபெண்டா இட் டசன்ட் ஹேவ் எனி லீகல் எஃபெக்ட். ஓகே, ஸோ இண்டிபெண்டா தன்னிச்சையா பிரியாம்பிள் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எதையாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டு சப்போஸ் இந்த இடத்துல சாவரின் மென்ஷன் பண்ணிருக்கு, இல்ல ஜஸ்டிஸ்ங்கிறதுல லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டாட்டின்னு மென்ஷன் பண்ணிருக்கு, அதுக்காக இது வந்து என்ஃபோர்சபிள் இன் கோர்ட் ஆஃப் லான்னு சொல்லி கேட்டா இண்டிபெண்டா அதுக்கு ஒரு லீகல் எஃபெக்ட் இருக்கான்னு கேட்டா இல்ல. ஓகே, so there is any no legal effect independent, but in case if there is any interpretation in the constitution, if the judiciary required any interpretation in the constitution or some ambiguity in the other part of the constitution, it may used for reference. Okay, so இங்க என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீகல் எஃபெக்டை செக் பண்ணுவாங்க இந்த பிரியாம்பிள். அப்ப இண்டிபெண்டா என்னவாகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபங்க்ஷன் ஆகாது, doesn't have legal effect, பட் அதர் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனோட சேர்த்து இதை இன்டர்பிரட் பண்ணும்போது இட் ஹேஸ் சர்டன் லெவல் ஆஃப் லீகல் எஃபெக்ட். ஓகே, ஸோ அப்போ ஏவா டியான்னு நம்ம ஒரு அரைவலுக்கு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா பட் ஹேஸ் நோ லீகல் எஃபெக்ட்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், பட் டு an extent அப்படியே டி ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும்போது a part of the constitution but has no legal effect independently of other parts. ஓகே, ஸோ இண்டிபெண்டா அதர் பார்ட்ஸோட கம்பேர் பண்ணலைன்னா நோ லீகல் எஃபெக்ட், பட் கம்பேர் பண்ணா இட் ஹாஸ் லீகல் எஃபெக்ட்ங்கிறது தான் ஜட்மெண்ட் சொல்லுது. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது ஏ ஓகே நம்ம என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிட்டு போயிடுவோம், பட் டில இன்னும் வேலிடான ஒரு எக்ஸ்ட்ரா ரைடரை ஒன்று அட்டாச் பண்ணியிருக்காங்க. அப்போ கொஸ்டின் ரீட் பண்ணும்போது எப்பயுமே என்னன்னா ஏல ஒன்றும் டில ஒன்று இருக்குன்னா மோஸ்ட்லி கொஞ்சம் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ரீட் பண்ணிட்டு வாங்க, ஏன்னா ஈஸியாக நம்மளை ஏமாத்துறதுக்கான வேலை தான் இதெல்லாம். ஸோ இது நம்ம பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஓகே, பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பட் ஹாஸ் நோ லீகல் எஃபெக்ட் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் அதர் பார்ட்ஸ், அதுதான் கரெக்ட். ஸோ அப்சர்வேஷன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, ஸோ வாட் இஸ் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் பிரியாம்பிள் இருந்தாலும் இன்னொரு ஒரு ரிவிஷன் பண்ணும்போது பார்த்துடலாம். ஓகே, அடுத்து in the context of polity which one of the following would you accept as the most appropriate definition of liberty? Okay, most appropriate definition of liberty ன்னு கேக்குறாங்க. Okay, so liberty or otherwise to be called as freedom னு சொல்லலாம், freedom னு சொல்லலாம், இது liberty னு சொல்ல முடியும். ஓகே, ஸோ இதுல என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிபர்ட்டிக்கான டெஃபினேஷன் என்னன்னு கேட்குறாங்க, மோஸ்ட் அப்ராப்ரியேட் திங்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான டெஃபினேஷன் அப்படின்னு பார்க்கும்போதுனா லிபர்ட்டி மீன்ஸ் ஃப்ரீடம். ஓகே,
ஸோ இந்த ஃப்ரீடம்க்கு ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கும்ல, அந்த ஃப்ரீடம்க்கான இன்டர்பிரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா absence of any external restriction against an individual. இதுதான் ஓகே. ஸோ எக்ஸ்டர்னல் ரெஸ்ட்ரிக்ஷன் அகேன்ஸ்ட் அன் இண்டிவிஜுவல் அப்படின்னு வரும்போது தட் இஸ் கால்ட் அஸ் லிபர்ட்டி ஆர் ஃப்ரீடம்னு சொல்றாங்க. ஓகே. ஆர் எல்ஸ் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்றாங்கன்னா டு கிவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு எஸ்டாப்ளிஷ் ஒன் செல்ஃப் ஃபுல்லி. ஓகே. ஸோ அவனோட பார்வையில் அவனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸசைஸ் பண்றதுக்கோ இல்லை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கோ ஃபுல் அதிகாரத்தையும் அவனுக்காக அந்த ஃபுல் ஃப்ரீடமையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கொனோட்டேஷன் சொல்லுவாங்க, இது பாசிட்டிவ் கொனோட்டேஷன் சொல்லுவாங்க. இன்சென்ஸ் இது வந்து என்னன்னா ஒருத்தருக்கு நீங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ் பண்றீங்க, அதை தளர்த்துறீங்க கொஞ்சம் கொஞ்சமா, அதுக்கு பேர் ஃப்ரீடம்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா ஒருத்தரை வந்து அவரா இருக்கிறதுக்கான இல்ல அவர் செய்ய வேண்டிய செயல்களை நீங்க அலோவ் பண்றீங்க. இன்சென்ஸ் யூ ஆர் கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹிம் டு எக்ஸ்பிரஸ் ஒன் செல்ஃப் ஃபுல்லி அப்படின்னு வரும்போது அது பாசிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல வருது. இது பொலிட்டிக்கல் தியரியில இருந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த கொஸ்டின் செட் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே பொலிட்டிக்கல் தியரியில இருந்து எடுத்ததுதான். என்ன இந்த இடத்துல இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி எக்ஸ்டர்னல் ரெஸ்ட்ரிக்ஷன் அகேன்ஸ்ட் அன் இண்டிவிஜுவல் அப்படிங்கறத அவங்க என்னன்னு மீன் பண்றாங்கன்னா கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் மீன் பண்றாங்க. ஓகே. ஸோ தட் இஸ் கால்ட் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். ஓகே. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால உங்களுக்கு இம்போஸ் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னா தட் இஸ் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். பட் இங்க அப்படியே ஒர்க் அவுட் பண்ணலாம். ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் தி டைரனி ஆஃப் பொலிட்டிக்கல் ரூலர்ஸ். ஓகே. ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரைன் இங்க பாருங்க, ஆக்சுவலா ஒரே ஒரு வேர்டை மாத்தி கொடுத்துருக்காங்க. பொலிட்டிக்கல் தியரி புக்ல இருந்து எடுத்தது தான் இது. ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரைன் அப்படிங்கிற இடத்துல இதே இந்த இடத்துல கன்ஸ்ட்ரைன்ட்னு இருந்தா இது கரெக்ட். ஆனா ரெஸ்ட்ரைனுக்கும் கன்ஸ்ட்ரைன்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ரெஸ்ட்ரைன்ங்கிறது நீங்களே செல்ஃப் இம்போஸ் பண்ணிக்கிறது. தட் இஸ் ஒன் பர்சன் ஹூ இம்போஸ் ஆன் செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் அகேன்ஸ்ட் ஹிம். ஸோ அவங்களே அவங்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா சுயமா பண்றதுங்கிறது ரெஸ்ட்ரைன் சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஒருவேளை ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ் பண்ணுதுன்னா அது கன்ஸ்ட்ரைன். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா போயிருது. அப்போ அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ வாட் எவர் ஒன் செல்ஃப் லைக்ஸ் என்ன நினைச்சாலும் செய்யலாம் அப்படின்னா அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கான ஸ்கோப் இல்லை இங்க. அப்படின்னா அது ஃப்ரீடமா இருக்காது. அப்போ ஃப்ரீடம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டன் லெவல் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு டெவலப் ஒன் செல்ஃப் ஃபுல்லி. ஸோ இது பாசிட்டிவ் கொனோட்டேஷன், இதுதான் ஆன்சர். ஓகே. அப்போ பேசிக்கா லிபர்ட்டிக்கான டெஃபினேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். லிபர்ட்டி ஆர் ஃப்ரீடம் அப்படின்னா நத்திங் பட் ஆப்சன்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் ஆர் டு கிவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி to oneself to develop oneself fully. Okay. So opportunity to develop oneself fully அப்படிங்கிறது அதோட அப்ஜெக்டிவ். எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. மேபி ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஈஸியா கிராக் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா மேக்ஸிமம் ஈக்குவாலிட்டி அண்ட் லிபர்ட்டி இந்த ரெண்டுல தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த அப்சர்வேஷன் தேவைப்படுது நமக்கு. ஓகே. நெக்ஸ்ட், டெமோக்ரஸி superior virtue lies in the fact that it calls into activity. ஸோ இது ஒரு அப்சர்வேஷன் நம்ம போட வேண்டியதுதான். The intelligence and character of ordinary men and women. Okay. The method for strengthening executive leadership. அது டெமோக்ரஸியா? எக்ஸிகியூட்டிவ் லீடர்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்றதுதான் டெமோக்ரஸியோட சுப்பீரியர் விர்ச்சுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அது ஒரு பார்ட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன். எக்ஸிகியூட்டிவ்ங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன் இல்ல ஒரு ஆர்கன். ஸோ அதோட ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்றதுங்கிறது டெமோக்ரஸியோட கோர் அப்ஜெக்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. A superior individual with dynamism and vision. Okay. ஸோ இந்த இடத்துல இண்டிவிஜுவல் நிப்பாட்டினா பரவாயில்ல, ஆனா முன்னாடி ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்றாங்க சுப்பீரியர் இண்டிவிஜுவல். ஓகே. ஸோ அப்போ இங்க என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு செலக்டிவ் பேசிஸா ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொனோட்டேஷன்ல வருது. ஸோ இதுவும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. A band of dedicated party workers பார்த்தோன்னு இன்வைட் பண்ணிடலாம். அப்போ the intelligence and character of ordinary men and women. ஸோ ஒரு இன்டெலிஜென்ஸ் அண்ட் கேரக்டர் ஆஃப் ஆர்டினரி மென் அண்ட் விமனை எம்பசைஸ் பண்றது தான் டெமோக்ரஸியோட சுப்பீரியர் விர்ச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஏ இஸ் தி ஆன்சர். ஃபைன். ஸோ இதெல்லாம் நம்ம அந்த நேரம் லாஜிக்கலா எடுத்து அசம்ஷன் பண்ணி போடுற கொஸ்டின் தான். ஓகே. அந்த நேரம் கிளிக் ஆனா அதெல்லாம் இல்லைன்னா இல்லை, தட்ஸ் ஆல். ஆனா கொஞ்சம் பேசிக் ஐடியாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த மாதிரி ஐடியா தட் இஸ் தியரிட்டிக்கலா இந்த நாலேஜ் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நம்ம அதை வச்சு கிராக் பண்ணலாம். ஓகே. அடுத்து, the mind of the makers of the Constitution of India is reflected in which of the following?
So we all know that it is preamble. Okay. Next, which one of the following objective is not embodied in the preamble of the Constitution of India? So அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா preamble இருக்கிற each and every word தெரிஞ்சிருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ இதுல என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எந்த ஒரு அப்ஜெக்டிவ் preamble சொல்லலைன்னு சொல்றாங்க. இப்போ லிபர்ட்டி அப்படிங்கறது இங்க எல்லாத்துலயும் காமனா இருக்கு. ஓகே. சோ நாலு இடத்துலயும் லிபர்ட்டி காமனா இருக்கு. ஓகே. அப்ப லிபர்ட்டி அப்படின்னு வரும்போது லிபர்ட்டில என்ன சொல்லுது? லிபர்ட்டி ஆஃப் தாட் சொல்றாங்க, எக்ஸ்பிரஷன் சொல்றாங்க, பிலீஃப் சொல்றாங்க, ஃபெய்த் அண்ட் வர்ஷிப்னு சொல்றாங்க. ஓகே. சோ இங்க ஆனா எகனாமிக்ங்கிறதுக்கு என்ன இருக்கு? ஓகே, ஜஸ்டிஸ் தான் இருக்கு. ஜஸ்டிஸ்ல தான் சோஷியோ எகனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல்னு சொல்றாங்க. So we should know each and every word in the preamble. Okay, so அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். We will read it. Okay, so answer for this one is economic liberty. மத்ததெல்லாம் இருக்கு. Liberty of thought, expression, belief, faith and worship அப்படிங்கிறது லிபர்ட்டில இருக்கும். ஜஸ்டிஸ்ல தான் சோஷியோ எகனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் இருக்கும். ஓகே, ஃபைன். எகனாமிக் ஜஸ்டிஸ் அகைன். ஓகே, ஸோ இங்கேயும் அதே தான் எகனாமிக் ஜஸ்டிஸ். எகனாமிக்ங்கிறது இங்கேயும் எகனாமிக் ஜஸ்டிஸ் இஸ் ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹஸ் பீன் ப்ரொவைடட் இன். ஸோ எகனாமிக் ஜஸ்டிஸ் எங்க கொடுத்துருக்காங்க? நம்ம இப்பதான் பார்த்தோம் வித் ரெஸ்பெக்ட் டு preamble இருக்கு அப்படின்னு பார்த்தோம். எகனாமிக் ஜஸ்டிஸ். ஓகே, ஸோ அப்போ நன் ஆஃப் தி அபோவ் இல்லை. ஏன்னா preamble இருக்கு இந்த ரெண்டுலையும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து டிபிஎஸ்பின்னு சொல்றாங்க. preamble இப்போ தான் இருக்குன்னு பார்த்துட்டு வந்தோம் எகனாமிக் ஜஸ்டிஸ். ஓகே, ஸோ அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்காது. ஏன்னா ஜஸ்டிசியபிள். அங்கே கொண்டு போய் எகனாமியை வச்சோம்னா மாட்டிக்கிடுவோம். ஓகே, அப்போ preamble இருக்குங்கிறது தெளிவாகி போச்சு. இப்போ எகனாமிக் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்துச்சுன்னா அது ஜஸ்டிசியபிள் ரைட்டா போயிடும். அப்போ ஜஸ்டிசியபிள் ரைட் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் யூ ஹாவ் டு என்ஷூர் எகனாமிக் ஜஸ்டிஸ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிறது நம்மள மாதிரி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி சொசைட்டில பாசிபிளா? ஓகே, ஸோ எல்லாரையும் ஒரே மாதிரி எக்கனாமிக் லெவலில் நம்ம மெயின்டைன் பண்ண முடியுமானா அது முடியாது. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அப்போ அது ஜஸ்டிசியபிள் ரைட் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா we can come to one conclusion that is directive principles of state policy. அது போக ஜென்ரலாகவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஷூர்ஸ் எக்கனாமிக் அண்ட் சிவில் பொலிட்டிக்கல் அண்ட் சிவில் லிபர்ட்டி. Whereas DPSP ensures socio and economic equality or rights. Okay, so இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் தான். So answer for this one is preamble and directive principles of state policy. இதெல்லாம் சிம் பேசிக்கான கொஸ்டின் நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் the word secular denotes. Okay, so பழைய கொஸ்டின். the word secular denotes keeping away from all religion. Okay, ரிசர்வ் பண்ணலாம். freedom of religion and worship to all citizens. Okay, belief in God. Okay, practicing different religions. So belief in God eliminate பண்ணிடலாம். Okay, practicing different religion. Okay, eliminate பண்ணிடலாம். இப்போ பிரச்சனை எங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா keeping away from all religion or freedom of religion and worship to all citizens. That is ensuring on ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, அப்போ செக்குலருங்கிறது நமக்கு டினோட் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அண்ட் ஒர்க் டு ஆல் சிட்டிசன்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இதுலலாம் கொஞ்சம் நம்ம லாஜிக்கல் அரைவ் ஆகிறது தான். ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு எம்பசைஸ் பண்ணிருக்கனால செக்குலரிசம் அப்படிங்கிறதுல ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகே, தென் விச் ஃபேமஸ் ஜட்ஜ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்டட் த அத்தாரிட்டி ஆஃப் தி பார்லிமெண்ட் டு அமெண்ட் தி கான்ஸ்டியூஷன் so as to damage or destroy its basic or essential feature or its basic structure? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ தட் இஸ் கேஸ் ஒன் ஆன் த பாதி கேஸ். ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஃபைன். ஓகே, இப்போ அப்சர்வேஷன் அப்படின்னு வரும்போது பர்பஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டேட் கவர்மெண்ட் இதெல்லாம் பேசிக் டெஃபினேஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஐடியல்ஸ் அஸ்பிரேஷன் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஃபெடரல்னா என்ன, யூனியன் என்ன, குவாசிட்டி ஃபெடரல்னா என்ன, நேச்சர் ஆஃப் ப்ரியாம்பிள்னு வரும்போது இட்ஸ் ஜஸ்டிசியபிலிட்டி இதெல்லாம் பார்க்கணும். ஓகே, ஸோ இதை இப்போ பார்த்துடலாம். ஃபைன். பேசிக் திங்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸ்டேட்டுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறது. ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு இன்டான்ஜிபிள் ஃபினாமினன். பட் கவர்மெண்ட்ங்கிறது இட் இஸ் பார்ட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் இன் தி ஸ்டேட். இது ஒரு டான்ஜிபிள் ஃபினாமினா. தட் இஸ் ஐ எம் டெல்லிங் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டேட் அண்டு சென்டர். ஓகே, ஸோ ஸ்டேட் அண்டு கவர்மெண்ட் இது இன்டான்ஜிபிள். ஓகே, ஸோ தொட்டு உணர முடியாதவங்களால. அதே மாதிரி இது வந்து பெர்மனன்ட். திஸ் கம்பேர் வித் ஓகே ரிலேட்டிவ்லின்னு தான் சொல்ல முடியும். கவர்மெண்ட் அப்படிங்கிறது டெம்பரவரி. ஏன்னா ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்கு ஒரு ரூபா பேஸ்ட் ஆன் தி பொலிட்டிக்கல் செட்டப் அது மாறுறதுக்கான ஸ்கோப் இருக்கு. ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் தே ஆர் இம்ப்ளிமெண்டிங். ஓகே, ஸோ இட் இஸ் பார்ட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் தான், ஸ்டேட் தான் ஹோல். ஓகே, ஸோ அப்போ ஸ்டேட்டுக்கான கிரைட்டீரியா கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு.
கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன் ஆர் இன்ஸ்டிடியூஷன் தான். ஓகே, ஸோ அந்த ஆர்கனைசேஷன் ஆர் இன்ஸ்டிடியூஷனோட ஒர்க் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஃபார்மேஷன், லா இம்ப்ளிமெண்டேஷன், தென் ஜுடிஷியரியல் ஆஸ்பெக்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறதா இருக்கும். ஸோ அப்போது ஒரு ஆர்கனைசேஷன் வரும்போது கவர்மெண்ட்னு வந்துட்டாலே அந்த லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அப்படிங்கிற ஒரு பார்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்னன்னா கவர்மெண்ட் ஓகே, அப்போ வாட் இஸ் மென் பை கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் லிமிடெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ த லிமிடெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது இங்கே என்ஷூர் பண்ணப்படுது. அப்போ ஹவு யூ கேன் ஏபிள் டு என்ஷூர் ஆன் லிமிடேஷன் அப்பான் தி கவர்மெண்ட் அப்படின்னா த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ அது ஐதர் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஆர் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எதுவாக வேணா இருக்கலாம், பட் தர் மஸ்ட் பி அன் கான்ஸ்டியூஷன். நம்மள்ட்ட ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருக்கிறதுனால அந்த இன்டர்பிரேஷன்லேயே போயிடலாம். அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் ஓகே ஃபைன், இந்த கான்ஸ்டியூஷனோட ஐடியா எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனலிசம் அப்படிங்கிற ஒரு இசம்ல இருந்து தான் வந்திருக்கும். ஓகே, ஸோ மார்க்சிசம், கம்யூனிசம் மாதிரி கான்ஸ்டியூஷனலிசம் அப்படின்னு வந்திருக்கும். இந்த கான்ஸ்டியூஷனலிசமும் எதை ஆர்கியூ பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை தான் ஆர்கியூ பண்ணுது. அப்போ லிமிடெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஆர்கியூ பண்ணணும் அப்படின்னா இந்த லிமிடெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை என்ஷூர் பண்றதுக்கான பேராமீட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்கிறது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் சிவில் ரைட்ஸை என்ஷூர் பண்றது, law and order under the control of government. Okay, so taxation, representation, no taxation without representation, இந்த மாதிரி பேசிக் கேரக்டர் சொல்றீங்க இல்லையா, இது எல்லாமே லிமிடெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் கான்ஸ்டியூஷனலிசம் என்ஷூர் பண்ணக்கூடிய விஷயம் தான். அப்போ கான்ஸ்டியூஷனலிசம்னாலும் கான்ஸ்டியூஷன்னாலும் ரெண்டுமே என்னன்னா லிமிடெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் ஆர்கியூ பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் அதான் சொல்லிட்டேன். ஓகே, வாட் இஸ் மென் பை கான்ஸ்டியூஷன். அடுத்து இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஃபங்க்ஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இது நான் என்சிஆர்டில இருந்து எடுத்தது. ஓகே, ஸோ நம்ம அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க் இருக்கு இல்லையா, அதில் அவங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் தே டெல் தட் இஸ் மினிமம் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மினிமம் கோஆர்டினேஷன் பிட்வீன் ஹூம் அப்படின்னா பிட்வீன் பீப்புள் அண்ட் பீப்புள், பிட்வீன் அண்ட் பீப்புள் அண்ட் கவர்மெண்ட். ஓகே, ஸோ ஒரு கான்ஸ்டியூஷனோட பேசிக் கிரைட்டீரியா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மினிமம் கோஆர்டினேஷன் வரணும், அது ஆர்கனைசரா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கணும், அந்த கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணுங்கிறத அந்த கான்ஸ்டியூஷன் சொல்லணும். ஓகே, ஸோ அது போக அந்த கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு நமக்கு தெரியுது, ஒரு செட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, அந்த செட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. ஓகே, ஸோ இதுக்கு என்னன்னா we have to put certain checks and balance, அதுவும் அதில் இன்ஷூரபிலிஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இண்டிவிஜுவல் லிபர்ட்டியை ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்போ இண்டிவிஜுவல் லிபர்ட்டியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டா யூ ஹாவ் டு இம்போஸ் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அப்போ ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டா இம்போஸ் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் லிமிட்ஸ் ஆன்னு கேட்டால் எஸ், அது எது மூலமாக பண்ணுறாங்க த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரி, அதோட விட்டுட்டாங்களா? இல்லை, அஸ்பிரேஷன் ஆஃப் த பீப்புள் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பும் அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும். அப்போ ப்ரியாம்பிள் அஸ்பிரேஷன் இருக்கு. ஓகே, சாவரின், சோஷியல், செகுலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் மூலமா ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்றோம். அப்போ அந்த அச்சீவ் பண்றதுக்கான அஸ்பிரேஷன்ஸ் வேற எங்கேயும் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கான்னு கேட்டால் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருக்கு. ஏன்னா அதுதான் ஃபண்டமெண்டல் இன் தி கவர்னன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரின்னு சொல்றோம். அப்போ டிபிஎஸ்பி அங்கே இருக்கு. அது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டன் லெவல் ஆஃப் ஐடென்டிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, ஃபண்டமெண்டல் ஐடென்டிட்டி, பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி அண்ட் அதர் திங்ஸ். ஓகே, ஸோ அப்போ இது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மூலமாக நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐடென்டிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. ஸோ இதுதான் செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷன் சொல்லி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க்ல சொல்றாங்க. ஓகே, அடுத்து சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வரும்போது லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் சொல்றோம். ஸோ இனிஷியல் அட் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் 395 ஆர்டிகல்ஸ், 8 ஷெட்யூல்ஸ் அண்ட் 22 பாயிண்ட்ஸ். அஸ் ஆஃப் நவ் ஆர்டிகல்ஸ் நான் ஒரு 448 போட்டிருக்கேன், பட் பார்த்துக்கோங்க. ஓகே, அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்குன்னு அவ்வளோ தூரம் போக மாட்டாங்க, பட் ஏன்னா ஒரிஜினல் நமக்கு தெரியும். இது இப்போ ரிவைஸ் இருக்கு. ஓகே, தென் 12 ஷெட்யூல்ஸ் இருக்கு, இது கன்ஃபார்ம். 25 பார்ட்ஸ் இருக்கு, இது கன்ஃபார்ம். இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரை இட் இஸ் போத் ஃபிளெக்சிபிள் அண்ட் ரிஜிட்னு சொல்றோம். ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ ஒவ்வொரு பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனுக்கும் ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் திங்ஸ் கூட கூட டிஃபிகல்ட்டி லெவல் கூடுது. ஓகே, ஒரு ஷெட்யூல் 7ல் நீங்கள் சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னா அப்போ அந்த 2/3 மெஜாரிட்டி பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் பிளஸ் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் அங்கே தட் இஸ் ஹாஃப் ஆஃப் தி பாப்புலேஷன் அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் தாண்டி ஒரு ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன் தேவைப்படுது. இதே அதர் பார்ட் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸோ இல்லை மற்ற ஏரியாஸை நீங்கள் வயலேட் அமெண்ட் பண்ணும்போது அங்கே என்னன்னா அந்த ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன் தேவைப்படுறது இல்லை. ஓகே, ஸோ இதே இது வித் ரெஸ்பெக்ட் டு கிரியேட்டிங் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அந்த மாதிரி வரும்போது அங்கே என்ன தேவைப்படுறது இல்லை அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டை விட்டுருங்க, பார்லிமெண்ட்டுக்குன்னு வரும்போது அங்கே அதுக்கான அமெண்ட்மெண்ட்டை கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இல்லைன்னே சொல்லிடுறாங்க. அப்போ அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு, ரிஜிடிட்டி இருக்கு. ஸோ இட் இஸ் கேரக்டர் ஆஃப் போத் ஃபிளெக்சிபிள் அண்ட் ரிஜிட் நம்ம பார்த்தது தான். குவாசி ஃபெடரல் செட்டப் பொறுத்தளவுக்கு ஃபெடரல் கேரக்டர் என்னென்ன இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ரிட்டன் கான்ஸ்டியூஷன் மஸ்ட் பி சுப்ரீம், டிவைட் தி பவர் பிட்வீன் சென்டர் அண்ட் த ஸ்டேட், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஸோ இது நமக்கு பேசிக்காவே தெரியும். இண்டிபெண்டா யூனிட்டரி கேரக்டர் என்ன இருக்குன்னு பாருங்க, ஆர் யூனிக் கேரக்டர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்ன இருக்குன்னு பாருங்க. சென்டர் பவுண்டரிஸ் ஆஃப் த ஸ்டேட்டை ஆல்டர் பண்ண முடியும். நார்மல் டைம்ல ஃபெடரல் கேரக்டராகவே ஃபங்க்ஷன் ஆகட்டும், பட் எமர்ஜென்சின்னு வரும்போது யூனிட்டரி கேரக்டருக்கு மாறிடும்.
பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணலாம். அப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ஃபங்க்ஷன் என்ன ஆயிடுது, மீனிங்லெஸ் ஆயிடுது. அங்கே இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டிசால்வ் ஆகிறதுக்கான ஸ்கோப்பும் இருக்கு. ரெசிடியூரி பவர் யார்கிட்ட இருக்கு, யூனியன் கிட்ட இருக்கு. ஆர்டிகல் 249 என்ன சொல்றாங்க, பார்லிமெண்ட் கேன் இன்வைட் த ஸ்டேட் லிஸ்ட்னு சொல்றாங்க. இன்சென்ஸ் தே கேன் மேக் லா வித் ரெஸ்பெக்ட் டு நேஷனல் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் யார் கையில் இருக்கு, யூனியன் கையில் இருக்கு. ஹியூஜ் ஃபினான்ஷியல் ஷேர் யார்கிட்ட இருக்கு, யூனியன் கிட்ட இருக்கு. அதனால இதுக்கு ஃபெடரல் கேரக்டர், பியூர்லி ஃபெடரல் கேரக்டர் கொடுக்க முடியாது. ஸோ இதுக்கு குவாசி ஃபெடரல் கேரக்டர் கொடுக்குறோம். அதுக்காக வேண்டி யூனிட்டரின்னு சொல்ல முடியுமா, அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ஃபெடரல் செட்டப் இருக்கு, டியூவல் பாலிட்டி. அப்போ ஃபெடரல் கேரக்டர் இருக்குன்னு சொல்றது மாதிரியே ஏன் ஃபெடரல் கேரக்டர் இருக்கா, தட் இஸ் ஃபெடரல் கேரக்டர் இருக்கு, ஆனா அதனால பியூர்லி ஃபெடரல் இல்லைன்னு சொல்றதுக்கான கேரக்டர்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரீகன்சிலியேஷன் ஆஃப் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் வித் பார்லிமெண்ட் சாவர்னிட்டி. இது எதுக்காக, டு மெயின்டைன் தி பேலன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யூகே கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்க இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன் கேட்டா ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருக்கு. ஓகே, ஸோ இது ரிட்டன் கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஒரு இன்ஸ்டியூஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. ஓகே ஃபைன், பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ங்கிறது. இதுல லா மேக்கிங் இன்ஸ்டியூஷன் இருக்கு. ஓகே, ஸோ இந்த லா மேக்கிங் இன்ஸ்டியூஷன் என்ன பண்றாங்க, தே மேக் லா அப்படின்னு வரும்போது, இன்கேஸ் இஃப் இட் இஸ் வயலேஷன் அப்படின்னு வரும்போது செக்ஸ் ஆன் சுப்ரீம் கோர்ட். ஓகே, ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டியூஷன் வயலேஷன் இருக்குங்கிறத சொல்லிடுறாங்க. பட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன்ல இன் டீடைலா ஏதாவது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா இல்ல. அப்போ இந்த இடத்துல என்னவாகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் என்னவாகல, ஒரு சைடா டில்ட் ஆகி யாருக்கு ஃபேவர் ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் அங்கே ஃபேவர் ஆயிடுது. ஏன்னா அங்கே ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருந்தாலும், அங்கே லா மேக்கிங் இன்ஸ்டிடியூஷன் பார்லிமெண்ட் இல்லை, அங்கே ஆர்கனைசேஷன் இருந்தாலும், பட் அவங்க மேக் பண்ணக்கூடிய லா எதை வேணாலும் என்னன்னு சொல்ல முடியும்னா சுப்ரீம் கோர்ட்னால நல்ல வாய்டுன்னு சொல்ல முடியும். பட் யூகேவை பொறுத்தளவுக்கு இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஸோ அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன்னால இங்க பார்லிமெண்ட் சாவர்னிட்டி. ஸோ இங்க சுப்ரீம் கோர்ட்டோட ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமல் தான். ஏன்னா அங்க ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா ஃபாலோ பண்ணியிருந்தாலே போதும், அது கரெக்ட்னு சொல்லிடலாம். பட் இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரைக்கும் இட் இஸ் அ பிளண்ட். ஓகே, ஸோ இந்த பிளண்ட் அப்படின்னு வரும்போது ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரிட்டன் கான்ஸ்டியூஷன்ல வி ஆர் ஹேவிங் சர்டன் லெவல் ஆஃப் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் மூலமா நம்ம என்ன பண்றோம், பார்லிமெண்ட்டுக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுக்குறோம். அந்த அத்தாரிட்டி இஸ் பார்லிமெண்ட் சாவர்னிட்டி. இந்த பார்லிமெண்ட் சாவர்னிட்டி மூலமா என்ன பண்றாங்க, லா மேக் பண்றாங்க. அந்த லா கரெக்டா இல்லையாங்கிறத கொஸ்டின் பண்றதுக்கு வி ஆர் கிவிங் சர்டன் லெவல் ஆஃப் ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ். அப்ப ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருக்கு, பார்லிமெண்ட் சாவர்னிட்டி இருக்கு, தட் இஸ் லிமிடெட் பார்லிமெண்ட் சாவர்னிட்டி. அது போக ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் என்ஷூர் பண்ணிருக்கோம். ஸோ இது மூணும் ஒரு பிளண்ட். இந்த பிளண்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு பார்லிமெண்ட்டுக்கு அதிகமான பவர் போயிடுது, இந்த சைடு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகமான பவர் போயிடுது. இது ரெண்டையும் ஓவர் கம் பண்றதுக்கு வி கிரியேட் ஆன் பிளண்ட். ஸோ அதனால ரீகன்சிலியேஷன் ஆஃப் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் வித் பார்லிமெண்ட் சாவர்னிட்டி. ரெண்டு ரைட்ஸுமே இருக்கு, ஜஸ்டிஃபியபிள் ரைட்ஸ் இருக்கு, நான் ஜஸ்டிஃபியபிள் ரைட்ஸ் இருக்கு. ஓகே, பேசிக் ஃபீச்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ங்கிறது கேசன் வந்த பாதி கேஸ்ல சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமே இன்னமும் என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்லிமெண்ட் ரோல் லிமிடெட் ஆயிடுது. ஓகே, நெக்ஸ்ட் drawn from various sources பார்த்து வச்சுக்கோங்க, கேட்கலாம். ஓகே, ஸோ ஃபேக்ட் ஓரியன்டாக போயிட்டதுனால கண்டிப்பாக கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்கு, கேட்கவும் செஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ திஸ் இஸ் தி சார்ட். ஓகே, ஸோ இதில் இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. லிஸ்ட் ஆஃப் சார்ட்ஸ் ரெண்டு கோரிலேட் ஆகும். ஓகே, இது என்சிஆர்டில இருந்து எடுத்தது, அது தமிழ்நாடு சமச்சீர்ல இருந்து எடுத்தது. ஓகே, அட்லீஸ்ட் இதை மட்டும் நேஷனல் பார்த்துட்டு போய் இல்லை லட்சுமிகாந்த் இருக்கிறதே போதும், டீசெண்டாக பார்த்துட்டு போயிருங்க. ஓகே, then parliamentary form of government with an elected president. Okay, so parliamentary form of government இருக்கான்னு கேட்டா இருக்கு, yes it is. பட் ரிபப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால அப்போ இங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா, ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எலெக்டடா மாற்ற வேண்டியதா இருக்கு. ஓகே, அப்போ ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எலெக்டட் அப்படின்னு வரும்போது இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரசிடென்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றோம், ஹி இஸ் கன்சிடர்ட் டு பி தி ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஓகே, ஸோ டியூவல் பாலிட்டியில அந்த ஹைரார்கியில் ஓகே பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தில் மொத்தம் ரெண்டு ஹெட் இருப்பாங்க. ஒன்று ஹெட் ஆஃப் த ஸ்டேட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படின்னு வரும்போது இந்த ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட்டுக்குள்ள யார் வந்துடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் அஸ் அ ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக மாறிடுறாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல என்னன்னா பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் இருக்கு, அட் த சேம் டைம் பிரசிடென்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு. ஸோ தட்ஸ் வை வி ஆர் கால் டு பி அன் டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்றோம். ஓகே ஃபைன். அடுத்து பிரியாம்பிள். ஸோ பிரியாம்பிளை பொறுத்தளவுக்கு நமக்கு ஆல்ரெடி பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் திருப்பி ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ப்ரிஃபேஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, இட் கிவிங் அண்ட் கைடிங் வேல்யூஸ் டு தி கான்ஸ்டியூஷன். எஸ், ஓகே. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்றாங்க? டு எக்ஸாமின் அண்ட் எவால்வேட் எனி லா அண்ட் ஆக்ஷன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். ஓகே ஃபைன். ஸோ இதுல என்னென்னலாம் இருக்கு, பிரியாம்பிள்ல என்னென்ன அம்சங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. ஸோ இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, சோர்ஸ் ஆஃப் பவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. தட் இஸ் நமக்கு கான்ஸ்டியூஷனுக்கான பவர் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, who gave the power to the constitution அப்படின்னு பாத்தீங்கன்னா, we the people, நம்ம தான் கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க? sovereign, social, secular, democratic and republican சொல்றாங்க. that is aspirations. ஓகே, so ideals. ஓகே, so ideals of nature அப்படின்னு சொல்றோம். in sense we it is a means. ஓகே, so ideals are means ன்னு சொல்றோம். இது aspiration. ஓகே, so means and end. ஓகே, so India
as a sovereign socialist secular democratic republic function ஆச்சு அப்படின்னா எதை அச்சீவ் பண்ண முடியும்னா ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அச்சீவ் பண்ண முடியும். இதுல பாருங்க we the people of power சோர்ஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்து மீன்ஸ் அண்ட் அஸ்பிரேஷன்ஸ் ரெண்டும் சொல்லிட்டாங்க. ஸோ அஸ்பிரேஷன் பாருங்க ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல், லிபர்ட்டி ஆஃப் தாட் எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரோமோட்டிங் தம் அமங் ஆல், ஃப்ரெட்டர்னிட்டி அஷூரிங் தி டிக்னிட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல் அண்ட் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷன். ஸோ இதுல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் ஒவ்வொன்றும் முக்கியம், ப்ளீஸ் மெமரைஸ் இட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் when our constitution came into force, that is enacted. Okay, so when our constitution get enacted அப்படிங்கிற விஷயத்தை emphasize பண்றாங்க. that is 26th November 1949. okay, so யார் கொடுத்துக்கிறோம்? hereby adopt, enact and giving to ourselves தான். ஸோ நம்ம தான் நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இதில் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன இன்சர்ட் பண்ணுறாங்க? இந்த செக்குலருங்கிற வேர்டு, சோஷியலிஸ்ட்டுங்கிற வேர்டு அமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அது போக இந்த யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஓகே, இது பேசிக்கான அமெண்ட்மெண்ட்ஸ் அதில் இருக்கு அப்படிங்கிறது. இது ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கு. ஓகே, ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாலும் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் 26th November 1949 இருந்து இது செல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ அப்படி பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கான்னு கேட்டால் இருக்கு. ஓகே, ஸோ அதை தான் கான்ஸ்டியூஷன் வேலிடுன்னு சொல்லிடுச்சு. ஸோ இந்த தடவை இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல எனி சேஞ்சஸ் ஆர் அமெண்ட்மெண்ட் இன் தி பிரியாம்பிள் எது அப்படிங்கிறத சிம்பிளாக கேட்கறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க பிரியாம்பிள். ஓகே, ஃபைன். அடுத்து aspirations and ideals நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். sovereign means independent authority of the state. okay, so no external forces can put any limitations or restriction against the independence or decision of the state அப்படிங்கிறது தான் sovereignty. so that's why we are considered to be an independent nation. okay, அடுத்து democracy அப்படிங்கிறது rule by law. so இதுல நம்ம we adopted on parliamentary democratic format. so parliamentary democracyல basic character பாருங்க, representation of the people இருப்பாங்க, that is MP or MLAs. அடுத்து ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் இருக்கா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி கவர்மெண்ட். ஓகே, அடுத்து அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு தி லெஜிஸ்லேச்சர். இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பார்லிமெண்டரி டெமோக்ராட்டிக் சிஸ்டம். ஓகே, அதுக்கப்புறம் டெமோக்ரஸியோட நிப்பாட்டில் ரிபப்ளிக்னு வச்சிருக்கோம். ஏன்னா ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் இங்கே என்ன எலெக்டட், தோ இன்டைரக்ட்லி எலெக்டட்னாலும் தேர் எலெக்டட். ஓகே, ஸோ பீப்புள் எலெக்டட் ஆனோ பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எலக்டோரல் காலேஜ் எலெக்ட் பண்ணாலும் அது எலெக்டட் தான். ஓகே, ஸோ இதில் அந்த ரிபப்ளிக் அப்படிங்கிறது குடியாச்சு. ஸோ யார் வேணாலும் ஒரு சக மனிதனில் யார் வேணாலும் என்னவாகலாம், பிரசிடென்ட் ஆகலாம் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். அப்படி வரும்போது அதுக்கான குவாலிஃபிகேஷன் வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் 35 years இந்த இதெல்லாம் ஓகே, பட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் பேசிக் கிரைட்டீரியா. அப்போ இந்தியாவை என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are having a parliamentary form of government and elected head of the state as the president. so அதனால democratic republic னு சொல்றோம். okay, next secularism. okay, secularism refers to the separation of religion from the state basically, but Indian secularism அப்படிங்கிறது certain level of differences இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா strategy of distancing இருக்கா? இருக்கு. that is ஒரு ரிலீஜனுக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்டால், டிஸ்டன்ஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்கு. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, நான் எங்கள் வேலையை பார்க்குறோம். ஓகே, ஃபைன். அடுத்து நான் இன்டர்ஃபரன்ஸ், நாங்களும் உங்கள் வேலையில் ஈடுபட மாட்டோம், நீங்களும் எங்கள் வீட்டில் ஈடுபடாதீங்க. இது ரெண்டும் வெஸ்டர்ன் செக்குலரிசத்துக்கான அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ கம்ப்ளீட்லி டிட்டாச்சு. பட் இந்தியன் செக்குலரிசத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு. தட் இஸ் ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பியூட்டி இருக்கு. தட் இஸ் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் இன்டர்வென்ஷன். ஸ்ட்ராட்டஜி ஆஃப் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஸ்டேட் கேன் இன்வால்வ் இன் தி அஃபேர்ஸ் ஆஃப் தி ஆர் இன்டர்வென் இன் தி அஃபேர்ஸ் ஆஃப் தி ரிலீஜன். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் கேஸ் இஃப் அன் இண்டிவிஜுவல் இஸ் டிஸ்கிரிமினேட்டட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிலீஜன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்லையோ இல்லை சம் அதர் ரேஸ், ரிலீஜன், காஸ்ட்னு தானே வருது. அப்போ ரிலீஜன்கிற கண்டிஷனில் ஒரு இண்டிவிஜுவல் if he feels discriminated or if he experience on discrimination அப்படின்னு வரும்போது state will intervene in the affairs of the religion. so அதுக்கு we have examples. so இந்தியாவில் strategy of intervention இருக்கு. that is we are ensuring on freedom of religion. okay, so to all section of the society. so அதுதான் core objective, that is freedom of religion ensure பண்றது. அதனால தான் நம்ம அங்கே என்னன்னா freedom of religionக்கு அந்த ஆன்சர் போனோம். ஓகே, ஸோ அப்போ அந்த strategy of intervention ஒன்று இருக்கு. that is அது போக அப்சர்வேஷன் வரும்போது கேஸ்னு வந்த பாதி கேஸ்லையும் சரி, எஸ்ஆர் பொம்மாய் கேஸ்லையும் சரி, செக்குலரிசம் என்னன்னு சொல்றாங்க, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க. சோசியலிஸ்ட் பொறுத்தளவுக்கு ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இதுதான் இதுக்கான டெஃபினேஷன். ஓகே, ஸோ தட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன், எஸ்பெஷலி எக்கனாமி. ஓகே, ஃபைன். அடுத்து ஆஸ்பிரேஷன், ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் மீன்ஸ் இட் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் சொசைட்டி. ஓகே, ஜஸ்ட் சொசைட்டி அப்படிங்கிறது நத்திங் பட் என்ஷூரிங் டிக்னிட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஓகே, ஒரு டிகினிட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, அவங்களுக்கான சுயமரியாதை நீங்க கொடுத்துட்டீங்கனாலே அது ஜஸ்டிஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ அந்த இடத்துல ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங் அதுதான். ஸோ இட் என்ஷூர்ஸ் சோஷியோ பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக். பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது எந்த விதமான ஆர்பிட்ரரி டிஸ்கிரிப்ஷனும் இருக்கக்கூடாது. எங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல.
அது அச்சீவ்டா அப்படின்னு கேட்டால் அச்சீவ்டு. ஏன்னா we are adopting an universal adult suffrage. Okay, so those who are above the age of 18 years, they are eligible to vote ன்னு தான் சொல்கிறோம். We are not discriminated any person on the grounds of religion, race, caste, sex or place of birth or any in economic terms. Okay, so monetary termsல அவங்க discriminate பண்ணல. So political democracy we achieved. Okay, social justice அப்படிங்கிறது it's nothing but to avoid should not be discriminated against the ground of religion, race, caste, okay, or sex of birth or any of them. அடுத்து எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் என்ஷூரிங் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் இன் சென்ஸ் லைக் ஷுட் பி ட்ரீட்டட் ஆர் லைக்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ யூ ஹாவ் டு கிவ் சம் மானிட்டரி அசிஸ்டன்ஸ் ஆர் இன்கைண்ட் அசிஸ்டன்ஸ் டு தி போரர் செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டி டு அப்லிஃப்ட் தம். ஓகே, ஸோ அது போத் மானிட்டரியாக இருக்கலாம், இன்கைண்டாக இருக்கலாம். ஸோ அது மூலமாக என்னென்னா அவங்கள வந்து நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் கொண்டு வர்றது தான் அந்த எக்கனாமிக் ஜஸ்டிஸ் என்ஷூர் பண்ணுற விஷயம். ஸோ ஜஸ்டிஸ்க்கான டெஃபினேஷன் நமக்கு ஓரளவுக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, லிபர்ட்டின்னு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆப்சன்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ஆர் எபிலிட்டி டு ஃப்ரீ எக்ஸ்பிரஸ் தம்செல்ஸ் அண்ட் டெவலப் தேர் பொட்டன்ஷியல். ஈக்குவாலிட்டி அப்படின்னு வரும்போது ஆப்சன்ஸ் ஆஃப் எனி ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ், ஓகே ஃபைன், இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, இதை ரூல் ஆஃப் லாக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்கலாம். தட் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் எனி ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் ஃபார் எனி ஒன் irrespective ஆஃப் எனி திங். ஓகே, ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த், எனி ஆஃப் தம். பட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ஷூர் பண்ணுறோம் இல்லையா. இட் மீன்ஸ் we are facilitating an adequate opportunity for any section of the society, provided in case if they want some additional support for their upliftment, state will benefit for it. That is, state will do for it like reservation. So reservation, it is a classic example for equality, ensuring equality in terms of ensuring equal protection of law. That is assuring distributive justice or affirmative action. இதெல்லாம் keyword எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து fraternity nothing but a sense of common brotherhood. ஓகே, ஸோ அதில் வேற ஒன்றும் இல்லை, சகோதரத்துவம் அப்படிங்கிறது தான். ஸோ ஆல்மோஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாம்பிளோட பேசிக் அந்த சார்ட் பார்த்தாச்சு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி திங் டெஃபினேஷன்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம ஜஸ்டிசபிலிட்டி செக் பண்றோம். ஸோ ஜஸ்டிசபிலிட்டி அப்படின்னு வரும்போது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பெர்பார் யூனியன் ஆஃப் கேஸ்ல வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டாங்க. பட் இன் கேஸ் ஏதாச்சும் ஒரு ஆம்பிகுவஸ் திங்ஸ் இன் தி கான்ஸ்டியூஷன்ல இருக்கு அப்படிங்கிற கண்டிஷன்ல ஃபார் அன் அசிஸ்டன்ஸ் இன்டர்பிரேஷனுக்காக எதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரியாம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இந்த ஜட்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணி வந்ததான் கேசனந்தபாதி கேஸ் ஜட்மெண்ட் இந்த இயர் ஆஃப் 1973. இவங்க என்ன சொல்றாங்க, பிரியாம்பிள் இஸ் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இப்போ வரைக்கும் இட் இஸ் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் தான். ஓகே, சப்ஜெக்ட் டு அமெண்டபிள், ஓகே ஃபைன், பட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணாத அளவுக்கு இருக்கணும். அப்போ எது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்? இப்போ என்ன சொல்றாங்க, செகுலரிசம் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க, டெமோக்ரஸி ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க, ரிபப்ளிக் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் அன் கிரைட்டீரியா அப் டு தி வித் ரெஸ்பெக்ட் டு ஜுடிஷியரி டு டிசைட் இட். ஆனால் பிரியாம்பிள் இஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிடுறாங்க. ஸோ பிரியாம்பிளை நீங்கள் அமெண்ட் பண்ணலாமா? பண்ணலாம், பட் அதில் இருக்கக்கூடிய பேசிக் ஸ்ட்ரக்சரை அமெண்ட் பண்ணாதீங்க. ஓகே, அடுத்து இது ஒரு சோர்ஸ் ஆஃப் பவரா? இல்லை. இண்டிபெண்டன்ட் அதுக்கு ஜஸ்டிசியபிள் இருக்கான்னு கேட்டா இல்ல, there is no any justiciable or source of power. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்பிரேஷன்ஸ் வர்றப்ப வருது. ஸோ இங்க கொடுக்குற அதே விஷயங்களை இங்கேயும் ஜஸ்டிஃபை பண்றாங்க. எல்ஐசி கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லிடுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் ஜுடிஷியரியை பொறுத்தளவுக்கு நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், சாரி பிரியாம்பிளை பொறுத்தளவுக்கு தெரிய வேண்டிய விஷயம். தென் ஸ்காலர்ஸ் இவங்கெல்லாம் என்னென்ன சொல்றாங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. கே முன்ஷி பிரியாம்பிள் இஸ் தி ஹாரோஸ்கோப்னு சொல்றாங்க, முனி ஹாரோஸ்கோப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் எர்னஸ்ட் பார்க்கர் கீ நோட், ஹிதயத்துல்லா இதயம் சோல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்கிவாலா பல்கி ஐடென்டி கார்டு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்காலர்ஸ் அபவுட் பிரியாம்பிள். ஸோ பேசிக்காக தெரிய வேண்டிய விஷயம் தான். ஸோ வித் திஸ் இதோட என்ன ஆகுதுன்னு பார்த்துருக்கோம்னா நம்ம அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பார்த்துருக்கோம், சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்துருக்கோம், பிரியாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் அப்படிங்கிறது யூனியன் டெரிட்டரிஸ் அண்டு சிட்டிசன்ஷிப். ஓகே, நெக்ஸ்ட் யூனியன் டெரிட்டரிஸ் போயிடலாம். ஓகே, ஸோ யூனியன் டெரிட்டரிஸில் இது வரைக்கும் பெருசாக கொஷின்ஸ் கேட்டதில்லை. ஒரே ஒரு கொஷின் 2007 கேட்டிருக்காங்க. ஒரு எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த கொஷின் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறது. ஓகே, பட் கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்கா அப்படின்னா கேட்கலாம். ஏன்னா லாஸ்ட் இயரே அந்த யூனியன் இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ லாஸ்ட் டைம் எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால அது ரொம்ப ப்ரிவலண்ட்டாக போய்கிட்டு இருந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த டிபேட். பட் லாஸ்ட் இயர் எதிர்பார்த்த கொஷின் தான், பட் வரல. மேபி ட்ரிகர் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஏன்னா அன்எக்ஸ்ப்ளோர்டு ஏரியா இதுவும். ஓகே, லைக் யூனியன் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப், இதெல்லாம் டோட்டலி அன்எக்ஸ்ப்ளோர்டு ஏரியா. ஸோ கேட்டாங்க அப்படின்னா பதில் சொல்கிறதுக்கு மினிமம் லெவலில் சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. ஸோ அந்த விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு தட் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஃபுல் ஸ்டேட் ஆஃப் இந்தியாவாக மாறினது எப்போ அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸருக்கு எடுத்து பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இதில் பார்த்துருங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சீக்வன்ஸை பார்க்கும்போது ஸோ இதில் ஃபார்ம் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம் லேட்டராக தான் அனெக்ஸ் ஆச்சு நம்மளோட. ஓகே, ஸோ 1975 தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அனெக்ஸ் பண்ணுறாங்க.
ஸோ ஆப்வியஸ்லி என்னன்னா சிக்கிம் ஃபர்ஸ்ட் வர்றதுக்கான ஸ்கோப் இல்லை. ஓகே, அப்போ இன்பிட்வீன் நாகாலாண்டு இந்த ரெண்டு ஏ அண்ட் டியில் தான் இருக்குது ஆன்சர். ஓகே, ஸோ நாகாலாண்டுக்கு அப்புறம் ஹரியானா ஃபார்ம் ஆச்சா அருணாச்சல பிரதேஷ் ஃபார்ம் ஆச்சா அப்படின்னா 1963 நாகாலாண்டு. ஓகே, அதுக்கப்புறம் 1966 என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா பஞ்சாப் இதெல்லாம் இதாகுது, டிவைட் ஆகுது. ஸோ அப்போது ஆப்வியஸ்லி நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா தான் செகண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அருணாச்சல பிரதேஷ் அப்போ எப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1987 தான் ஸ்டேட் விட்டு வாங்குறாங்க. அப்போது இது ஆப்வியஸ்லி ஃபோர்த்தாக வந்துடுது. தேர்ட் இது சிக்கிம் 1975. ஓகே, ஸோ 35th and 36th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அப்போது ஆன்சர் இஸ் ஏ. ஸோ இதுதான் இருக்கிறதுலே ஒரே ஒரு கொஸ்டின், எக்ஸ்போஷர் உங்களுக்கு ஆகணுங்கிறக்காண்டி கேட்டது தான். பட் பேசிக்ஸ் பார்த்துடலாம். ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற மினிமம் லெவல் ஆஃப் நாலேஜ் நமக்கு வேணும் இல்லையா? ஸோ ஆர்டிகல் 1 என்ன பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் தி யூனியனை பற்றி பேசுது. ஓகே, ஸோ நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் தி யூனியன் பேசும்போது அப்போ ஆர்டிகல் 1 Clause 1 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லுது, பேர் சொல்கிறாங்க இந்தியா, தட் இஸ் பாரத். ஓகே, ஸோ இந்தியான்னு சொல்லலாம், பாரத்னு சொல்லலாம். இட் இஸ் ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ அது எது மூலமாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 1 Clause 3 என்ன பண்ணுறாங்க, டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி இன்னொரு கிளாசிஃபிகேஷன் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ ஓகே, அப்போ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஸ்டேட். ஓகே, ஸோ தமிழ்நாடு, கேரளா இது மாதிரி ஸ்டேட்ஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, அது டிபேட் இருந்துச்சு, ஃபெடரலாக சொல்லலாமா இல்லை யூனியன் ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறதுல நமக்குள்ளே போக வேணாம். இப்போ ஆர்குமெண்ட்டுக்குள்ளே இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுலேருந்து கிளாசிஃபை ஆகி மாறுபட்டு என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு இன்னொரு கிளாசிஃபிகேஷன் ஒன்று சொல்கிறாங்க. இந்த டெரிட்டரி ஆஃப் இந்தியாக்குள்ள கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே எது வந்துருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்துருது 1. ஓகே, அப்போ இதெல்லாம் என்னன்னா நான் சொன்ன மாதிரி தான் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இதெல்லாம் வந்து என்னன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ்னு வந்துருது. அடுத்து என்ன சொல்றாங்க, யூனியன் டெரிட்டரி ஸ்பெசிஃபைட் இன் தி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் எங்க இருக்கு அப்படிங்கிறது அடுத்து நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல், செகண்ட் ஷெட்யூல், தேர்ட் ஷெட்யூல் இதெல்லாம். தேர்ட் என்ன சொல்றாங்க, டெரிட்டரி தட் மே பி அக்வயர்ட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட் எனி டைம். ஓகே, ஸோ எப்போ டெரிட்டரி அக்வயர் பண்றோமோ அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தான் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கோவா, டாமன் அண்ட் டையூ, ஓகே, சிக்கிம் இதெல்லாம் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கும் டெரிட்டரி ஆஃப் இந்தியாவுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, தென் ஆர்டிகல் 1 Clause 1 தான் என்ன சொல்றாங்க, இந்தியான்னு சொல்றாங்க, பாரத்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து 1 Clause 2 இதுக்கு இடையில 1 Clause 2 அப்படிங்கிறது எது சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the state and the territories thereof shall be specified in the first schedule of the constitution னு சொல்றாங்க. அப்போ ஆர்டிகல் 1 நமக்கு தெரிஞ்சிருச்சு, 1 Clause 1 யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், 1 Clause 3 டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ், 1 Clause 2 ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல சொல்ற லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் தான் யூனியன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்றாங்க. ஓகே, ஃபைன். அடுத்து அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ ஒரு நியூ ஸ்டேட்டை நீங்க அட்மிஷன் பண்ணணும்னா, தட் இஸ் அட்மிட் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கிமை எடுத்துக்கலாமே கிளாசிக் எக்ஸாம்பிளா. ஸோ சிக்கிமை நீங்க அட்மிட் பண்ணணும் அப்படின்னா அது யாருனால பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி பார்லிமெண்ட் மே பை லா. ஓகே, ஸோ பார்லிமெண்ட்னால மட்டும்தான் ஒரு டெரிட்டரியை இட் இஸ் பார்ட் ஆஃப் தி இந்தியா அப்படின்னு சொல்றதோ இல்ல பார்ட் ஆஃப் பாரத்னு சொல்றதோ அது யாருனால பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட்னால பண்ண முடியும். ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்லிமெண்ட்னால நியூ ஸ்டேட் மட்டும்தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமா, ஆல்டர்னேஷன் ஆஃப் டெரிட்டரி ஆஃப் இந்தியாஸ் பண்ண முடியுமா எக்ஸிஸ்டிங் டெரிட்டரிஸ்ன்னு கேட்டீங்கன்னா ஆர்டிகல் 3 பார்லிமெண்ட்டுக்கு தான் அந்த பவரையும் கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, பார்லிமெண்ட் ஹாஸ் த பவர் டு ஆல்டர் தி டெரிட்டரி ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக நடந்த ஆந்திரா வெர்சஸ் ஆந்திரா அண்ட் தெலுங்கானா பைஃபியூரிகேஷன் நடந்துச்சு இல்லையா, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் நடந்துச்சு இல்லையா. ஸோ இதுவே நம்ம கிளாசிக்கல் எக்ஸாம்ல எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது நடக்குது அப்படின்னா இதுக்கு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா அப்படி ஒரு ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட் பில் நீங்க ஒன்று பண்றதா இருந்தா அது எங்க மட்டும்தான் பண்ண முடியும், வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட்ல மட்டும்தான் பண்ண முடியும். ஆனா பார்லிமெண்ட்ல பண்றதுக்கு முன்னாடி ப்ரொசீஜர் என்ன சொல்றாங்கன்னா இந்த பில்ல நீங்க எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ரெண்டுல எங்க வேணாலும் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், தட் இஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபைன், தட் இஸ் a no bill for the purpose shall be introduced in either house of the parliament. Okay, but அதுக்கு முன்னாடி prior recommendation of the president is mandated. Okay, so recommendation of the president என்னவா இருக்கு, mandated-ஆ இருக்கு. Okay, fine. இப்போ recommendation of the president mandated-ங்கற சொல்லியாச்சு. ஆனா recommendation-க்கு தாண்டி ஓகே அவர் என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பில் இருக்கு இல்லையா, ரீஆர்கனைசேஷன் பில்,
அதை அந்த கன்சர்ன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சிடரேஷனுக்காண்டி அனுப்பணும். ஓகே, தட் இஸ் பிரசிடென்ட் ஹாஸ் டு ரெஃபர் த சேம் டு தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் கெட்டிங் தேர் ஒப்பீனியன் தான். ஓகே, ஸோ அந்த ஒப்பீனியனுக்கு ஏதாவது டைம் பீரியட் இருக்கான்னு கேட்டால் வித்தின் ஏ ஸ்பெசிஃபைடு பீரியட் தான் சொல்கிறாங்களோ தவிர எனி 30 days 60 days 90 days அப்படின்னு டைம் பீரியட் எதுவும் சொல்ல கிடையாது. ஸோ வித்தின் ஏ ஸ்பெசிஃபைடு பீரியட்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துல என்னன்னா ரெக்கமெண்டேஷனுக்கு அதே டைம் பீரியட்ல நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அனுப்ப வேண்டியது இருக்கு. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் ஒருவேளை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை எங்களுக்கு வேணாம், நாங்கள் ஒன்றா தான் இருக்க விரும்புகிறோம், எங்களுக்கு ரீஆர்கனைசேஷன்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னாலும் அது மியர் ஒப்பீனியன் தானோ தவிர அது என்ன கிடையாது, இட் இஸ் பைண்டிங் கிடையாது. ஓகே, ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரசிடென்ட் அந்த ரெக்கமெண்டேஷன் டு தி எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் போயிடும். ஓகே, ஸோ பிரசிடென்ட் அந்த ரெக்கமெண்டேஷன் டு தி எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல பில் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பில் பாசிங் மெக்கானிசத்துக்கு ஏதாச்சும் அமெண்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்களா அப்படின்னா ஆர்டிகல் 4ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெதர் சேஞ்சிங் தி கான்ஸ்டியூஷன் இன் திஸ் பார்ட் சப்ஜெக்ட் டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அண்டர் ஆர்டிகல் 368. ஆர்டிகல் 4ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா not comes under the ambit of constitutional amendment prescribed under article 368 ன்னு சொல்றாங்க. In sense, in terms of any changes or any article 3ல ஏதாச்சும் நீங்க ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதா இருந்தா அந்த அமெண்ட்மெண்ட் என்னன்னு இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னா that is not considered to be an constitutional amendment இல்ல simple majority, that is ordinary legislative process more than enough அப்படின்னு சொல்றாங்க ஒரு reorganization of states நடக்கும்போது. ஓகே ஃபைன். இப்போ அடுத்த ஒரு கேள்வி வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா பங்களாதேஷ் ரெண்டு பேர்த்துக்குள்ள கான்க்ளேவ் எக்ஸ்சேஞ்சஸ் நடந்துச்சு. இன்சென்ஸ் டெரிட்டரிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அதான் பெர்பாரிலையும் நடந்துச்சு. இப்போ ரீசெண்டாக 100th அமெண்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கான்க்ளேவோ இல்லை ஒரு டெரிட்டரியவோ நீங்கள் இன்னொரு ஸ்டேட்டுக்கு கொடுக்கறதா இருந்தா அதுவும் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்குள்ள வராதா அப்படின்னா பெர்பார் யூனியன் கேஸ் என்ன சொல்லுதுன்னா அப்படி கிடையாது. வித்தின் தி பவுண்டரி ஆஃப் தி ஸ்டேட்டுக்குள்ள வித்தின் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியாக்குள்ள நீங்க பவுண்டரிஸ் ஆல்டர் பண்றதுல எனி நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ அதுல பிரச்சனை இல்லை. தட் இஸ் அப் டு தி பார்லிமெண்ட் டு டிசைட். பட் ப்ரொவைடட் இஃப் யூ கிவ் எனி லேண்ட் டு தி அதர் கண்ட்ரிஸ் அங்க என்ன தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர் மஸ்ட் பி ஆன் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவைன்னு சொன்னாங்க. அதனாலதான் ரீசெண்டாவும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் அக்ரிமெண்ட் வரும்போது நம்ம அமெண்ட்மெண்ட் மூலமா தான் என்க்ளேவ்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஓகே, ஸோ அப்போ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஏரியாவை இன்னொரு இடத்துக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா தட் இஸ் மேண்டேட்டட் அப்படிங்கிறது தான் அதோட அப்சர்வேஷன். ஓகே, இப்போ இந்த லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட் 100th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அது ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. இன் சென்ஸ் ஒரு டெரிட்டரியை இஃப் யூ ஆர் எக்ஸ்சேஞ்சிங் டு எனி அதர் கண்ட்ரி மீன்ஸ் டெஃபினெட்லி யூ சைன் ஆன் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஓகே, ஸோ இதோட அப்சர்வேஷன் ஓரளவுக்கு முடிஞ்சு. ஓகே, தட் இஸ் அந்த ஆர்டிகல் 1, 2, 3, 4 என்ன சொல்லுதுங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ எவல்யூஷன் ஆஃப் தி ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்னு வரும்போது மொத்தம் 3 கமிட்டி ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தார் கமிஷன், செகண்ட் ஒன் இஸ் ஜேவிபி கமிட்டி, தேர்ட் ஒன் இஸ் ஃபசல் அலி கமிஷன். இந்த ஃபசல் அலி கமிஷன் தான் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் கொண்டு வந்தது. 1953ல அப்பாயின்ட் பண்ணாங்க. 1955ல ரிப்போர்ட் கொடுத்துச்சு. இதில் அடிஷனல் மெம்பர்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, கேஎம் பணிக்கர், கேஎம் ஹச்சன் குன்ஸ்ரு. ஸோ இதெல்லாம் தெரியணுமா அப்படின்னா அதான் சொல்கிறேன், நான் கொஷின் த்ரோ ஆச்சு அப்படின்னா ஆன்சர் பண்ண தெரியணும். மினிமம் லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வித் ரெக்வயர்மெண்ட் டு தீஸ் திங்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஓகே, ஸோ அப்போ இது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் தே ரெகனைஸ் தட் லாங்குவேஜ் இஸ் த பேசிஸ் ஃபார் ஸ்டேட் பைஃபியூரிகேஷன். ஓகே, ஸோ அதுக்கு பக்கம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ்ங்கிறது ஒன் ஸ்டேட் ஒன் சொல்யூஷன், தட் இஸ் ஒன் ஸ்டேட் ஒன் லாங்குவேஜ் பாலிசி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ லாங்குவேஜ் அஸ் அ பேசிஸ் வச்சுக்கோங்க. ஓகே, ரீஆர்கனைசேஷன் பண்றதுக்கு லாங்குவேஜ் அஸ் அ பேசிஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க, நோ இஷ்யூஸ். பட் அந்த ஒன் லாங்குவேஜ் ஒன் ஸ்டேட் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் கிடையாது. இந்த லாங்குவேஜஸ் பேசிஸ் நீங்க எடுக்கும் போதே அதோட சேர்த்து மற்ற பேராமீட்டரை நீங்க அப்சர்வ் பண்ணணும். இன்சென்ஸ் அதெல்லாம் எதுனா பிரிசர்வேஷன் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் தி யூனிட்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் தி கண்ட்ரி, லிங்குஸ்டிக் அண்ட் கல்ச்சரல் ஹோமோஜினிட்டியை மெயின்டைன் பண்ணணும், ஃபினான்ஷியல் எக்கனாமிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்சிடரேஷன் விஷயங்களையும் எடுத்துக்கணும், பிளானிங் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் த வெல்ஃபேரையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, ஸோ என்ன இன்சென்ஸ் ஒன் லாங்குவேஜ் ஒன் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிற ஒன்று கிடையாது.
அதை தாண்டி மற்ற சோஷியோ எக்கனாமிக் கிரைட்டீரியாஸையும் அஸ் அ கிரைட்டீரியாவாக வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஞாபகம் மட்டும் இருந்தால் போதும். ஓகே, ஸோ அது போக இதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணது இந்த ஒரு கமிட்டி மூலமாக தான் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 கொண்டு வந்தாங்க. 7th Amendment ஆக்ட் மூலமாக மேஜர் சேஞ்சஸ் இந்தி அந்த ஸ்டேட் விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தது. அது நம்ம பார்த்துருக்கோம். ஹைகோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணதோ இல்லை காமன் கவர்னர் ஃபார் 2 or more ஸ்டேட் கொண்டு வந்தது, அதெல்லாம் 7th Amendment ஆக்டில் தான் வந்துச்சு. ஓகே, இப்போ எப்படி நடந்துச்சு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் அப்படின்னு வரும்போது, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து கேரளா தான் ஆஃப்டர் 1956 அப்புறம் பண்ணது. மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் 1960. ஓகே, அதுக்கப்புறம் தத்ரா நாகர் ஹவேலி 10th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக 1961 கொண்டு வராங்க. கோவா டாமன் அண்ட் டையூ 12th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமாக 1962 இன்சர்ட் பண்ணுறாங்க. நாகாலாந்து நம்ம இப்போ தான் பார்த்தோம் 1963. ஹரியானா, சண்டிகர் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் 1966. ஓகே, தென் ஹிமாச்சல பிரதேஷ் 1971. மணிப்பூர், திரிபுரா அண்ட் மேகாலயா 1972, சிக்கிம் 1975, 35th and 36th Amendment Act. ஸோ இந்த லிஸ்ட் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி கேட்டிருக்காங்க 2007, அதனால கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்கு. ஓகே, ஸோ அதனால அந்த ஆர்டரையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிக்கல்ல ரொம்ப முக்கியமாக 1, ஓகே, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 4, ஏன்னா ரொம்ப முக்கியம். பிரசிடென்ட் ரெக்கமெண்டேஷனோட தான் பில் என்ன ஆகணும், பாஸ் ஆகணும். எதிர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ரெண்டுலையுமே பண்ணலாம். பிரசிடென்டான ரெக்கமெண்டேஷனில் ஒரு காப்பியை எங்கே கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ஒப்பீனியன் கொடுக்கணும். டைம் லிமிட் இருக்கான்னு கேட்டால் இல்லை. இது போக பார்லிமெண்ட்டில் அது பாஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் இஸ் நத்திங் பட் சிம்பிள் மெஜாரிட்டி தான். ஓகே, இட் இஸ் நாட் கன்சிடர் டு பி அன் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். வித் திஸ் யூனியன் டெரிட்டரிஸ் இஸ் ஓவர். ஓகே, அடுத்து சிட்டிசன்ஷிப். ஓகே, ஸோ சிட்டிசன்ஷிப் வரும்போது 2021 ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அது அந்த வருஷம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019க்காக கேட்ட ஒரு கேள்வி. அதுக்கு முன்னாடி கொஷின்ஸ் கிடையாது. ஓகே, அதுவும் ஒரு லீஸ்ட் நோட்டீஸ் ஏரியா தான். ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது பேசிக் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. 2 முக்கியமான டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. ஒன்று, இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷன் 6A ஆஃப் கான்ஸ்டியூஷன் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1955. ஓகே, அதை என்ன பண்ணியிருக்காங்க, 5 judge பெஞ்ச் கான்ஸ்டியூஷனலி வேலிடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இந்த ஏரியாவில். அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான். அப்போ ரெண்டையும் வச்சுக்கிட்டு மினிமம் லெவலில் எது நமக்கு தெரியணும்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, தேர் இஸ் ஒன்லி 1 சிட்டிசன்ஷிப் அண்ட் 1 டொமிசைல் இன் இந்தியாவா? எஸ், சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் இந்தியாவை பொறுத்தளவுக்கு. ஸோ 2 டொமிசைல்ஸ் யூ கேனாட் என்ஜாய். ஓகே, எ சிட்டிசன் பை பர்த் ஒன்லி கேன் பிகம் தி ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டா? ஸோ ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இங்கே யாருன்னு நமக்கு தெரியும், பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட்டுக்கான கிரைட்டீரியா அப்படின்னு வரும்போது, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு வரும்போது, குவாலிஃபிகேஷன் வரும்போது சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு தான் சொல்கிறாங்க. ஸோ சிட்டிசன் ஆஃப் இந்தியாவில் வேற எங்கேயும் என்ன சொல்ல கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னு சொல்கிறது ஓகே, பட் ஒன்லி சிட்டிசன்ஸ் பை பர்த் அப்படிங்கிறதுல கண்டிஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஓகே, அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகே, இப்போ 1 டிஃபால்ட்டாகவே கரெக்டுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ தேர்ட் கரெக்டா? எ ஃபாரினர் ஒன்ஸ் கிராண்டட் த சிட்டிசன்ஷிப் கேனாட் பி டிப்ரைவ்டா? ஓகே, அப்போ சிட்டிசன்ஷிப் ஆக்டில் 1955 டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு எதுவும் கண்டிஷன்ஸ் இல்லையானா இருக்கு இல்லையா? ரெனவுன்சியேஷன், டெர்மினேஷன் அண்ட் டெப்ரிவேஷன். ஸோ இது 3 ரிமூவலுக்கான கிரவுண்டு தானே. ஸோ அப்போ இந்த சுச்சுவேஷனில் என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ ஃபாரினர் ஒன்ஸ் கிராண்டட் த சிட்டிசன்ஷிப் கேனாட் பி டிப்ரைவ்டான்னு கேட்டால் இல்லை, டெப்ரிவேஷன் பண்ண முடியும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இது தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, third statement is also correct, so answer is 1 only. Sorry, incorrect, answer is 1 only. ஓகே, ஸோ அப்போ இதுதான் ஒரே கேள்வி 2021 வந்தது. பட் பேசிக்ஸ் பார்த்துடலாம். ஓகே, ஸோ அப்ஜெக்டிவ் ஆஃப் த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது நத்திங் பட் இட் என்ஷூர்ஸ் ஃபுல் அண்ட் ஈக்குவல் மெம்பர்ஷிப் ஆஃப் பொலிட்டிக்கல் கம்யூனிட்டி. ஸோ ஒருவேளை ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினாக வந்துச்சுன்னா அந்த ஃபுல் அண்ட் ஈக்குவல் மெம்பர்ஷிப்ங்கிற வேர்டு இருக்கணும். ஒரு பொலிட்டிக்கல் கம்யூனிட்டியில் யூ ஆர் கெட்டிங் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் ஃபுல் மெம்பர்ஷிப். ஓகே, ஸோ ஒரு பேசிக்காக நீங்கள் எடுத்துக்கக்கூடிய எந்த ஒரு இன்ஸ்டியூஷனை எடுத்து பாருங்கள், ஒரு கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் லைக் ஒரு எம்பியாக இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏவாக இருக்கட்டும், ஒரு மினிஸ்டராக இருக்கட்டும், ஒரு எனி க்ரைட்டீரியா வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் அந்த ஃபுல் அண்ட் ஈக்குவல் மெம்பர்ஷிப்னு சொல்கிறது பொலிட்டிக்கல் கம்யூனிட்டியில். ஓகே, ஸோ அது போக ப்ரிவிலேஜ்ங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்ப்போம். ஓகே, ஸோ ஈக்குவாலிட்டி ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ், தென் சர்டன் ரைட்ஸ், டியூட்டிஸ், ப்ரிவிலேஜஸ், இது எல்லாமே யாருக்கு? சிட்டிசன்ஸ்க்கு தான். Certain offices only eligible for citizens. Right to vote citizensக்கு மட்டும்தான். Certain obligations and fundamental duty அதுவும் citizenக்கு தான். Acquisition and termination of citizenship possible. Power of the parliament to amend, yes. Okay. ஸோ அப்போ இதில் ஆர்டிகல் 5 என்ன சொல்லுது?
confer citizenship at the commencement of the constitution தான் சொல்றாங்க. ஓகே, ஸோ ஆர்டிகல் 5 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் சிட்டிசன் அட் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் யார் டிசைட் பண்ணட்டும்னு சொல்லிடுறாங்கன்னா பார்லிமெண்ட் டிசைட் பண்ணட்டும்னு சொல்லிடுறாங்க. ஓகே, ஸோ ஆர்டிகல் 5ல என்ன சொல்றாங்கன்னா, அப்போ யார் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் டொமிசில் இன் தி டெரிட்டரி இருக்கணும். டொமிசில் இன் சென்ஸ் நத்திங் பட் பெர்மனன்ட் ரெசிடென்ஸு, உங்களை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அங்கே இருக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்குன்னு சொந்த ஒரு தட் இஸ் அந்த ஒரு சன் ஆஃப் த சாயில் அப்படிங்கிறது அந்த டொமிசிலுக்கான கிரைட்டீரியான்னு சொல்கிறது. இன்சென்ஸ் யூ ஹாவ் சர்டைன் ப்ரெசன்ஸ். ஓகே, ஸோ அங்கே இருக்கணும் அப்படிங்கிறது தான். டொமிசிலுக்கு எதுவும் லீகல் டெஃபினேஷன்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ டொமிசில் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் அன் பெர்மனன்ட் பிளேஸ் ஃபார் யூ டு செட்டில். ஓகே, ஸோ டொமிசில் இருக்கணும் இன் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா அண்ட் யூ ஹாவ் டு பார்ன் இன் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா ஆர் whose parents was born in the territory of India or who has been ordinarily resident in the territory of India for not less than 5 years immediately preceding such commencement. Okay, so இந்த மூணு கண்டிஷன் தான் during at the commencement of the constitution. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 6 என்ன சொல்றாங்கன்னா, யாராச்சும் பாகிஸ்தான்ல இருந்து மைக்ரேட் பண்ணி வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த கட் ஆஃப் டேட்லாம் ஞாபகம் வச்சுக்காதீங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். ஒன்னே ஒன்று இந்த செக்ஷன் 6A 1955 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு இல்லையா, தட் இஸ் கான்ஸ்டியூஷன் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதில் மட்டும் கட் ஆஃப் டேட் ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த அஸ்ஸாம் அக்கார்டை பேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இதுலலாம் கட் ஆஃப் டேட் வேணா நம்ம கன்ஃபியூஷன் ஆயிடுவோம். ஸோ ஞாபகம் ஜஸ்ட் ஆர்டிகல் 6 பாகிஸ்தான்ல இருந்து மைக்ரேட் ஆகி வர்றாங்கன்னா அவங்களுக்கு எப்படி சிட்டிசன்ஷிப். அதே மாதிரி ஆர்டிகல் 7 சிட்டிசன்ஷிப் ஃபார் அ பர்சன் ஹூ வென்ட் டு பாகிஸ்தான் அண்ட் கம் பேக் டு இந்தியா. ஒருவேளை போயிருக்கலாம், அந்த பைஃபியூரிகேஷன் நடந்தப்போ திருப்பி என்ன பண்ணிருக்கலாம், வந்திருக்கலாம். அப்போ அதுக்கு ஒரு கட் ஆஃப் டேட் போட்டு இந்த டேட்ல இருந்து வந்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அது நமக்கு அவசியம் இல்லை. ஆர்டிகல் 8 அப்படிங்கிறது சிட்டிசன்ஸ் ஹூ ஆர் ரிசைட் இன் தி அதர் கண்ட்ரிஸ். ஸோ அதுக்குள்ள நம்ம போக வேணும். ஆர்டிகல் 19 அப்படிங்கிறது நத்திங் பட் ஒருத்தர் வாலண்டரியரா இன்னொரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்ணிட்டாருன்னா, இண்டிவிஜுவல்ஸ் ஹூ வாலண்டரிலி அக்வயர் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் அ ஃபாரின் ஸ்டேட் கேனாட் பி a citizen ஆஃப் இந்தியா. ஏன்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆர்கியூட் ஃபார் அ சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இந்த ஒரு ஆர்டிகல் தான் சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பை ஜஸ்டிஃபை பண்ணுது. ஓகே, ஸோ இந்தியா ஆர்கியூடு ஃபார் அன் சிங்கிள் சிட்டிசன்ஷிப்னு எது சொல்லுது அப்படின்னா, இண்டிவிஜுவல்ஸ் ஹூ வாலண்டரிலி அக்வயர் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் அ ஃபாரின் ஸ்டேட் கேனாட் பி a citizen ஆஃப் இந்தியா. ஓகே, ஆர்டிகல் 10 என்ன சொல்லுதுன்னா, கண்டினியூன்ஸ் ஆஃப் தி ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் சொல்லுது. இன்சென்ஸ் பார்லிமெண்ட் பை லா மூலமா தான் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நோ ஒன் கேன் ஏபிள் டு பிரிங் எனி சேஞ்சஸ் இன் தி சிட்டிசன்ஷிப். ஓகே, ஸோ பார்லிமெண்ட் ஹஸ் தி அத்தாரிட்டி டு பிரிங் சேஞ்சஸ் அப்படிங்கிறது அந்த ஆர்டிகல் 10 சொல்றது. ஸோ பார்லிமெண்ட்டுக்கு தான் இதுக்கான பவர் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகல் 11 என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் ரெகுலேட் தி ரைட் டு சிட்டிசன்ஷிப் பை லா. அப்போ அது பேஸ் பண்ணி தான் ஆர்டிகல் 55 என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 ஒன்று கொண்டு வர்றாங்க. இதுபடி கண்டிஷன்ஸ் 5 கண்டிஷன் சொல்றாங்க யாரெல்லாம் சிட்டிசன் ஆகலாம் அப்படிங்கிறது. பை பர்த், பை டிசன்ட், பை ரெஜிஸ்ட்ரேஷன். இது மூணுலையும் உங்களுக்கும் நீங்க ஓகே இண்டிவிஜுவலாவோ இல்லை உங்களோட ஆன்செஸ்டர்ஸோ இவங்க ஏதோ ஒரு விதத்துல இந்தியாவோட அசோசியேட் ஆயிருப்பாங்க. இன்சென்ஸ் அவங்க என்னவா இருந்திருப்பாங்கன்னா இந்தியன் சிட்டிசனா இருந்திருப்பாங்க. ஓகே, இந்த நேச்சுரலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபாரினர் வர்றாங்க அப்படின்னா அவங்கள த்ரூ தே ஆர் ரெஜிஸ்டர்ட் த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் நேச்சுரலைசேஷன். ஓகே, ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 2019ல நீங்க சிட்டிசன்ஷிப் அவைல் பண்ணணும் அப்படின்னா நீங்க எது மூலமா தான் அவைல் பண்ணணும் அப்படின்னா, நேச்சுரலைசேஷன் மூலமா தான் உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இல்லை, நேச்சுரலைசேஷன் மூலமாக தான். அது போக இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஓகே, டெர்மினேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப்னு வரும்போது ரெனன்சியேஷன் வாலண்டரியாக கொடுக்குறது, டெர்மினேஷன் இவங்களே பார்த்து டெர்மினேட் பண்ணுறது, டெப்ரிவேஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபாரினர் ஒருவேளை சிட்டிசன்ஷிப் வாங்கினதுக்கப்புறம் அவர் ஒருவேளை கான்ஸ்டியூஷனல் ஆர் அதர் திங்ஸை அவாய்ட் பண்ணலை அப்படின்னா ஸோ அவர் சிட்டிசன்ஷிப்பை என்ன பண்ணுறா டெர்மினேஷன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஓகே, 3 டைப்ஸ் ஆஃப் டெர்மினேஷன் ப்ராசஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்டிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955ல இருக்கிறது. ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஆகஸ்ட் 2005ல இருந்து என்ன பண்றாங்கன்னா, ஆல் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் என்னன்னு சொல்றாங்கன்னா ஓவர்சீஸ் சிட்டிசனா சொல்லிடுறாங்க. ஓகே, இதுல அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. மல்டிபிள் என்ட்ரிஸ் கொடுக்குறாங்க, கிராண்டட், தட் இஸ் விசா ஃப்ரீ என்ட்ரி. ஓகே, லைஃப் லாங் விசா ஃபார் விசிட்டிங் இந்தியா. ஓகே, அது போக அந்த ஃபாரின் ரீஜனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேணாம். ஜென்ரல் பேரிட்டி, நான் ரெசிடென்ட்டுக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குமோ அதே தான் உங்களுக்கும் எக்கனாமிக் அண்ட் எஜுகேஷன் ஃபீல்ட்ஸில், எக்ஸப்ட் இன் மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு அக்விசிஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆர் பிளான்டேஷன் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ எதை மட்டும் உங்களால் பண்ண முடியாது, அஸ் ஓசிஐ அக்விசிஷன் ஆஃப் எனி அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களால் பண்ண முடியாது. அது ஒன்று தான் கண்டிஷன். ஓகே, ஸோ அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசிஐ கால்டு ஹோல்டர் எதை என்டைட்டில் பண்ண முடியாது அப்படின்னா, யூ கேனாட் பி அ பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஓகே, ஸோ எது எம்பி எம்எல்ஏ எலெக்ஷனில் ஒரு ஓவர்சீஸ் சிட்டிசன் இருக்க முடியாது.
ரைட் டு ஓட் போட முடியாது, எம்பிஎம்எல்ஏ எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண முடியாது, எனி கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது, நார்மல் எம்ப்ளாய்மெண்ட் எதுவும் உங்களுக்கு கிடைக்காது, அதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு மிஷனரி ஒர்க்கோ இல்லை மவுண்டனியரிங்கோ இல்லை ஜேர்னலிசமோ பண்ணுறீங்கன்னா அதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும். நீங்கள் ப்ரொடெக்டட் ஏரியா பர்மிட் இல்லாமல் அந்த ப்ரொடெக்டட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ்டு பை தி கவர்மெண்ட். ஒருவேளை ஓசிஐக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா எனக்கு இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு, அதனால சொல்கிறேன். ஓகே, ஸோ இது ஒரு வித் ரெஸ்பெக்ட் டு ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கான கிரைட்டீரியா. ஃபைன். அடுத்து இது வித் ரெஸ்பெக்ட் டு இப்போ ரீசெண்டாக 6A ஆஃப் த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955ல் அசாம் அக்கார்டை என்ஷூர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6A சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அது என்னவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஜட்ஜ் பெஞ்சுக்கு போனது. அதில் அந்த பர்டிகுலர் ஆக்ட் அமெண்ட்மெண்ட்டை கான்ஸ்டியூஷனலி வேலிடுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 5 ஜட்ஜ் பெஞ்ச் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 6A ஆஃப் தி சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் சிட்டிசன்ஷிப் டு ஆல் இமிகிரண்ட்ஸ், ஓகே, ஹூ என்டர்ட் அசாம் ஃப்ரம் பங்களாதேஷ் பிஃபோர் 1 January 1966. ஓகே, அது போக அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா ஃபர்தர் இட் ஸ்டேட்ஸ் தட் இமிகிரண்ட்ஸ் ஹூ என்டர்ட் அசாம் பிட்வீன் January 1, 1966 and 24th March 1971. ஓகே, ஸோ இந்த டேட்டுக்குள்ள யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கெல்லாம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 10 வருஷத்துக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது, அதுக்கப்புறம் இருக்கு. ஓகே, ஸோ எந்த டேட்லேருந்து வர்றாங்கன்னா நான் January 1, 1966 இருந்து 24th March 1971 வரைக்கும், ஏன்னா இந்த டைம் வந்து பங்களாதேஷ் வார். ஓகே, ஸோ அதனால கொண்டு வந்தது. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிகல் 6 இதை வயலேட் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஏன் ஆர்டிகல் 6 இதை வயலேட் பண்ணலன்னா ஆர்டிகல் 5 நமக்கு தெரியும், டியூரிங் அட் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் யார் வந்து சிட்டிசன் அப்படிங்கிறது. ஆர்டிகல் 6 என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து யாரெல்லாம் இங்கே மைக்ரேட் பண்ணி வந்திருக்காங்களோ அவங்களுக்குன்னு ஒரு கட் ஆஃப் டேட் இருக்கும்ல, அதை தாண்டி இவங்க வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு டைம் ஆஃப் பீரியட்ல பங்களாதேஷ் ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் வந்தவங்களை அவங்க என்டர் பண்ணக்கூடாதுன்னு கான்ஸ்டியூஷன் எங்கேயும் சொல்ல கிடையாது, கட் ஆஃப் டேட் இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்லிமெண்ட்டுக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்லி ஆர்டிகல் 6 இது வயலேஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆர்டிகல் 11 எம்பசைஸ் பண்றாங்க. என்ன சொல்றாங்க, வித் ரெஸ்பெக்ட் டு சிட்டிசன்ஷிப் யாருக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது கட் ஆஃப் டேட் இதெல்லாம் மென்ஷன் பண்றது பார்லிமெண்டோட ஒர்க்கு தானே தவிர இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல இன்டர்வென்ஷன் ஜுடிஷியரினால பண்ண முடியாது அப்படிங்கிற ஒன்று சொல்லிட்டாங்க. ஸோ ஆர்டிகல் 11 அவங்க மென்ஷன் பண்ண ஆர்டிகல். அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஹியூமனிடேரி கிரவுண்ட்ஸ்ல தான் ஃப்ரெட்டர்னிட்டி என்ஷூர் பண்றதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்களோ தவிர ஸோ இதில் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது போக ஆர்டிகல் 355 வயலேட் ஆகலை. ஆர்டிகல் 355 என்ன சொல்லுது அப்படி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் தி யூனியன் டு ப்ரொடெக்ட் த ஸ்டேட் ஃப்ரம் தி இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ். ஸோ அந்த கண்டிஷனில் பார்க்கும்போது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் கன்சிடர்ட் டு பி வயலேஷன் சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஆர்டிகல் 6, ஆர்டிகல் 11, ஆர்டிகல் 355 என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். ஓகே, so இது with respect to citizenship act. Okay, so there is citizenship 6A amendment. Okay, இது citizenship amendment act 2019. Okay, so இதுல certain religious communities mention பண்ணிருக்காங்க, கரெக்ட் தான். ஓகே, ஸோ ஏன்னா அங்க வந்து புத்திசம், ஜெயினிசம், ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், ஆங்கிலோ இதெல்லாம் ஓகே ஃபைன். பட் அங்க அப்படி மென்ஷன் பண்றதை விட certain religious institutions தான் சொல்லுவாங்க. ஓகே, certain religious communities, those who are treated to be minorities at the Afghanistan, Bangladesh and Pakistan are eligible to Indian citizenship though they are coming as an illegal immigrants. Though illegal migrants இருந்தாலும் they are eligible னு சொல்றாங்க for getting citizenship அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு கட் ஆஃப் டேட் வைக்கிறாங்க 31 December 2014க்கு முன்னாடி வந்திருக்கணும் அவங்க. ஓகே, 2000க்கு 14க்கு முன்னாடி வந்திருக்கணும், டிசம்பர் 31க்கு 14க்கு முன்னாடி வந்திருக்கணும். அப்படி வர்றவங்க எது மூலமா சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும்னா த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் நேச்சுரலைசேஷன். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரெட்டிங்ல அடிச்சிருக்கேன் இல்லையா, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவங்களுக்கான ஒரு ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்னா யூஸ்வலா சிட்டிசன்ஷிப் பை நேச்சுரலைசேஷன் வாங்கணும்னா 11 years இருக்கணும். பட் இவங்க 5 years இருந்தா போதும். ஓகே, கால்குலேட் பண்ணா வந்துடும். 2014 அங்க இருந்து 2019 5 வருஷம். ஓகே, ஸோ 5 years. அடுத்து இந்த லா த்ரூ அவுட் இந்தியா அப்ளிகபிளான்னு கேட்டா இல்ல, certain restrictions இருக்கு. that is tribal areas of Assam, Meghalaya, Mizoram, Tripura and 6th schedule to the constitution. ஓகே, அது போக இன்னர் லைன் பர்மிட்டுக்குள்ள இவங்க அலோடு கிடையாது.
இது எல்லாமே தேர்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ்டு பை தி சிட்டிசன்ஷிப் 2019 ஆக்டில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணியிருக்காங்க. சம் ரிலாக்ஸேஷன்ஸும் டு தி இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் கண்டிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 2019. இதில் எங்கெல்லாம் ரெட்டிங்கில் அடிச்சுக்கணும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். கொஸ்டின் கேட்கறதா இருந்தாலும் அதுதான் கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்கு. பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்குள்ளே இங்கே கொஸ்டின் வரதுக்கான ஸ்கோப் இல்லை. அப்போ செக்ஷன் 6A ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 2019 என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். ஏன்னா டிஃபால்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு ஏரியா. பட் எந்த அளவுக்கு இதில் படிக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொத்தம் 3 செட் ஆஃப் கான்செப்டில் தான் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க தீமில். ஓகே, ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் இன் சென்ஸ் ஸ்ட்ரைட். ஓகே, ஸோ ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது, ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷனுக்குள்ளே எந்தெந்த ஆர்டிகல்ஸ் வருது, அன்டச்சபிலிட்டி எந்த ஆர்டிகளோட ஆம்பிட்குள்ளே இருக்குது, இவ்வளோ தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறது. அப்படி இல்லைன்னா கான்செப்டுவலாக போயிடுறது. ஓகே, ஸோ டியூ ப்ராசஸ் ஆஃப் லானா என்ன, ஈக்குவாலிட்டினா என்ன, அதோட டெஃபினேஷன் என்ன, அந்த மாதிரி போயிடுறாங்க. மூணாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்ட் ரைட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டு ப்ரைவசி, ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் டு மேரி ஒன்ஸ் ஓன் சாய்ஸ், இந்த மாதிரி என்ன பண்ணிடுறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு இன்ஃபர்ட் ரைட்ஸாக போயிடுறது. அப்படி இல்லைன்னா கான்ஸ்டியூஷனல் ரெமெடி ஆர்டிகல் 32. ஓகே, ஸோ இந்த 4 செட் ஆஃப் அஸ்பெக்ட் டைமென்ஷன்ஸில் தான் கொஷின் ட்ரிகர் ஆகுது. கிட்டத்தட்ட 15 வருஷமாக இதே தான் ட்ரெண்ட். ஓகே, அப்போது இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா அப்படின்னா ஒரு ஸ்கின் த்ரூ என்ன பண்ணிக்கலாம். ஓகே, பட் அதுதான் கோராக வச்சு ஒரு கொஷின் கேட்குறாங்களா, இல்லை. தென் எனிதிங் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸோ அந்த மாதிரி தான் வருதான்னு கேட்டால் இல்லை. ஸ்ட்ரைட்டாகவே அவங்க ரொம்ப டைரெக்டாக ப்ரொவிஷன்ஸை தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஓரளவு கொஸ்டின் பார்க்கும்போதே வந்து ஐடியா கிடச்சிரும். ஓகே, ஸோ விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ இது கான்செப்சுவல் பேஸ்டான கொஸ்டின் தான். ரைட்ஸ் ஆர் கிளைம்ஸ் ஆஃப் த ஸ்டேட் அகேன்ஸ்ட் தி சிட்டிசன்ஸ். ஓகே, ரைட்ஸ்னா என்னன்னு கேட்குறாங்க. ரைட்ஸ் ஆர் ப்ரிவிலேஜஸ் விச் ஆர் இன்கார்பரேட்டட் இன் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் அ ஸ்டேட். ஓகே, ரைட்ஸ் ஆர் கிளைம்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ் அகேன்ஸ்ட் தி ஸ்டேட். ரைட்ஸ் ஆர் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் a few citizens against the many. ஓகே, ஸோ இதில் பார்த்தோன்னே எதை எலிமினேட் பண்ணிடலாம்னா ரைட்ஸ் ஆர் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் a few citizens against the many அப்படிங்கிறத எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ அது இன்இக்வாலிட்டி. ஓகே, ரைட்ஸ் ஆர் கிளைம்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் அகேன்ஸ்ட் தி ஸ்டேட். ஓகே, ரைட்ஸ் ஆர் ப்ரிவிலேஜஸ் விச் ஆர் இன்கார்பரேட்டட் இன் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் அ ஸ்டேட். ஓகே, ரைட்ஸ் ஆர் கிளைம்ஸ் ஆஃப் த ஸ்டேட் அகேன்ஸ்ட் தி சிட்டிசன்ஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் ரைட்ஸ்? ஸோ ரைட்ஸோட அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது ரைட்ஸோட அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் இட் புட் சர்டன் லிமிட்டட் ரெஸ்ட்ரிக்ஷன் அகேன்ஸ்ட் தி limited restriction. Okay, limited restriction against the state to ensure individuals independence. ஓகே, ஸோ ஒரு இண்டிவிஜுவல் இண்டிபெண்டன்ஸ்க்காக ஒரு ஸ்டேட் மேலே இம்போஸ் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரைட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதில் தேர் ஆர் ரைட்ஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ ஒன்று நேச்சுரல் ரைட்ஸ்னு இருக்குது. ஓகே, ஸோ ஹியூமன் ரைட்ஸ்னு இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு இருக்குது. ஓகே, ஸோ இதில் நேச்சுரல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஆல் ரைட்ஸ். ஓகே, ஸோ இன்சென்ஸ் வாட் எவர் தி மாடர்ன் ரைட்ஸ் அப்படின்னா அது நேச்சுரல் ரைட்ஸ் நீங்கள் சொல்லிடலாம். ரைட் டு ஃபுட், ஷெல்டர், செக்யூரிட்டி, ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு என்விரான்மெண்ட், ரைட் டு அக்சஸ் இன்டர்நெட், இந்த மாதிரி விஷயங்கள் எது வேணாலும் அன்கோடிஃபைடாக ரைட்ஸை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் நேச்சுரல் ரைட். ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது யூஸ்வலாக ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூஷன் ரெகனைஸ் பண்ணணும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு யூஎன் அவங்க தே ஆர் ஹேவிங் அன் ஹியூமன் ரைட்ஸ் கோட். ஓகே, ஸோ அந்த டிக்ளரேஷனை வச்சு ஹியூமன் ரைட்ஸ் இதுதான் சொல்லிடலாம். நம்ம இதில் ஏன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்கிறோம்னா பிகாஸ் இட் இஸ் இன் தி கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷனில் அதுவும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஏன் சொல்கிறோம்னா கான்ஸ்டியூஷன் இஸ் கன்சிடர் டு பி ஃபண்டமெண்டல். ஸோ அதனால் அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது. அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு சர்க்கிள் அப்படின்னா அதுக்கு மேலே ஹியூமன் ரைட்ஸ் ஒரு சர்க்கிள் போட்டோம்னா அதுக்கு மேலே நேச்சுரல் ரைட்ஸ் ஒரு சர்க்கிள் போடலாம். ஓகே, ஸோ அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷனில் ரைட்ஸ்னாலே இட் இஸ் அன் எக்ஸசைஸ் அகேன்ஸ்ட் தி ஸ்டேட் தான். அப்போது ரைட்ஸ் ஆர் கிளைம்ஸ் ஆஃப் த ஸ்டேட் அகேன்ஸ்ட் தி சிட்டிசன்ஸ்னு வருமா? வராது. ஓகே, அடுத்து ரைட்ஸ் ஆர் த ப்ரிவிலேஜஸ் விச் ஆர் இன்கார்பரேட்டட் இன் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஸ்டேட். அது என்னன்னு வேணா சொல்லலாம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு வேணா ஒரு முன்னாடி ஒரு ப்ரிஃபிக்ஸ் இருந்திருந்தா இது சூட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ப்ரிவிலேஜஸ் விச் ஆர் இன்கார்பரேட்டட் இன் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் அ ஸ்டேட்னு வேணா சொன்னால் அது ஓரளவுக்கு ஓகே.
பட் ஹியர் தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் தி ரைட்ஸ். ஓகே, அப்போ ரைட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஆர் கிளைம்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ் அகேன்ஸ்ட் தி ஸ்டேட். ஓகே, இது கான்செப்சுவல் பேஸ்டு கொஸ்டின். ஸோ கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகே, ஸோ அதில் அதோட ஆம்பிட் பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்ஸ்ன்னு கேட்குறாங்களா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு கேட்குறாங்களா, ஹியூமன் ரைட்ஸ்ன்னு கேட்குறாங்களா, நேச்சுரல் ரைட்ஸ்ன்னு கேட்குறாங்களா, இல்லை அதர் தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு கேட்குறாங்களா. ஸோ இந்த ஒரு கிளாசிஃபிகேஷன் ஒரு டிஃப்ரென்சஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட், ஒன் ஆஃப் த இம்ப்ளிகேஷன் ஆஃப் ஈக்வாலிட்டி இன் சொசைட்டி இஸ் தி. ஓகே, ஸோ ஈக்வாலிட்டிக்கான டெஃபினேஷன் கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஈக்வாலிட்டி மீன்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரிவிலேஜஸ். ஓகே, ரிசர்வ் பண்ணலாம். ரெஸ்ட்ரைன்ட்ஸுங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ ஒன் செல்ஃப், தட் இஸ் அவங்களுக்குள்ளே இம்போஸ் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு தான் ரெஸ்ட்ரைன்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரைன்ட்ஸ் கிடையாது. ஆப்சன்ஸ் ஆஃப் காம்படிஷனா இல்லை, காம்படிஷனை என்கரேஜ் பண்ணலாம். ஐடியாலஜி சம்மந்தமே இல்லை. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரிவிலேஜஸ். ஸோ ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, எவ்ரி ஒன் ஷுட் பி ட்ரீட்டட் அலைக். ஓகே, ஸோ அப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் தான் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஈக்வாலிட்டிக்கான டெஃபினேஷனாக வரும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். Which one of the following reflects the most appropriate relationship between a law and liberty? Okay, so liberty நாலும் freedom நாலும் ஒன்று தான் சொன்னோம். Okay, if there are more law, there is less liberty. Okay, if there are no law, there is no liberty. Okay, if there is liberty, law have to be made by the people. Okay, if law are changed too often, liberty is in danger. இதில் ஈஸியாக எலிமினேட் பண்ணுறது அப்படின்னா சி எலிமினேட் பண்ணலாம். if there is liberty, law have to be made by the people. இது பார்த்தோன்னே தப்புன்னு தோணுது. மிச்சம் இருக்கிற கண்டிஷனில் இஃப் தெர் ஆர் மோர் லா தேர் இஸ் லெஸ் லிபர்ட்டின்னு சொல்கிறாங்க. அப்படியா? கண்டிஷன்ஸ் அப்சல்யூட் அப்படி சொல்லிட முடியுமா? அப்சல்யூட் இன் சென்ஸ் கான்கிரீட்டாக ஒரு லா எவ்வளோ லா இம்போஸ் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கோ அதனால லெஸ் லிபர்ட்டி தான் இருக்கும் அப்படிங்கிறது கண்டிஷனா? இல்லை ஒருவேளை அந்த லால சம் குட் லாவும் இருந்தால் அது சிட்டிசனோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ இல்லை லிபர்ட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கலாம்ல. ஸோ அப்போது ஏவை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு இப்போ எவனுக்குள்ள என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் தெர் ஆர் நோ லாஸ் தேர் இஸ் நோ லிபர்ட்டி, இஃப் லா ஆர் சேஞ்ச் டூ ஆஃபன் லிபர்ட்டி இஸ் இன் டேஞ்சர். அதுக்கும் ஏதாவது அப்சல்யூட் கண்டிஷன் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் இஃப் தெர் ஆர் நோ லா தேர் இஸ் நோ லிபர்ட்டி. இது வந்து பாசிட்டிவ் லிபர்ட்டியோட டெஃபினேஷன் தான், ஜான் லாக்கி சொன்னது. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் நோ லா தர் இஸ் நோ லிபர்ட்டி அப்படிங்கிறது. ஏன்னா இனிஷியல் பாயிண்ட் ஆஃப் டைம் பீரியடில் லிபர்ட்டி அப்படிங்கிறது அப்சல்யூட் லிபர்ட்டி அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. பட் அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ் பண்ணலை அப்படின்னா அதுக்கப்புறம் அது என்னவாயிரும்னா நோ ஒன் வில் என்ஜாய் தி லிபர்ட்டி. அதனால சம் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அப்போ அதை கண்டிஷனை வச்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஜஸ்ட் அரைவல் தான், இன்சென்ஸ் கெஸ் ஒர்க் எடுத்து லாஜிக்கலாக தான் இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியும். கிளிக் ஆகலாம், ஆகாமையும் போகலாம். பட் கொஞ்சம் பேசிக் இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா, இன்சென்ஸ் நாலேஜ் இருக்குது அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு எலிமினேஷன் டெக்னிக்கில் இதை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாக்ட் ஆன்சர் ரெஃப்ளெக்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் இந்த ஏரியாவில். ஓகே ஓகே, இது பேசிக்கான கொஸ்டின். அந்த ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பிட்வீன் லா அண்ட் லிபர்ட்டி, டெஃபினேஷன் ஆஃப் ஈக்வாலிட்டி இப்படி வரும்போது இது நீங்கள் பார்த்தோன்னே போட்டுருவீங்க. ஸோ ஆர்டிகல் 14 ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அண்ட் equality before law. Okay, so first 14. 15, the state shall not discriminate against citizen only on the grounds of religion, race, caste, sex or place of birth. Okay, article 16, there shall be equality of opportunity in public employment. Article 17, untouchability. Okay, so இதெல்லாம் பேசிக்காக தான் கேட்டிருக்காங்க. இது ஒரு செட் ஆஃப் கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. which of the following are regarded as the main features of the rule of law? ஓகே, ஸோ ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறதுக்கான மெயின் ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. லிமிடேஷன் ஆஃப் பவர்ஸா? ஓகே, ஹோல்ட் பண்ணலாம். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ஷோர்ஸாட்டாக நம்மளால சொல்லிட முடியும். ஏன்னா ஈக்குவாலிட்டி ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டி ஆஃப் லா தான். ஓகே, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா தான். பீப்புள்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு தி கவர்மெண்ட், இப்போ தான் பார்த்தோம். ரூல் ஆஃப் லா ஆர் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறது இட் புட் சர்டைன் லெவல் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் அகேன்ஸ்ட் தி கவர்மெண்ட். ஓகே, ஸோ ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டாக இம்போஸ் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் ரைட்ஸ் ஆர் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறது அந்த ரைட்ஸ்குள்ளே வந்துடும். அப்படின்னு வரும்போது பீப்புள்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு தி கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி வரதுக்கான ஸ்கோப் இல்லை. அப்போ 3 எலிமினேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு என்னென்னா ஒன்று டிஃபால்ட்டாக இருக்கா இல்லையாங்கிறது தெரியணும். ஓகே, ஸோ இங்கே இல்லை. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இருக்கிற ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா 2, 4 தான். இப்போ 1 மட்டும் இருக்கா இல்லையான்னு தெரியணும். ஏன்னா 4 பிரச்சனை இல்லை நமக்கு. இப்போ 1 மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா கரெக்ட்னா 1, 2, 4 இல்லாட்டி 2, 1, 4. ஓகே, 1 பாருங்கள், லிமிடேஷன் ஆஃப் பவர்ஸ். ஸோ லிமிடேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு வரும்போது யார்? ஸோ இஃப் தேர் இஸ் எனி கிளாரிட்டி இருக்கா அந்த இடத்துல? லிமிடேஷன் ஆஃப் பவர் அகேன்ஸ்ட் தி ஸ்டேட்டுன்னு கொடுத்துருந்தா பரவாயில்ல. லிமிடேஷன் ஆஃப் பவர் அகேன்ஸ்ட் தி சிட்டிசன் இண்டிவிஜுவல்னு கொடுத்துருந்தா கூட ஓகே. பட் ரொம்ப பிளாட்டண்ட்டாக லிமிடேஷன் ஆஃப் பவர்னு மட்டும் இருக்குது.
ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எலிமினேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அதிகம். ஸோ ஆன்சர் இஸ் 2 and 4. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் லிபர்ட்டி அண்ட் சிவில் ரைட்ஸ். ஸோ அதுதான் என்ஷூர் பண்ணுறது தான் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ரூல் ஆஃப் லா. ஓகே, ஸோ லிமிடேஷன் ஆஃப் பவர்ஸ் வர்றதுக்கான ஸ்கோப் இல்லை, ஏன்னா அங்கே எதுன்னு சொல்லலை. ஓகே, ஸோ பிளாங்காக இருக்குது. ஃபைன். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் B2 and 4. நெக்ஸ்ட் ஒன், இது 2023 கேட்டது. எனக்கு ஆர்டிகல் 335 தெரியலனாலும் என்னால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் இந்த கொஸ்டினுக்கு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகே, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் ஹெல்ட் இன் சம் ஜட்மெண்ட்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க, ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்லலை. ஓகே, சம் ஜட்மெண்ட்ஸ் தட் த ரிசர்வேஷன் பாலிசி மேட் அண்டர் ஆர்டிகல் 16 class 4 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா would be limited by ஆர்டிகல் 335 ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் எஃபிஷியன்சி இன் தி அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ எனக்கு என்ன தெரில அப்படின்னா ஆர்டிகல் 335 அதை சொல்லுச்சா இல்லையாங்கிறதுலாம் தெரில. பட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணுங்களேன். ஆர்டிகல் 335 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டிஃபைன்ஸ். ஓகே, நான் ஆல்ரெடி திருப்பி சொல்லியிருக்கேன், டிஃபைன் பண்ணுறதுக்கான ஸ்கோப் கான்ஸ்டியூஷனில் கிடையாது. அப்போ ஆர்டிகல் 335 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டிஃபைன்ஸ் த டேர்ம் எஃபிஷியன்சி ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா நோ, இட் டசன்ட் டிஃபைன்ஸ். ஓகே, ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி இஸ் தி ஆன்சர். தட் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். பட் எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆர்டிகல் 335 என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் தட் இஸ் டு இஃப் யூ ஆர் ஆப்ட் ஃபார் தி ரிசர்வேஷன் ஆஃப் any seats in the public employment with respect to scheduled caste and scheduled tribes. So you have to at the same time maintain the efficiency in the administrative process அப்படின்னு சொல்லுவாங்க. 335 கரெக்ட் தான் ஸ்டேட்மெண்ட், பட் இந்த இடத்துல டிஃபைன் அப்படிங்கிறது தப்பு. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். The legislation which confers on the executive or administrative authority an unguided and uncontrolled discretionary power. Unguided and uncontrolled discretionary power ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா அது எதுக்குள்ள வரும் அப்படின்னா 44 யூனிஃபார்ம் சிவில் கோட் வர வாய்ப்பு இல்லை. 28 ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன்ஸ் ஆனது வாய்ப்பு இல்லை. ஆர்டிகல் 32 a legislation which confers on the executive or administrative authority தான் சொல்கிறாங்க. அது சப்ஜெக்ட் டு ஜுடிஷியரின்னு இங்கே எங்கேயாச்சும் ஒரு ஸ்கோப் இருக்கான்னு பாருங்கள். எங்கேயாச்சும் இன்டர்பிரேஷன் டு தி கான்ஸ்டியூஷன் இல்லை எனிதிங் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் ஜஸ்டிசியபிலிட்டி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆர்டிகல் 32 சொல்லலாம். இல்லை. ஓகே, ஸோ ஆர்டிகல் 14 தான் அப்ராப்ரியேட் ஆன்சர். தட் இஸ் அரைவ் ஆகிறது தான். இதில் எல்லாத்துலேயுமே நான் ஃபஸ்ட்டு எங்கே போயிருப்பேன் அப்படின்னா எலிமினேஷனுக்கு தான் போயிருப்பேன், டேரெக்டாக ஆன்சருக்குள்ளே போயிருக்க மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் அப்படி தான் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்குது. நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஒரு ஃபேக்சுவல் டேட்டா அப்படின்னா எக்ஸாக்டாக தெரிஞ்சிடும். இது கான்செப்சுவல் பேஸ்டு டேட்டா, அவங்களோட இன்டர்பிரேஷனுக்கு நம்ம வந்து மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆகிறதுங்கிறது ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான், பட் பேசிக் ஐடியா வச்சுக்கிட்டு நம்மளால இன்டர்பிரேஷன் உள்ள போனோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால் லாஜிக்கலாக கெஸ் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் ஏ, ஆர்டிகல் 14. Next one, which one of the following category of fundamental rights incorporate protection against the untouchability? So untouchability கீழே எது இருக்கும் அப்படின்னு சொன்னால் இன்சென்ஸ் untouchability அப்படிங்கிற ஒரு விஷயம் which comes under the அந்த 6 fundamental rights கேட்டகரியில் எதில் வருதுன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஒன் இஸ் ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ அது 23-24 ஆர்டிகல். ஓகே, ஸோ இது எனக்கு ஆர்டிகல் 17. ஓகே, தெரிஞ்சிருக்கணும் மேண்டேட்டடாக. ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிகல் 25-28. Right to constitutional remedies, அது ஆர்டிகல் 32. ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி தான் வித்தின் தி ஆம்பிட் ஆஃப் திஸ் ஒன் ஆர்டிகல் 17 வருது. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஸோ பேசிக்காக அன்டச்சபிலிட்டி எதுக்குள்ளே வருதுன்னு தெரிஞ்சிருந்தால் போதும். இதே பேட்டர்னில் தான் அடுத்த கொஸ்டின் 2017 விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் என்விசேஜ்டு பை தி ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்குள்ளே இதெல்லாம் வருது. ஸோ இங்கே ஆக்சுவலாக வேர்டு யூஸ் பண்ணிட்டாங்க. இது 2020 கொஸ்டின். 2017 கொஸ்டின் ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணுங்க. ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ப்ராஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக்கிங் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் லேபர் இருக்கா? எஸ், இது ஆர்டிகல் 23. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி நோ, ஏன்னா ஆர்டிகல் 17 இப்போ தான் பார்த்தோம், ஆப்ஷனோட அவங்க மாற்றலாம். ஓகே, ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி மைனாரிட்டிஸ் நோ, தட் இஸ் 29 and 30. ஸோ இல்லை. Okay, prohibition of employment of children in factories and mines, that is 24. So option for this one is, answer is 1 and 4. So answer is 1 and 4. இதெல்லாம் எக்ஸாக்டாக அரைவ் ஆகலாம். ஓகே, ஸோ இதுதான் கரெக்ட் அப்படின்னு எக்ஸாக்டாக அரைவ் ஆகலாம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு பிரச்சனை இல்லை. அதர் than the fundamental rights, which of the following parts of the constitution India reflects the principle of the provisions of universal declaration of human rights? ஓகே, ஸோ இது வந்து இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இதோட ஸ்கோப் வைடன் ஆகிடுது. இன்சென்ஸ் இது வந்து ஜென்ரலான ஒரு கொஸ்டின். ஓகே, ஏன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இல்லை, ரொம்ப ஓவராலாக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஜென்ரலாக ஒரு யூஎன் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்னு ஒன்று கொடுத்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தவிர மற்ற எதெல்லாம் இதில் ரெஃப்ளெக்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பெரிய ஸ்கோப். நம்மளால்
அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தேடி போய் படிச்சுட்டுலாம் உட்கார முடியாது. பட் இதுக்கு ஸ்கோப் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா அது ஒரு நேரோ டவுன் பண்ணக்கூடிய ஒரு கொஷின். ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக்கான கொஷினுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஆன்சர் வரக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஜென்ரலான கொஷினுக்கு அதோட ஸ்கோப் வைடன் ஆகும்போது அங்கே மோர் ப்ராடர் ஆன்சர் வர்றதுக்கான ஆப்ஷன் அதிகம். ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக் ஆன்சர் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கான கொஷின்னா ஸ்பெசிஃபிக்கான ஆன்சருக்கு போங்க. ஜென்ரலான கொஷின் அப்படின்னா அதுக்கான ஸ்கோப் வைடன் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எது வேணாலும் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஏன்னா நம்ம எது வரும் வராதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளோ தூரம் அதை போய் நம்ம ஒர்க் பண்ணிட்டு வர முடியாது. பட் கண்டிஷன் இஸ் ப்ரியாம்பிள் நமக்கு தெரியும். இட் என்ஷூர்ஸ் வேரியஸ் பிரின்சிபல் ஜஸ்டிஸ் இதெல்லாம் ஓகே. டைரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தெரியும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இருக்காதுன்னு நம்மளால ஷோர்ஸாக சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அங்கேயும் இருக்கலாம்னு தான் நம்மளால் அரைவ் ஆக முடியும். ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் கோரிலேட் வித் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் கோரிலேட் வித் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகே, ஸோ அப்போ வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு தான் போகணும். ஸோ இதுக்கெல்லாம் ஆன்சர் இஸ் 1 2 3 தான் போய் ஆகணும். இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் நான் இன்னொன்று காமிக்கிறேன். ஓகே, ஸோ அங்கேயும் அதே தான் வரும். ஆன்சர் 1 2 3 தான் வரும். Which article of the Constitution of India safeguards one's right to marry the persons of one's own choice? Okay, so right to marry the persons of one's own choice. இது ஆர்டிகல் 21 இன்ஃபர்ட் ரைட்ஸ்குள்ளே வர்றது. ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்ட் ரைட்ஸ் ஒரு பேட்டர்ன் தான். அடுத்து ரைட் டு ப்ரைவசி 2018 கேட்டாங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு இதுவும் ஆர்டிகல் 21 அந்த புட்டுசுவாமி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அந்த கேஸோட ரெஃப்ளெக்ஷன் தான் இது. ஆர்டிகல் 21 அண்ட் ஃப்ரீடம் கேரண்டட் இன் பார்ட் 3. ஓகே, ஸோ இதுவும் இந்த வருஷம் பொனான்சாவாக வந்துச்சு இல்லையா நமக்கு. 2024 இதே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. வாட் இஸ் தி பொசிஷன் ஆஃப் தி ரைட் டு ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா? ஓகே, ஸோ இட்ஸ் அ லீகல் ரைட் அவைலபிள் டு சிட்டிசன்ஸ் ஒன்லியா? அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுமா அது பார்க்கலாம். லீகல் ரைட் அவைலபிள் டு எனி பர்சன். ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவைலபிள் டு சிட்டிசன் ஒன்லி. இது இல்லை, ஏன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டியை எடுத்துட்டாங்க 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டில். ஸோ அப்போ இது ஆப்வியஸ்லி வர சான்ஸ் இல்லை. நெய்தர் ஃபண்டமெண்டல் நார் லீகல் ரைட் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஆர்டிகல் 300A கொண்டு போய் வச்சிருக்காங்க. அப்போது கான்ஸ்டியூஷனல் ரைட்டாவோ இல்லை லீகல் ரைட்டாவோ இது எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கணும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல லீகல் ரைட் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ இது இல்லை. ஓகே, அப்போ லீகல் ரைட் அவைலபிள் டு எனி பர்சனா இல்லை லீகல் ரைட் அவைலபிள் டு சிட்டிசன் ஒன்லியான்னு பார்த்தா ஆக்சுவலாக இதில் வந்து எனி பர்சன் தான் அது ஸ்டார்ட் ஆகும் அந்த ஆர்டிக்கல். ஓகே, ஸோ அப்போது திஸ் இஸ் நாட் ஓன்லி ஃபார் சிட்டிசன்ஸ், இட் இஸ் ஃபார் எனி பர்சன் தான். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் பி இஸ் தி ஆன்சர். ஓகே, ஸோ லீகல் ரைட் அவைலபிள் டு எனி பர்சன் தான் அதுக்கான ஆன்சர். ஸோ இது வந்து இன்ஃபர்ட் ரைட்ஸில் ரைட் டு ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வருது நமக்கு. அடுத்து ரைட் டு ப்ரைவசி, இது இந்த வருஷம் கொஸ்டின். ஸோ இதுவும் ஒரு ஃப்ரீ ஹிட் தான் நமக்கு. ஒரு வேளை நீங்கள் 2019 கொஸ்டின் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா 2021 கொஸ்டின் ஈஸி. ஓகே, ஸோ 2021 இது ஒரு ஃப்ரீ ஹிட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு 2011. ஓகே, ஸோ இன் இந்தியா இஃப் ரிலீஜியஸ் செக்ட் கம்யூனிட்டி இஸ் கிவன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் நேஷனல் மைனாரிட்டி வாட் ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ் இட் இஸ் என்டைட்டில்டு டுன்னு கேட்டிருக்காங்க. என்ன ஸ்பெஷல் ரைட்ஸ் கிடைக்கும்? ஸோ இதில் பாருங்கள், இட் கேன். ஓகே, it can establish and administer exclusive educational institutions. Okay, so article 30 they can have the right to establish their educational institutions. நமக்கு தெரியும். So first one is correct. Second பாருங்க, the president of India automatically nominates a representative of the community to the Lok Sabha. அது மாதிரி கிரைட்டீரியா இருக்கா? நம்ம இது லெஜிஸ்லேச்சர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் பார்க்கும்போது அப்படி எங்கேயும் நம்ம பார்க்கல. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங் அப்படின்னா இது இல்லை. ஸோ 3 வருமா வராதுன்னு தான் தெரியணும். இட் கேன் டிரைவ் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் பிரைம் மினிஸ்டர் 15 பாயிண்ட் ப்ரோக்ராம் இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த 15 பாயிண்ட் ப்ரோக்ராமில் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தான் இருந்திருக்கணும். சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு வரும்போது கண்டிப்பாக வீக்கர் செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டி ஆர் வல்னரபிள் செக்ஷனை அட்ரஸ் பண்ணி தான் அந்த ப்ரோக்ராம் இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி வரும்போது உமனோ, ஹெல்த்தோ, எஜுகேஷனோ, மைனாரிட்டிஸோ, டிரான்ஸ்ஜெண்டர்ஸோ, இல்லை ஃபார்மர்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்கம் ஃபார்மர்ஸோ, இல்லை லேபரர்ஸோ, இவங்கெல்லாம் வர்றதுக்கான ஸ்கோப் கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு ஸ்கீம்குள்ளே. இப்போ வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குன்னு தான் போகணும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 and 3. ஓகே, ஸோ அப்படி தான் அரைவ் ஆகணும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகல் 3.1 pertains to the right to property. இல்லை, ஏன்னா 3.1 ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேடு. ஓகே, ஸோ ட்ரேட் பிட்வீன் தி இன்டர்ஸ்டேட் ட்ரேடை பற்றி பேசுகிறது. ஸோ 301 கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லை. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் டிஃபால்ட்டாக கரெக்ட். ரைட் டு ப்ராப்பர்ட்டி இஸ் லீகல் ரைட் பட் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட். இப்போ தான் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க? ஆர்டிகல் 300A வாஸ் இன்சர்டட் இன் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் த கவர்மெண்ட் பை காங்கிரஸ் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எனாக்ட் பண்ணப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்துச்சா? கிடையாது. தட் இஸ் ஜனதா கவர்மெண்ட். ஓகே, ஸோ அப்போ கவர்மெண்ட்டெல்லாம் கொஸ்டின் பண்ணத்தான் செய்கிறாங்க. ஸோ தேர்ட் ஒன் இஸ் ராங். ஸோ ஆன்சர் இஸ் 2 only. ஓகே, ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ரைட் டு ஓட் அண்ட் டு பி எலெக்டட் இன் இந்தியா இஸ் அ
ஃபண்டமெண்டல் ரைட்டா இல்லை, அப்படி எதுவும் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்ல கிடையாது. நேச்சுரல் ரைட் நான் ஆல்ரெடி சொன்னேன், அதோட ஸ்கோப்பே பெருசு. ஓகே, ஸோ அங்கே அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. லீகல் ரைட்டா கான்ஸ்டியூஷனல் ரைட்டா? ஸோ இப்போ போடுவோம் ஒரு சர்க்கிள். ஓகே, ஸோ ஒன் இஸ் நேச்சுரல் ரைட். ஓகே, மோர் அப்ராப்ரியேட்டாக போகணும். ஓகே, அடுத்து ஹியூமன் ரைட்ஸ். ஓகே, அடுத்து கான்ஸ்டியூஷனல் ரைட், அதுக்குள்ள ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, ஸோ இப்போது ஆர்டிகல் ரைட் டு ஓட் எதில் வருது? ஆர்டிகல் 325 அண்டு 326 வருது. ஓகே, ஸோ நோ ஒன் இஸ் டிப்ரைவ்ட் ஆஃப் voting ரைட்ஸ். ஓகே, ஸோ அப்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லை, ஆனால் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ்க்குள்ளே ஆம்பிட்டுக்குள்ளே வந்துடுது. அப்போ மோர் அப்ராப்ரியேட்டாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் ரைட்டு தான் இருக்குது. ஓகே, லீகல் ரைட்டுங்கிறது இந்த ஹியூமன் ரைட்ஸுக்கு உள்ள ஒரு சர்க்கிளை போட்டிங்கன்னா அது லீகல் ரைட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா லீகல் ரைட் அப்படிங்கிறது ஆல் ரைட்ஸ் விச் ஆர் enacted by law, இட் இஸ் கன்சிடர்ட் டு பி லீகல் ரைட்டு தான். பட் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஃபண்டமெண்டல். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் லா அப்படின்னு வரும்போது இந்த லீகல் ரைட்டுக்குள்ள தான் கான்ஸ்டியூஷனல் ரைட்டும் வரும். பட் லீகல் ரைட் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனல் ரைட்டுக்கு அபோவ் இருக்கிறது. ஏன்னா ஆல் கான்ஸ்டியூஷனல் ரைட் ஆர் லீகல் ரைட்டுன்னு சொல்ல முடியும். பட் ஆல் கான்ஸ்டியூஷனல் ரைட் ஆர் ஆல் லீகல் ரைட், கான்ஸ்டியூஷனல் ரைட்டுக்குள்ள இருக்கிற எல்லாமே லீகல் ரைட்டுன்னு சொல்லலாம். ஆனால் லீகல் ரைட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே கான்ஸ்டியூஷன் ரைட்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இந்த ஒரு கிளாசிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு வேணும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ஏன்னா இந்த இந்த ஒரு ஐடியா நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ அப்படி வரும்போது இட் இஸ் கான்ஸ்டியூஷன் ரைட்டு தான். ஓகே, ஃபைன். Then in the context of India, which one of the following is the correct relationship between right and duties? ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கும் ரைட்ஸ்க்கும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன் சென்ஸ் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ்ன்னு தான் வச்சிருக்காங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னோட அவங்க வைக்கல. ஓகே, ஸோ ரைட்ஸ் ஆர் கோரிலேட்டிவ் டு வித் டியூட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க, ரிசர்வ் பண்ணலாம். ரைட்ஸ் ஆர் பர்சனல் அண்ட் ஹென்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் சொசைட்டி அண்ட் டியூட்டிஸ், அப்படி சொல்ல முடியுமா? ரைட்ஸ் பர்சனல் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் சொசைட்டி அண்ட் டியூட்டிஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரைட்ஸ் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அட் த சேம் டைம் ஹி ஹேஸ் சர்டன் லெவல் ஆஃப் டியூட்டிஸ் இருக்குங்கிறது தான் நம்மளோட அப்சர்வேஷன். அப்போ பி ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகே, நெக்ஸ்ட், ரைட்ஸ் நாட் டியூட்டிஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் தி பர்சனாலிட்டி ஆஃப் தி சிட்டிசன் சொல்ல முடியுமா? நோ, ரைட்ஸ் எந்த அளவுக்கு டியூட்டிஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ரைட்ஸும் முக்கியம் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். ஸோ போத் கோரிலேட் டு ஈச் அதர். Duties not rights are important for the stability of the state. No. Okay, so answer is both are correlate with each other. Both has to go hand in hand. அதான் அதோட அப்சர்வேஷன். ஸோ ரெண்டும் என்னவா இருக்கும்னா ஒன்று ஹேண்டாக போகணும். ஸோ ஆன்சர் இஸ் ஏ. நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங்: ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஈக்குவல் அக்சஸ் டு பப்ளிக் சர்வீஸ், ரைட் டு ஃபுட். விச் ஆர் த above ஆர் ஹியூமன் ரைட்ஸ் ஆர் ரைட்ஸ் அண்டர் யூனிவர்சல் டிக்ளரேஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ்? இதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்ம போய் அதுக்காண்டி யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஹியூமன் ரைட்ஸ் படிக்க முடியுமானா முடியாது. அப்போ கொஷின் ஜென்ரலாக இருக்குது. அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஜென்ரலாக இருக்கணும். ஸோ ஸ்கோப் அதிகமாக பண்ணுறேன் நான். அப்போ ஒய்டன் பண்ணும்போது என்ன வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குன்னா எல்லாம் வர்றதுக்கான ஸ்கோப் தான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வரணும். ஓகே, ஸோ D 1 2 3 இஸ் தி ஆன்சர். அடுத்து, இந்த எசன்ஸ் வாட் டஸ் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா மீன்? ஓகே, ஸோ இது மோஸ்ட் டிபேட்டபிள் கொஸ்டின் இந்த இயர் ஆஃப் 2023. எந்த ரெண்டுல அரைவாயிரலாம் அப்படின்னா, இப்போ டியூ ப்ராசஸ் ஆஃப் லாக்கு அகேன்ஸ்டா இருக்கிறதுன்னு பார்த்தா எடுத்தோடனே எலிமினேட் பண்ணிடலாம், ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்த ஒன்று ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அது கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன், அதையும் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டு தான், இதில் எது வரும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் ஃபேர் அப்ளிகேஷன் ஆஃப் லான்னு சொன்னாங்க, இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் பிரின்சிபல் ஜஸ்டிஸ்ன்னு சொன்னாங்க. பட் யூபிஎஸ்சி கொடுத்த ஆன்சர் பிரின்சிபல் ஜஸ்டிஸ். ஓகே, ஸோ பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது, ஏன்னா இந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா எதை இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேர் பிரின்சிபல்ஸை தான் இன்க்ளூட் பண்ணுது. ஓகே, ஸோ அது நேச்சுரல் ஜஸ்டிஸோட இதுக்குள்ளே தான் வரும். ஏன்னா அங்கே தான் வந்து அந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லாக்கான வேலிடேஷன் இன்னும் மீனிங்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபேர் அப்ளிகேஷன் ஆஃப் லாக்கு அந்த ஸ்கோப் இல்லை அப்படிங்கிறது தான் ஆர்கியூமெண்ட். ஓகே, ஸோ இதில் எது வந்திருந்தாலும் அது அவங்க டிசைட் பண்ணதாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு இது. பட் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது மோர் ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னு வச்சு போனால் தான் இந்த ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ இதில் வி கேனாட் ஏபிள் டு ஜஸ்டிஃபை. ஓகே, இன் டர்ம்ஸ் தட் இஸ் யூபிஎஸ்சி கொடுத்துருக்காங்க பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஏன்னா இது தீமேட்டிக் பேஸ்டு கொஸ்டின். ஸோ இதில் நம்மளால் ஒரு அரைவலுக்கு வர முடியாது. பட் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபேர் அப்ளிகேஷன் ஆஃப் லாவுக்கு மீன் பண்ணுறது. இன்சென்ஸ் ஃபேர் அப்ளிகேஷன் ஆஃப் லா இது பார்ட் ஆஃப் தி நேச்சுரல் ஜஸ்டிஸ்குள்ளே வந்துடுது. ஓகே, ஸோ அது போக அந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிறது பித் அண்ட் சப்ஸ்டன்ஸை பார்ப்பாங்க. அப்போ பித் அண்ட் சப்ஸ்டன்ஸை பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே என்னென்னா யூ கேனாட் ஏபிள் டு அப்ளை தி லா அண்ட் அதர் திங்ஸ். ஓகே, ஸோ அதனால நேச்சுரல் ஜஸ்டிஸ் வரும்னு சொல்லலாம். ஸோ ஆன்சர் இஸ் ஏ. ஓகே,
அடுத்து இது ரெண்டு ஸ்டாண்டர்டாக ரிட் கொஸ்டின்லேருந்து வந்துடுது. ஓகே, ஸோ இது இந்த வருஷம் வந்தது. ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன் இஸ் அன் ஆர்டர் இஷ்யூட் பை தி சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் டு த லோயர் கோர்ட் ப்ரொஹிபிட்டிங் தி டு forbidden தானே. ஸோ ப்ரொஹிபிட் தி கண்டினியூஷன் ஆஃப் த ப்ரொசீடிங்ஸ் இன் த கேஸ். ஸோ ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ரிட்டிலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடுது. டிஃபால்ட்டாக அந்த 5 ரிட்டு, ஸோ அதுக்கான கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்துட்டு போயிருங்க. ஸோ மேண்டேட்டடாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்து, வித் ரெஃபரன்ஸ் டு த ரிட் இஷ்யூட் பை தி கோர்ட் இன் இந்தியா கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இது 2022 வந்த கொஸ்டின். மேண்டமஸையும் கோவாரண்ட்டையும் வச்சு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மேண்டமஸ் அப்படிங்கிறது ஆர்டர். ஓகே, ஸோ வில் நாட் லை அகேன்ஸ்ட் தி பிரைவேட் ஆர்கனைசேஷன். ஸோ என்ன சொல்கிறாங்க, மேண்டமஸ் வில் நாட் லை அகேன்ஸ்ட் அ பிரைவேட் ஆர்கனைசேஷன் அன்லெஸ் it is entrusted with a public duty. Okay, so mandamus அப்படிங்கிறது யார் to do an order. Okay, so it is nothing but to force someone, that is, it is an order issued from the side of the Supreme Court to do on official duty by an public servant. Okay, so ஒரு official duty by an public servant பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த mandamus impose பண்ணக்கூடிய ரிட்டோட பர்பஸ். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டு தி பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன் நமக்கு தெரியும். பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனுக்கு இது அப்ளிகபிளானா, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனுக்கு இது அப்ளிகபிள் தான் எப்போ அப்படின்னா, இந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் எப்போ பப்ளிக் அஃபேர்ஸ் பண்ணுதோ அப்போ இந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் என்ன ஆயிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து உள்ளடங்கிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மினிமம் பேசிக் லெவல் ஆஃப் ஸ்க்ரீனிங் வித் ரெஸ்பெக்ட் டு பாஸ்போர்ட் அப்படிங்கிறது ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனோட ஜாப் தான் வச்சுக்கோங்களேன். தே ஆர் அவுட் சோர்ஸ் தட் டு தி சம் எக்ஸ் கம்பெனி. இப்போ இவங்க இஃப் தே ஆர் நாட் டூயிங் தி டியூட்டி அப்படின்னு வரும்போது, அப்போது அந்த இடத்துல என்னென்னா, இட் இஸ் த ரைட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் டு கிளைம் ஃபார் தி எக்ஸசைசிங் திஸ் ரிட். அப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகே, ஸோ மேண்டமஸ் வில் நாட் லை அகேன்ஸ்ட் த பிரைவேட் ஆர்கனைசேஷன் அன்லெஸ் இட் இஸ் இன்ட்ரஸ்டட் வித் பப்ளிக் டியூட்டி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். செகண்ட், மேண்டமஸ் வில் நாட் லை அகேன்ஸ்ட் அ கம்பெனி even though it may be a government company. No, government organization வரும்போது பப்ளிக் ஆர்கனைசேஷனாக மாறிடுது. அப்போ மேண்டமஸ் யூஸ் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, எனி பப்ளிக் மைண்டட் பர்சன் கேன் பி a petitioner to move the court to obtain the writ of quo warranto. அப்படியா? எனி பப்ளிக் மைண்டட் பர்சன் quo warranto எக்ஸசைஸ் பண்ண முடியுமா? ஸோ quo warranto in sense on what authority you are holding and public office அப்படின்னு கேட்கறது தான். ஸோ அதில் அக்ரீவ்டு பர்சன் மட்டும்தான் அதை போய் அப்ரோச் பண்ண முடியுமா? மற்ற 4 ரிட்டுலையும் அக்ரீவ்டு பர்சன் தான் போய் அப்ரோச் பண்ண முடியும். பட் quo warranto பொறுத்தளவுக்கு ஒன்லி அக்ரீவ்டு பர்சன் தானான்னு கேட்டால், எனி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் உள்ள பர்சன் யாருனாலும் quo warranto எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் இஸ் 1 and 3 இஸ் தி ஆன்சர். ஸோ அந்த ரிட்டு, அந்த 5 ரிட்டில் what is its purpose, whether it is only applicable to public office or private office or both, whether it can be only applied by aggrieved person or any other person. Okay, so அந்த ஒரு கண்டெக்ஸ்ட்ல இந்த இதை அப்ரோச் பண்ணுங்க. ஸோ வித் திஸ் அப்சர்வேஷன் அப்படின்னு வரும்போது, பேசிக் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் யூ ஷுட் பி வெரி கிளியர் இன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். தென் வேரியஸ் டாக்ட்ரின்ஸ் அண்ட் மீன்ஸ், இன்ஃபர்ட் ரைட்ஸ் அண்ட் ரிட். அதர் தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு வரும்போது ரைட் டு ப்ராப்பர்ட்டி, then right to vote, then inferred rights னு வரும்போது right to privacy, right to marry one's own choice. இதெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. these are all very much important. ஓகே, ஸோ இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை குயிக்காக ரிவிஷன் பண்ணிடலாம். குயிக் ரிவிஷன் என்ன பண்ணிடலாம், ரைட்ஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ரைட்ஸ் ஆர் நத்திங் பட் கிளைம்ஸ் ஆஃப் அ பர்சன் ஓவர் ஃபெல்லோ பீயிங்ஸ். ஓகே, இதெல்லாம் எக்ஸாக்ட் டெஃபினேஷன் இன் தி பொலிட்டிக்கல் தியரி. ஓகே, ஸோ அந்த புக்கில் இருந்து ஒரு வேளை ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ ரைட்ஸ் ஆர் கிளைம்ஸ் ஆஃப் அ பர்சன் ஓவர் அதர் ஃபெல்லோ பீயிங்ஸ் ஆர் ஓவர் தி சொசைட்டி அண்ட் ஓவர் தி கவர்மெண்ட். ஓகே, ஸோ இட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அன் கிளைம். ஓகே, ஸோ இது ஒருத்தருக்கான உரிமை. யாருக்கு அகேன்ஸ்டா அப்படின்னா ஃபெலோ பீயிங்ஸ், கூட இருக்கிறவங்களுக்கு, ஓவர் சொசைட்டி, ஓவர் கவர்மெண்ட். ஓகே, ஸோ தட் இஸ் லிமிட்டட் தான். எவ்ரி திங் இஸ் லிமிட்டட் தான், நாட் அப்சல்யூட். ஓகே, ஸோ இந்த இடத்துல ரைட்ஸ் அப்படின்னு வரும்போது ஓவர் அதர் ஃபெலோ பீயிங்ஸ்க்கு இது ஒரு கிளைமா அப்படின்னா எஸ், பட் டு ஒன் எக்ஸ்டென்ட் இட் இஸ் அன் லிமிட். ஓகே, ஸோ அந்த இடத்துல லிமிடேஷன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, எந்த இடத்துலையும் ஒரு ரைட்ஸ் என்ன ஆயிராது அப்படின்னா அப்சல்யூட்டாக எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இல்லை. ஸோ அது ஒரு அப்சர்வேஷன் கையில் வச்சுக்கோங்க. ஸோ ரைட்ஸ் ஆர் நத்திங் பட் இட்ஸ் அ கிளைம்ஸ் ஆஃப் அ பர்சன் ஓவர் அதர் ஃபெல்லோ பீயிங்ஸ், ஓவர் தி சொசைட்டி அண்ட் ஓவர் தி கவர்மெண்ட். ஓகே, அது போக ரைட்ஸ் ஆர் நத்திங் பட் டு ப்ரொடெக்ட் தி இண்டிவிஜுவல் ஃப்ரம் கவர்மெண்ட். அது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒருவேளை பொலிட்டிக்கல் தியரியிலேருந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா வாட் இஸ் மென் பை ரைட்ஸ் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ரைட்ஸ் ஆர் கிளைம்ஸ் ஆஃப் அ பர்சன் ஓவர் அதர் ஃபெல்லோ பீயிங்ஸ், ஓவர் சொசைட்டி அண்ட் கவர்மெண்ட். அது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். ஓகே, ஸோ ஆர்டிகலை பொறுத்தளவுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்தளவுக்கு ஆர்டிகல் 12 to 35 ஆஃப் தி பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ இங்கே பொறுத்தளவுக்கு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது தே ஆர் நாட் வயலேட்டட் பை தி கவர்மெண்ட். எல்லாமே அதில் செக் வச்சுக்கோங்க, ரீசனபிள் இல்லை, நாட் அப்சல்யூட்.
ஸோ அது ஒரு கண்டிஷன். ஓகே, டு பி சேஞ்ச் பை அமெண்டிங் தி கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப். எஸ், ஆர்டினரி லாவை பொறுத்தவரைக்கும் ஆர்டினரி கோர்ட் ஆஃப் ப்ரொசீஜர் போதும். பட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அண்டர் ஆர்டிகல் 368 மூலமாக தான் பண்ண முடியும். ஜுடிஷியரி ஹாஸ் போத் பவர், எஸ், அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் கேட்டால் எஸ். ஓகே, ஸோ இதுதான் கார்டியன். ஓகே, அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட், நான் ஆல்ரெடி சொன்னது. Okay, so it can be restricted by reasonable restrictions which was imposed in the constitution itself. So unlike US constitution மாதிரி வெறும் ரைட்ஸை கொடுத்துட்டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் எது அப்படிங்கிற ஜுடிஷியரி கிளைம் பண்ணிக்கட்டும்னு சொல்லலாம். இங்கே ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆல்ரெடி இம்போஸ்டு. ஓகே ஃபைன். இந்த சார்ட் ரொம்ப முக்கியம்டா. டிஃபால்ட்டாக இந்த சார்ட்ல இருந்தால் கொஷின்ஸ் வர்றது. ஓகே, ஸோ அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி கேட்டதா இருக்கட்டும், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் கேட்டதா இருக்கட்டும், இந்த ரெண்டு கொஷினுமே இந்த சார்ட்ல இருந்து தான், பேசிக் தான். ஓகே, இந்த 6 செக்ரிகேஷன் இது நீங்கள் படிச்சிருப்பீங்க, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் இதில் எந்த ஆம்பிட்டுக்குள்ளே வருது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இது தேவையில்லை. ரைட்ஸ் கிராண்டட் ஒன்லி ஃபார் சிட்டிசன்ஸ், இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மீனிங் ஆஃப் த ஸ்டேட். ஸ்டேட் இன்க்ளூட்ஸ் நாட் ஓன்லி கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, பார்லிமெண்ட் மட்டும் கிடையாது, லெஜிஸ்லேச்சர் ஆஃப் த ஸ்டேட் வந்துடும், கவர்மெண்ட் வந்துடும், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வந்துடும், அர்பன் லோக்கல் பாடிஸ் வந்துடும். ஈவன் எனி பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஆர் என்கேஜிங் இன் தி பப்ளிக் ஆஃபீஸ் வில் ஆல்சோ கம்ஸ் அண்டர் தி டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட். இதை வச்சுக்கிட்டு தான் மேண்டமஸ் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் பிரைவேட் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் ஒருவேளை மேண்டமஸ் எக்ஸசைஸ் பண்ண முடியுமா, அது பப்ளிக் கம்பெனி மாதிரி ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா எஸ் இட் இஸ். ஓகே, அடுத்து லா இன்கன்சிஸ்டன்ட். ஆர்டிகல் 13 லா இன்கன்சிஸ்டன்ட் ஆர் இன் வித் டைரக்ஷன் ஆஃப் தி அவன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இதுதான் இம்ப்ளிசிட்டா ஜுடிஷியல் ரிவ்யூவை என்ஷூர் பண்றது. ஜுடிஷியல் ரிவ்யூக்கான பவர் இருக்கான்னு கேட்டால் இந்த இடத்துல ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்தவரைக்கும் நமக்கு பவர் இருக்குங்கிறதுக்கு இதுதான் மீனிங். ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்றாங்க, எனி all law in force in the territory of India immediately before the commencement of the constitution in so far as they are inconsistent with the provision of this part shall to be extend to such inconsistency be void ன்னு சொல்றாங்க. In sense before commencement of the constitution, if any law, if it is applicable after fundamental rights impose பண்ணதுக்கு அப்புறம் கான்ஸ்டிடியூஷன் கமென்ஸ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் அது ஒருவேளை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரொவிஷன்ஸை வயலேட் பண்ணுச்சு அப்படின்னா அது இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்றாங்க. ஆனால் அதில் வந்து என்னன்னா டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் எந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் தி திங்ஸ் அந்த இடத்துல வயலேஷன் ஆகியிருக்கோ அதை மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஓவர் ஷேடோ பண்ணும். அதான் எக்லிப்ஸ் அப்படிங்கிறது. ஸோ எக்லிப்ஸ்னா ஓவர் ஷேடோ பண்ணுறது தானே. ஸோ அந்த இடத்த மட்டும் என்ன பண்ணும்னா ஓவர் ஷேடோ பண்ணி வைக்கும். ஒன்ஸ் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமாக அந்த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனுக்கு பிஃபோர் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அந்த லாவை நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆயிரும் அப்படின்னா வேலிட் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நத்திங் பட் கம்யூனல் ஆர்டர் 1928. ஓகே, இங்கே ஜிஓவில் தான் ரிசர்வேஷன் ஃபார் தி தமிழ்நாடு வந்து எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு இதுலேயே என்ன ஆச்சுன்னா ஹோப் சம்பகன் துரைராஜன் கேஸ். ஓகே, ஸோ அந்த கேஸில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனல் ஆர்டர் ஜிஓ வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க, இட் இஸ் வயலேட்டிங் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொவிஷனை மட்டும் ஆட் பண்ணுறாங்க 9th ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்டில். ஸோ அது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கான்ஸ்டியூஷனலி வேலிட் ஆக்குறாங்க எதுனா ரிசர்வேஷன். ஓகே, ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன். பட் டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஒரு என்டையர் லா இருக்குன்னா அதில் எந்த ஒரு ப்ரொவிஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுதோ அந்த இடத்த மட்டும் ஓவர் ஷேடோ பண்ணுறது டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ இது வந்து பிகாச்சி வர்சஸ் ஸ்டேட் மத்திய பிரதேஷ் கேஸில் கொண்டு வந்தாங்க. லாங்கிறது எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் மேக் பண்ணுறது, ஆர்டினன்ஸ் இஷ்யூ பண்ணுறது பை பிரசிடென்ட், ஸ்டாட்யூட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் பைலாஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ். யாரோ ஒருத்தர் பைலா கேட்டிருந்தீங்க. ஸோ பைலா அப்படிங்கிறது நத்திங் பட் ஒருத்தருக்கு பவர் டெலிகேட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு பவர் டெலிகேட் பண்ணிடுறாங்க. தட் இஸ் ஒரு ஸ்கெலிட்டன் ஆஃப் லாவை மட்டும் கொடுத்துருவாங்க. டே டு டே ஃபங்க்ஷனுக்கு தே ஹாவ் டு மேக் ஆன் லா. ஸோ அப்படி லா மேக் பண்ணுறாங்க அப்படின்னா பைலாஸ். ஓகே, ஸோ அதை பைலான்னு சொல்லுவோம். ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். நான் லெஜிஸ்லேட்டிவ் சோர்சஸ் ஆஃப் லா அப்படிங்கிறது ஈவன் கஸ்டம்ஸ் அண்டு ஈவன் அதுவும் வந்துடும். ஓகே, ஸோ இதில் ஒன்று என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 24th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஆர்டிகல் 368 கொண்டு வரக்கூடிய கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் லாங்கிற டெஃபினேஷனுக்குள்ளே வராதுன்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ் பண்ணுவாங்க. பட் கேசவனந்த பாரதி கேஸில் என்ன சொல்லிடுவாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. பேசிக் ஸ்ட்ரக்சரை எது வயலேட் பண்ணாலும் அது வயலேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லி அதை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஹோல்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஈக்குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆப்சன்ஸ் ஆஃப் எனி ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் அண்ட் டு ப்ரொவைட் அடிக்குவேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, ஸோ ஒன்று ஃபர்ஸ்ட் கண்டிஷன் absence of special privileges. இது equality before law-வை ensure பண்ணும். ஓகே, provide adequate opportunities அப்படிங்கிறது equality protection of law-வை impose பண்ணும்.
Okay, so இங்கே there is no any special privileges for anyone. But இங்கே they are giving an adequate opportunity even for the vulnerable section by means of any affirmative action. Affirmative action அப்படிங்கிறது nothing but a term of positive discrimination. In sense, ஒரு reservation கொடுக்குறாங்க அப்படின்னா that doesn't mean that it is a violation of the equality. It means those who are in the vulnerable section. இந்த vulnerable செக்ஷனை மேலே கொண்டு வர்றதுக்காக அவங்களுக்கு certain level of special privilege கொடுக்குறாங்க. பட் அது ஒரு பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் தான். ஏன்னா they are more vulnerable. ஸோ அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரு ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இவரால் மேலே வர முடியாது. அதனால இவருக்கு ஒரு அடிஷனல் பெனிஃபிட்டாக ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ இது பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன், அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் இதெல்லாம் எதை என்ஷூர் பண்ணுதுன்னா ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாவை என்ஷூர் பண்ணுறது. ஓகே, ஸோ அப்போது ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ஐடென்டிக்கல் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஓகே, சிமிலாரிட்டி ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை என்ஷூர் பண்ணுறது தான் ஈக்குவாலிட்டிக்கான அப்ஜெக்டிவ். ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு வரும்போது ரெண்டு கண்டிஷன் பிரியும். ஒன்று ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. So absence of any special privileges, okay, so it allows for rational discrimination or discriminating discrimination allow பண்ணும். இங்கே நான் சொன்ன கண்டிஷன்ஸ் தான். ஓகே, ஸோ அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் வரும்போது அதெல்லாம் வந்து ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாவை அக்ரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸை பொறுத்தவரைக்கும் ஆர்டிகல் 14 பார்த்து வச்சுக்கோங்க. 15 class 4 with respect to public employment there is reservation. Article 29 class 2 ரிசர்வேஷனை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். 16 class 4 பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஆர்டிகல் 340 வந்து கமிஷன் டு இன்வெஸ்டிகேட் தி பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன்ஸ். ஓகே, ஸோ பேக்வர்ட் கிளாஸ். அதுக்கப்புறம் இந்த 335 நம்ம பார்த்தோம் இல்லையா, எஃபிஷியன்சியை என்ஷூர் பண்ணணும். அட் த சேம் டைம் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கான ரிசர்வேஷன் என்ஷூர் பண்ணும்போது மெயின்டெனன்ஸ் ஆஃப் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. மிச்சம் இதெல்லாம் அந்த சார்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மெமரியாக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் எதை மிஸ் பண்ணலை, நான் ஸ்கின் த்ரூ பண்ணுறேன். ஓகே, ஸோ 14 பேசியிருக்கேன், 15 பேசியிருக்கேன், 16 பேசுகிறேன், 17 அன்டச்சபிலிட்டி, அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. ரைட் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஃப்ரம் 19 to 22. ஓகே, ஸோ ஃப்ரீடம் மீன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஆப்சன்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் ஒன் செல்ஃப் டு எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஃப் ஃபுல்லி. ஓகே, ஸோ அந்த கண்டெக்ஸ்டில் பார்க்கும்போது எதெல்லாம் ஆர்டிகல் 19 to 22 ஆம்பிட்குள்ளே வரும் பார்த்துக்குங்க. கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் மட்டும் பார்த்தா போதும். எனக்கு தெரிஞ்சு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ரொம்ப மினிமலாக தான் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. வாட் இஸ் வாட்ங்கிறது மட்டும் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷனில் பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ரைட் டு லைஃப் அப்படின்னு வரும்போது ஆர்டிகல் 21 and 22. ஸோ 21 பொறுத்தளவுக்கு இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள வருது. இந்த இடத்துல ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன், இதுவும் ஒரு ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட் டு லைஃப் தான். ஓகே, அப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அண்ட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படின்னு வரும்போது, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா யூஎஸ்ஏல இருந்து எடுத்துட்டு வந்த கான்செப்ட், ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா இந்தியாவில் இருக்கிறது. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே இருக்கு. ஓகே, த வேர்ட் இஸ் மென்ஷன்டு, பட் they are not defined what is meant by procedure established by law. They mentioned what is procedure established by law. That is procedure established by law ங்கற ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் procedure established by law அப்படிங்கறத டிஃபைன் பண்ண கிடையாது. ஸோ இந்த இடத்துல procedure established by law அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, nothing but if a bill is passed by a legislature or any action taken by the executives, if they follow the constitutional procedure or any legal procedure, then it is considered to be constitutionally valid or it is valid. அவ்வளோதான். ஓகே, ஸோ ஒரு பில்லு அது ஒரு ஆர்டினரி பில்லாக இருக்குது அப்படின்னா எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்ரூவ் ஆகுது, பிரசிடென்ட் சைன் பண்ணுறாரு, பிரசிடென்ட் சைன் பண்ணதுக்கப்புறம் அது ஆக்டாக மாறுச்சு அப்படின்னா தே ஆர் ஹேவிங் அன் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் படி ஒரு லா வருதுன்னா அது கான்ஸ்டியூஷனலி வேலிட். ஓகே, பட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் இன்சென்ஸ் ஃபேர் அப்ளிகேஷனாக இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு we have to check on the due process. Okay, so இங்க court only check if proper procedure is followed, but இங்க that law is fair and just, that is ensuring justice ன்னு பார்ப்பாங்க. ஒரு கலர்ஃபுல் லெஜிஸ்லேஷன் அது இருக்கக்கூடாது. வெளியே மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு விஷயமா இருந்துக்கிட்டு உள்ள பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷனே வச்சுக்கோங்களேன், இது கான்ஸ்டியூஷன் படி 99th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் படி வேலிடு, பட் ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸை வயலேட் பண்ணுது அப்படிங்கிறது டியூ ப்ராசஸ் ஆஃப் லா மூலமா ஜஸ்டிஃபை பண்றாங்க. ஏன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா படி இது கரெக்ட். ஆனா உள்ள பார்க்கும்போது ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸை வயலேட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அப்போ பித் அண்ட் சப்ஸ்டன்ஸை பார்த்துருக்காங்க. அப்போ இது டியூ ப்ராசஸ் ஆஃப் லாக்கு ஒரு வேலிட் எக்ஸாம்பிளா சொல்ல முடியும். ஓகே, ஸோ அப்போ பவர் ஆஃப் ஜுடிஷியரின்னு வரும்போது கேன் டிக்ளேர் லா அன்கான்ஸ்டியூஷனல் தான் இஃப் இட் வயலேட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பட் இது ஒன்லி செக் தி பிரிஸ்கிரைப்ஸ். ஓகே, ப்ரொடெக்ஷன் லெவல்ங்கிறது ஹையர் ப்ரொடெக்ஷன் ஃபார் இண்டிவிஜுவல் ரைட்ஸ், இது லிமிடெட் ப்ரொடெக்ஷன் தான். ஓகே, இது இவால்வ் ஆனது ஜுடிஷியரி மூலமாக தான், நாட் மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன். போத் டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவும் சரி, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃபும் சரி, ரெண்டுக்குமே டெஃபினேஷன் கிடையாது. ஓகே.
அடுத்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ரைட் டு ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல ஆர்டிகல் 31A இருந்து எடுத்துட்டு போய் ஆர்டிகல் 300A வைக்கிறாங்க. இதுல நான் சொன்னேன் இல்லையா, நோ பர்சன் தான் ஸ்டார்ட் ஆகும், நோ சிட்டிசன் ஸ்டார்ட் ஆகாது. அப்போ இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எனி பர்சன் தான். ஓகே, ஸோ நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி சேவ் பை அத்தாரிட்டி ஆஃப் லா. ஸோ லீகாலிட்டி மூலமாக தான் ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்ண முடியுமோ தவிர எதனால பண்ண முடியாதுன்னா ஆர்பிட்டரி ஆக்ஷனால பண்ண முடியாது. அப்போ இது ஒரு லீகல் ரைட். ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னு வரும்போது நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். தட் இஸ் ஆர்டிகல் 32 என்ன சொல்லுது, ரைட் டு மூவ் சுப்ரீம் கோர்ட் பை அப்ரோப்ரியேட் ப்ரொசீடிங்ஸ் ஃபார் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த ரைட்ஸ் கன்ஃபர்ட் பை திஸ் ஆக்ட் இஸ் கேரண்டீட். ஓகே, ஸோ இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரெமிடி, கான்ஸ்டியூஷனல் ரெமிடி. இதில் வாட் ஆர் தி டிஃபரெண்ட் டைப்ஸ் அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரோஹிபிஷன், செட்டோரி அண்ட் கோவாரண்டோ. ஸோ இதில் பர்பஸ் இங்கே நான் எழுதியிருக்கேன், எக்ஸாம்பிள் உங்களுக்கு இருக்கும். பப்ளிக் அத்தாரிட்டி இந்த இடத்துல ஒன்லி பப்ளிக் அத்தாரிட்டியா இல்லை, போத் இண்டிவிஜுவல் அண்டு இண்டிவிஜுவலும் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா தட் இஸ் கொஸ்டின் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு பப்ளிக் அத்தாரிட்டியை மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ண வேணாம், பண்ண முடியாது அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ் யூஸ் பண்ணலாமா? ஈவன் பிரைவேட் மேலேயும் நீங்கள் ஹேபியஸ் கார்பஸ் கொண்டு வரலாம். இன்சென்ஸ் ஒருத்தரை கொண்டு போய் ஒரு இண்டிவிஜுவல் கடத்தி வச்சுக்கிட்டாரு அப்படின்னா அவரை நீங்கள் என்னன்னா ஹேபியஸ் கார்பஸ் போட்டு மீட்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல பிரைவேட் இண்டிவிஜுவல் ஒன்லி, பப்ளிக் அத்தாரிட்டி ஒன்லின்னு கொடுத்து வச்சிருப்பேன், இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது ஓரளவுக்கு புரியும் உங்களுக்கு படிச்சாலே. நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரைட்ஸ். ஓகே, ஸோ ஒன் இஸ் ப்ரொடெக்டிவ் ரைட்ஸ், எது ஹேபியஸ் கார்பஸும் கோவாரண்ட்டும். டிரெக்டிவ் ரைட்ஸ் டைரக்ஷன் கொடுக்கறது தான் மேண்டமஸ். ப்ரிவென்டிவ் ரைட்ஸ் ப்ரொஹிபிஷன், தட் இஸ் ஸ்டாப் லோயர் கோர்ட் ஃப்ரம் எக்ஸிடிங் their jurisdiction. கரெக்டிவ் ரைட்ஸ் செட்டோரி nullifies illegal decision of lower court. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, then with respect to this one, okay, so without prejudice to the power conferred by the Supreme Court by class 1 and 2, Parliament may by law empower any other court to exercise. In sense Supreme Court, okay, High Court under 226 High Court exercise பண்ண முடியும். Other than that, Parliament if it wants it can have the right to establish this writ right to any other court. கொடுக்கலாம்னா கொடுக்கலாம். நாளைக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸுக்கு ரிட் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் பார்லிமெண்ட்னால கொடுக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸசைஸ் வித்தின் லோக்கல் லிமிட்ஸ் ஆஃப் இட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன் ஆர் ஆல் எனி ஆஃப் தி பவர் எக்ஸசைஸ் பை தி சுப்ரீம் கோர்ட் அண்டர் கிளாஸ் 2. The rights guaranteed by this article shall not be suspended except as otherwise provided by this constitution. In sense இது எதை மீன் பண்ணுதுன்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷனை தான் மீன் பண்ணுது. ஓகே, ஸோ பை கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கக்கூடிய எக்ஸப்ஷன்ஸை தவிர மற்ற வேறு எப்பையும் இந்த ரைட்ஸை நீங்கள் என்ன பண்ண முடியாது, சஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வித் திஸ் எக்ஸப்ஷன் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, ஸோ சேவிங் ஆஃப் லா ஆர்டிகல் 31A 9th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான். வேலிடேஷன் ஆஃப் 31B 9th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த ஐஆர் இது 9th ஷெட்யூலில் கொண்டு வைக்கிறது தான். 9th ஷெட்யூலில் வச்சா சப்ஜெக்ட் டு கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி பை சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை அதர் ஹை கோர்ட்ஸோ இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் ஐஆர் கோயல்கோ கேஸில் இது இல்லை, இட் இஸ் ஆல்சோ சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ வித் திஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஓவர், இன்னும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஒரு 15 minutes இந்த டாப்பிக்கை முடிச்சிடலாம். ஓகே, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்குள்ளே போயிடலாம். இதில் கொஸ்டின்ஸ் ரொம்ப பேசிக் தான். ஃபண்டமெண்டலாக பேசிக் அப்ஜெக்டிவ் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கேட்குறாங்க. தென் அமெண்ட்மெண்ட் மூலமாக எந்த ஒரு பார்ட்டை இன்சர்ட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. இன்னொரு விஷயம், இது ஜஸ்டிசியபிலிட்டி கொஸ்டின் பண்ணுறாங்க. இது 3 தான் டிபிஎஸ்பி கான்செப்டில் கேட்குற கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது அண்டர் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் வயலேட்ஸ் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஏன்னா ஆர்டிகல் 39BC இட் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் ஆன் தி ஃபியூ ஹேண்ட்ஸ். ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அடுத்து, விச் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டிக்ளேர்ஸ் தி ஐடியல் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட்? So ideal of welfare state was established in directive principles of state policy. Next, with reference to the provision contained in part 4 of the Constitution of India, which of the following statement is correct? Okay, so they shall be enforceable by courts, they shall not be enforceable by any court. ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தான் கரெக்டாக இருக்கணும். ஆனால் டிபிஎஸ்பியை பொறுத்தளவுக்கு they are not enforceable by court. Okay, so அப்போ first statement second statement correct, first statement தப்பு. The principle laid on this part are influenced the making of law by the state. Yes, it influenced it because it given guiding value to the state to establish. Okay, so on welfare state by means of following the objectives of what mentioned in those articles. So influence பண்ணுதான், but it forced அப்படின்னா தான் அங்கே தப்பாக போயிடும்.
ஓகே, இல்லை அதை வந்து செய்யலைன்னா இட் இஸ் வாய்ட் அப்படின்னு சொன்னாலோ இல்லை இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூனா தான் பிரச்சனை. ஸோ இது கரெக்ட் தான், செகண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆன்சர் இஸ் 2 and 3, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராங். ஓகே, next, consider the following statement regarding the directive principles of state policy. Okay, the principles spell out the socio-economic democracy in the country. Yes, socio-economic democracy, socio-economic justice, socio-economic rights, இது எல்லாம் கரெக்ட் தான். அங்கே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், political and civil rights, political and civil democracy. Okay, the provision contained in these principles are not enforceable by any court. Yes, they are not enforceable. ஏன்னா அங்கே அது பிரின்சிபல்ஸை என்ஃபோர்ஸ் பண்ண சொல்ல முடியாது, ஏன்னா நெய்தர் ஜஸ்டிசியபிள் நாட் என்ஃபோர்ஸபிள் இன் எனி கோர்ட் ஆஃப் லா தான். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், ஆன்சர் இஸ் போத் 1 and 2. ஓகே, நெக்ஸ்ட், consider the following statement. With reference to the Constitution of India, the directive principles of state policy constitutes limitation upon limitation ஏதாவது இம்போஸ் பண்ணுதா against any institution, legislative or either executive, ரெண்டுமே கிடையாது. ஓகே, ஸோ அதான் நெய்தர் ஜஸ்டிசியபிள் நாட் என்ஃபோர்ஸபிள். ஸோ நெய்தர் 1 nor 2. ஓகே, which principle among the following was added to the directive principles of state policy by 42nd Amendment Act ன்னு கேட்குறாங்க. equal pay for equal work, that is article 39ல வரக்கூடிய ஒரு provision. participation of workers in the management of industries 43A. ஓகே, ஸோ ரிசர்வ் பண்ணலாம். then right to work, education and public assistance, already established constitution தான். securing leave wage and human conditions of work to worker, already இருக்கிறது தான். ஸோ 43A is the answer. ஸோ amendment பார்த்துக்கங்க. ஓகே, then அதோட ஜஸ்டிசியபிலிட்டி அது பார்த்து வச்சுக்கோங்க. then according to the Constitution of India, which are the following fundamental for the governance of the country? Fundamental for the governance of the country, Constitution itself says that there is directive principles of state policy. The ideal welfare state, திருப்பி again அதே கொஸ்டின் தான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. directive principles of state policy. The India separation of judiciary from the executive is enjoined by features கேட்டிருக்காங்க கான்ஸ்டியூஷன்ல. directive principles of state policy தான் article 50. ஓகே, in the Constitution, promotion of international peace and security, directive principles of state policy, article 51. Consider the following provisions under directive principles of state policy. Okay, securing of citizens, uniform civil code, article 44. Organizing village panchayat. Okay, promoting cottage industries. Okay, securing for all the workers reasonable leisure and cultural opportunities, which are considered to be Gandhian principles ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது Gandhian, socialist, liberal and intellectual principles. இது பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, securing the citizen of India uniform civil code, that is liberal and intellectual principles. ஸோ இல்லை. Organizing village panchayat, yes. Promoting cottage industries in rural areas, yes. Securing for all the workers reasonable leisure and cultural opportunities, no. Okay, so answer is 2 and 3. இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஏரியாவில் கேட்குறது தட் இஸ் பேசிக் பர்பஸ் ஆஃப் டிபிஎஸ்பி கேட்குறாங்க. கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரின்சிபல்ஸ், ஜஸ்டிசிபிலிட்டி ஆஃப் டிபிஎஸ்பி, வேரியஸ் அமெண்ட்மெண்ட் இன் டிபிஎஸ்பி. ஓகே, ஸோ இதை பொறுத்தளவுக்கு அபவுட் ஃபண்டமெண்டல் இன் தி கவர்னன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி, ஆர்டிகல் 37ல அதுவே மென்ஷன் பண்ணியிருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்து தான் இதை இன்ஸ்பயர் பண்ணியிருப்போம். சரி, பேஸ்ட் ஆன் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அது போக ஐரிஸ் கான்ஸ்டியூஷனில் இருந்து அதோட அப்ஜெக்டிவ்ஸை நம்ம எடுத்துகிட்டு வந்திருப்போம். சோஷியோ எக்கனாமிக் பாலிசிஸ் தான் சொல்லியாச்சு. நெய்தர் என்ஃபோர்ஸபிள் நாட் ஜஸ்டிசியபிள். எக்ஸாமைன் தி கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் லாவா, எஸ். கிளாசிஃபிகேஷன் பார்த்து வச்சுக்கோங்க, சோஷியலிஸ்ட், காந்தியன், லிபரல் எது எது அப்படிங்கிறது மேண்டேட்டடாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கேட்டால் சொல்ல தெரியணும். அமெண்ட்மெண்ட் இந்த ஒன்று மட்டும் மிஸ் பண்ண வேணாம். தட் இஸ் 49th வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் நேஷனல் மோனோமெண்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த நேஷனல் மோனோமெண்ட்ஸ் எது அப்படிங்கிறத பார்லிமெண்ட்டு தான் சொல்லணும் அப்படிங்கிறத வந்து 7th Amendment ஆக்டில் இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டியூட் பாலிசின்னு வரும்போது ஒன் இஸ் லிமிடேஷன் அப்பான் தி ஸ்டேட். இது ஃபண்டமெண்டல் இன் தி கவர்னன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. என்ஃபோர்ஸபிள், நெய்தர் ஜஸ்டிசியபிள் நார் என்ஃபோர்ஸபிள். பொலிட்டிக்கல் அண்ட் சிவில் ரைட்ஸ், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ரைட்ஸ், மெயின்லி ப்ரொடெக்ட் தி ரைட்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல். இது எம்பசைஸ் ஃபார் த வெல்பீயிங் ஆஃப் தி என்டையர் சொசைட்டி. ஓகே, வித் திஸ் இது ஓவர். அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரும்போது ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2017ல். திருப்பி கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது, ஏன்னா தொடர்ந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை லீகலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்? A legislative process has been provided. Okay, has been provided to enforce the duties. ஏதாச்சும் legislative process இருக்கா இதை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா இப்போ வரைக்கும் இல்லை. ஓகே, no, they are correlative to legal duties. Correlative to rights ன்னு கேட்டால் ஓகே. ஓகே, correlative to legal duties அப்படின்னா இதை என்ஃபோர்ஸ் பண்ணுறது லீகல் டியூட்டிஸ் மூலமாக பண்ண முடியுமா? இப்போ ஏதாவது இருக்கான்னு கேட்டால் லீகல் டியூட்டிஸ் மூலமாக பண்ண முடியாது, ஏன்னா இட் இஸ் நெய்தர் ஜஸ்டிசியபிள் நார் என்ஃபோர்ஸபிள்.
ஓகே, ஸோ நார் என்ஃபோர்ஸபிள்னு வேணா சொல்லலாம், நெய்தர் ஜஸ்டிசபிள்னு சொல்ல முடியாது, நார் என்ஃபோர்ஸபிள் ஆர். ஓகே, ஸோ அப்படி வரும்போது இதுவும் இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் நெய்தர் ஒன் நார் டூ. பேசிக்காக இது ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து, இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் தி கரெக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ்? நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ரைட்ஸ் ஆர் கோரிலேட்டிவ் வித் டியூட்டிஸ். To uphold, protect unity and integrity of the India is a provision made under. இது அந்த வருஷம் பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆச்சு நிறைய பேருக்கு. ஏன்னா சாவர்னிட்டி இல்லாமல் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷனை மட்டும் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இந்தியாவை விட்டுட்டு இந்த இடத்துல நேஷன் மட்டும் மாற்றணும்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ரொவிஷன் எதோட மேட்ச் ஆயிரும் அப்படின்னா பிரியாம்பிளோட மேட்ச் ஆயிரும். ஆப்ஷன் என்ன இருக்குன்னா பிரியாம்பிள் வேற இருக்கு. ஓகே, ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகி இதில் எது போடுறதுன்னு தெரியாமல் கடைசியில் பிரியாம்பிள் போட்ட வந்த ஆளுகள்லாம் இருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, சாவர்னிட்டி யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியான்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நேஷன் வந்தால் அது பிரியாம்பிளா போயிடும், இந்த சாவர்னிட்டி எடுத்து விட்டுட்டீங்கன்னா. ஓகே, பட் இதில் இருக்கு. அப்போ ஆன்சர் இஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட், which of the following is are the among the fundamental duties of citizens laid down in Indian Constitution? To preserve the rich heritage of our composite culture இருக்கு. To protect the weaker section of the social injustice, ரொம்ப ஆப்வியஸாக இருக்கு. To develop the scientific temper and spirit of inquiry, yes. To strive towards excellence in all sphere of individual and collective activity, yes. இந்த ஒன்று தான் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேரி ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 1, 3 and 4. Under the Constitution of India, which one of the following is not a fundamental duty? To vote in public election. பார்த்தோன்னே தெரியுது. ஓகே, ஸோ இதில் பார்க்க வேண்டியது யூஎஸ்எஸ்ஆர் கான்ஸ்டியூஷன்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணது, ஸ்வரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணது. மொத்தம் 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருந்துச்சு பார்ட் 4ல். அதுக்கப்புறம் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கடைசியாக 51A ஆட் பண்ணியிருப்பாங்க வித் ரெஸ்பெக்ட் டு எஜுகேஷனு. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்டர் 41A ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட் ஆஃப் லா. இட் இஸ் கோரிலேட்டட் டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்களில் யூ ஹவ் டு நோ அபவுட் தி ஆர்டிகல் 14 to 32 வாட் இஸ் வாட், என்னென்ன இருக்குன்னு டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. டிபிஎஸ்பியில் எல்லா ஆர்டிகல்ஸுமே ஓரளவுக்கு ரீட் பண்ணிக்கிங்க, எது எங்கே வருதுங்கிற கெஸ் பண்ண தெரியணும். ஃபண்டமெண்டல் அமெண்ட்மெண்ட்ஸ் எது இருக்குன்னு பார்த்துக்கோங்க. காந்தியன் சோஷியலிஸ்ட் அண்ட் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸில் எது எது வருதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. 37, 38, 39 மூணு ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. 37, 38 ரீட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியமானது ஆர்டிக்கலில். 51A ஃபீச்சர்ஸ் ஒரு 11 இருக்கு இல்லையா, அதையும் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ வித் திஸ் அந்த ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் நம்ம சொன்னோம் இல்லையா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்லேருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் முடிஞ்சு. அடுத்து நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய ஏரியாஸ், இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், கான்ஸ்டியூஷன் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், அதுக்கப்புறம் ஷெட்யூல் ஏரியாஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடலாம் கன்சால்டேட் பண்ணி முடிச்சுட்டோம் அப்படின்னா என்டையராக மேஜர் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட்டட். இன்சென்ஸ் 99% கான்ஸ்டியூஷன் அந்த இதை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் தி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் பவுன்சஸ் அது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பின்னாடி. ஓகே, அது போக அந்த டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க இல்லையா, அதை வேணால் கொஞ்சம் அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இன்சென்ஸ் அது பார்த்துனிடலாம். ஓகே, ஸோ எடுத்துட்டோம் அப்படின்னா வித் திஸ் அந்த 5 days கோர்சஸ் முடிஞ்சிடும். அந்த 5 days நீங்கள் முடிக்கும் போது ஒரு 10 hours, அந்த 10 hoursக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையர் பாலிட்டி இருக்குங்கிறது தான் அதோட கான்ஃபிடென்ட். இன்சென்ஸ் திருப்பி அதை 1 or 2 times நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பாலிட்டி ரிவிஷன் பண்ணுறதுங்கிறது வெறும் 8 மணி நேரம் ஆர் 7 மணி நேரம் தான் நீங்கள் ஆகும் அப்படிங்கிறது தான் அதுலேருந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிற வேண்டிய விஷயம். ஸோ அது போதுமானதான்னு கேட்டால் போதும். அதோடு சேர்த்து நீங்கள் கொஷின் பேப்பர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூ டு கிளியர் திஸ் எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ வித் திஸ் நாளைக்கு ஒரு நாள் கடைசி நாள், அதையும் கன்டினியூஸாக பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா பாலிட்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ அதோட முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இதோட இந்த பர்டிகுலர் செஷன் நான் வைண்ட் அப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ்.